வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓரியன் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ் என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரிட் இருக்கால இந்த ரெண்டாவது இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்காக பிரான்ஸ்க்கு கிளம்பி வந்திருப்பான். ஆக்சுவலா இந்த பிரான்ஸ்ல தான் இந்த ரெண்டாவது இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்க போகுது. நம்ம கிரிட் இந்த காம்படிஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எப்பயும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு தேவையான ட்ரைனிங்கா இருக்கட்டும், அவன் லெவல் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம தேவையான எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், சோ எல்லாத்தையுமே அவனால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுட்டான். அவன் நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த பெகன் ஆர்கிபெலகோ இருக்குல்ல, அந்த 66 ஐலாண்ட்ஸ் அது மொத்தத்தையும் கிளியர் பண்ணிடணும்னு நினைச்சான். ஆனா அது மட்டும் முடியாம போயிடுச்சு. இப்ப 61வது ஐலாண்ட் கிட்டே மாட்டிக்கிட்டான். இப்ப அதை மட்டும் தான் பண்ண முடியாம போச்சே தவிர அவனால முடிஞ்ச மிச்சம் எல்லாத்தையுமே பண்ணிட்டான். இப்ப அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு வேலை. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப இந்த பிரான்ஸ்லயே நேஷனல் ஸ்டேடியம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஸ்டேடியத்துல தான் இந்த காம்படிஷனோட ஓபனிங் செரிமனியை நடத்துறாங்க. சோ இந்த ஒரு காம்படிஷன் மொத்தம் 16 நாள் நடக்க போகுது. இந்த 16 நாள்ல மொத்தம் 21 கேம்ஸ் விளையாட போறாங்க. இந்த 21 கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 32 கண்ட்ரீஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மொத்தம் 7 பேர். அப்போ மொத்தம் 224 பேர் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. இப்ப இந்த 224 பேர் இந்த காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் கேம்காக டிரா அப்படினு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு தெரியுமா? ஹிட் தி டார்கெட். போன தடவை நம்ம கிரிட் ஃபர்ஸ்ட் ஒரு கேம்க்குள்ள என்ட்ரி கொடுத்தால போன காம்படிஷன்ல அதே கேம் தான் இந்த தடவை ஆரம்பிச்சு வைப்பானுங்க. சோ இந்த ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்ச உடனே இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டார்கெட்ஸ் எல்லாமே வேக வேகமா மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகிற டார்கெட்ஸை யார் ஷூட் பண்றாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எந்த ஒரு கண்ட்ரி 400 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுதோ அந்த ஒரு கண்ட்ரி தான் வின் பண்ணுவாங்க. மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி ஆர்வத்தோட இந்த ஒரு கேமை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அத்தனை மக்களுமே இந்த ஒரு கேம்காக தான் வெயிட் பண்ணாங்க. இப்ப இது ஆரம்பிச்ச உடனே எந்த ஒரு கண்ட்ரி ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ அந்த ஒரு கண்ட்ரி தான் வேக வேகமா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். வேற யாரும் கிடையாது, நம்ம கிரிட். நம்ம கிரிட் களத்துல இறங்கின உடனே அடுத்தடுத்து தன்னோட கார்டான்ஸை யூஸ் பண்ணி எல்லா டார்கெட்ஸையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ரொம்ப வேக வேகமா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ நம்ம கிரிட் மேல தான் மொத்த அட்டென்ஷனுமே இருக்கும். எல்லாரும் நம்ம கிரிட் பத்தி தான் பேசுவாங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அவரை பத்தி தான் பேசுவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே கரெக்ட்டா நம்ம சிவால் இருக்கால, அவன் ரொம்ப எரிச்சல் ஆயிருவா. ச்சே, இவனை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு அப்போனே லாவல் கிட்ட கேப்பா. ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கால, இந்த கான்ஃபரன்ஸ்ல நான் மினிமம் 5 மெடலாவது ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கிறத எவனாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் கிட்ட கேப்பா. அப்ப நம்ம லாவல் சொல்லுவான், ஹிட் தி டார்கெட், சீஜ், பாஸ் ரைடு, இது மூணுத்துலயும் கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம கிரிட் என்னென்ன இண்டிவிஜுவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றானோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா கிரிட் தான் ஜெயிப்பான் அப்படின்னு இத பத்தி சொன்ன உடனே நம்ம சிவாலுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவன் கூட இருந்ததுனால நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? அவனால இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, அவன் வெறும் கீரை நம்பி இருக்கிறவன், அவனால எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்கும்போது அப்போதே நம்ம லாவல் சொல்லுவா, நான் எல்லாத்தையுமே லாஜிக்க வச்சு பாக்குறவன், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதனால என்னோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், கிரிட் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. இந்த ஹிட் தி டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கோல்ட் மெடல் ஜெயிப்பாரு. நம்ம அட்லீஸ்ட் சில்வருக்காவது எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே நம்ம சிவால் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுவா. லாவல், நீ எதுக்காக விளையாடுற அப்படின்றத மறந்து போயிட்டியா என்ன? நீ ஒன்னும் கில்டுக்காக மேட்ச் விளையாட வரல, கண்ட்ரிக்காக விளையாட வந்திருக்க. அத நல்லா மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ என்ன அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம லாவலுக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கும். நம்ம கிரிட்டால மட்டும் தான் முடியாத விஷயங்களை கூட முடிக்க முடியும் அப்படின்னு அதுக்கான பவர் நம்ம கிரிட் கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம லாவல் நல்லா நம்புவா. ஆக்சுவலா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கேமுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் நம்ம பிக்ஸ் வாட் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா மொத்தம் 11 லொகேஷனை இவங்க மார்க் பண்ணிருப்பாங்க. இந்த 11 லொகேஷன்ல இவங்க பிளேயர்ஸ் எல்லாரும் பிரிச்சு போக போறாங்களா. இந்த ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம யூரா தான் நம்ம கிரிட்ட தாண்டி ஓரளவு அந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே ஹிட் பண்ணுவா. சோ அந்த ஒரு காரணத்தினால யூராவை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு பிளேயர் நம்ம யூரா கூடவே இருப்பாங்களா. மத்தவங்க எல்லாரும் தனித்தனியா போயிட்டு டிஃபென்ஸ் ஆட போறாங்களா. அதாவது ஒளிஞ்சிருந்து இந்த டார்கெட்ஸ் மட்டும் ஹிட் பண்ண போறாங்க, எந்த பிளேயர் கண்ணிலையும் படாம இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களோட ஆவரேஜ் லெவல் ரொம்ப கம்மி, அதனால அவங்களால பெருசா சப்போர்ட் பண்ண முடியாதுல. அதனால ஸ்ட்ராட்டஜில அவங்க எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா குறை சொல்றதுக்கு அங்க ஒருத்தர் இருக்கான்ல, அவன் உடனே சொல்லுவான், யோ பிக்ஸ் வாட், நம்ம என்ன டிஃபென்ஸ் ஆட வந்திருக்கோம், நம்ம மட்டும் டிஃபென்ஸ் ஆடணும்னு வச்சுக்கோவேன், கோல்ட் மெடல் என்ன எந்த மெடலும் ஜெயிக்க முடியாது, அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தூக்கி போடு, ஆரம்பத்துல இந்த ரஷ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப பார்க்கல ஒரு பிளேயர் கேட்பான், அப்ப இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம டீமோட ஆவரேஜ் லெவல் ரொம்ப கம்மி, அப்ப நம்ம ஆரம்பத்திலே செத்து போயிட மாட்டோமா அப்படின்னு. இதை கேட்டவனே நம்ம கிரிட் கேட்பான், என்னது ஆரம்பத்திலே செத்து போயிருவோமா? இது நம்ம எல்லாருமா? நானும் செத்துருவேன்னு சொல்றியா என்ன? நான் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங், நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் சாக மாட்டேன். அதுவும் இல்லாம பிக்ஸ் வாட் இந்த பிளான போடும்போது என்ன மெடல மைண்ட்ல வச்சீங்க அப்படின்னு கேட்பான். நம்ம பிக்ஸ் வாடும் நான் பிரான்ஸ் மெடல மைண்ட்ல வச்சு அதை போட்டேன்னு சொல்லுவாரு. ஏன்னா ரியலிஸ்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா இவங்க டீம் கொஞ்சம் வீக்கான டீம் தான், அதனால பிரான்ஸ் மெடல் எய்ம் பண்றதே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா இந்த ஒரு பிளான நமக்கு டால ஏத்துக்க முடியாது. நம்ம கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, யூரா டார்கெட்லாம் ஹிட் பண்ணட்டும், நீங்க எல்லாரும் யூரா கூடவே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டோன்னே பிக்ஸ் வாடும் கேட்பாரு, ஆனா அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஈஸியான டார்கெட்டா மாறிட மாட்டோமா? ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா அப்ப எனிமியோட டீம்ஸ் மொத்தமா சுத்து போட்டுருவாங்கல்ல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம கிட்ட சொல்லுவான், அதுக்குதான் நான் இங்க இருக்கேன், நான் உங்க எல்லாரையும் தடுப்பேன், இங்க ரிஸ்க் எடுக்காம எதுவுமே முடியாது, முடிஞ்ச அளவுக்கு மோதி பாத்துருவோம், அந்த அடாமண்டியும் என்னோடதுதான், அந்த கோல்ட் மெடலும் என்னோடதுதான், எவன் தடுக்கிறான் அப்படின்றத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த ஒரு முடிவோட தான் இப்ப நம்ம கிட்ட டைரக்டா போயிட்டு அவனே அட்டாக் போறான். ஆக்சுவலா மத்தவங்க எல்லாரும் வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தனியா போயிட்டு இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப இவன் தனியா வந்துட்டான் அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லா டீம்ஸும் ஃபர்ஸ்ட் இவனை தானே காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட காலி பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தெரிய வந்த உடனே நம்ம ஜிபால் சொல்லுவா நம்ம லாவுல பார்த்து, உன்னோட லீடர் ஒரு மோசமான ஒரு பிளான போட்டிருக்கான்,
இருக்கான், வா நம்மளும் போய் அவனை முதல்ல காலி பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா இதை கேட்ட உடனே நம்ம லாவல் சொல்லுவா, இல்ல நம்ம பொறுமையா இருப்போம். ஏற்கனவே நம்ம கிட்ட சேஸ் பண்ணிக்கிட்டு மொத்தம் 11 டீம்ஸ் போறாங்க. இப்ப போற அந்த 11 டீம்ஸ்ல வெறும் 2 டீம் மட்டும் தான் ஸ்ட்ராங்கான டீம், பிரான்ஸ் டர்க்கி. மத்தவங்க எல்லாருமே சின்ன சின்ன டீம்ஸ் மட்டும் தான். ஏன்னா மிச்சம் இருக்கிற பெரிய டீம்ஸ் எல்லாருமே இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட இவன் கூட அப்படியே ஓட விட்டுட்டு இவனுங்க எல்லாரும் டார்கெட் ஹண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்மளும் அந்த விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம லாவல் சொல்லுவான். ஏன்னா நம்ம லாவலுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அந்த 11 டீம் கிட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கல, நம்ம கிட்ட கிட்ட தான் அந்த 11 டீம்ஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னு. இப்ப நம்ம கிட்ட அந்த 77 பேரை எதிர்க்க போறான். ஆக்சுவலா இவனுங்க அவனோட டீமை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட தான் முன்னாடி நின்று சண்டை போட்டு ஆகணும். நம்மால ஒரு மாதிரி எக்ஸைட்டடா அப்படியே அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பா. லிங்க்டு அப்படின்னு சொல்லுவா. இத சொன்ன உடனே அங்க இருந்து நம்ம புபாட் கத்துவான், ஓஹோ திருப்பி அதே அட்டாக்கை யூஸ் பண்ண போறியா, எது போன காம்படிஷன்ல யூஸ் பண்ணியே அந்த டிரான்ஸ்ஜெண்டர் லிங்க் தானே, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது, அதான் டேமேஜ் குறைச்சானுங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் லிங்க் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டான். அதை விட பெரிய அட்டாக்கான லிங்க்டு கில் வேவை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் பெரிய பெரிய கில் அட்டாக்ஸ் எல்லாம் அவங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இவனுக்கு இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டானுங்க. அதனாலேயே இந்த அட்டாக்ல மாட்டி எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு வெடிச்சு சதற ஆரம்பிச்சிருவானுங்க. இதுலயே நிறைய பேர் செத்துருவானுங்க இந்த அட்டாக்ல மாட்டி. அதை பார்த்த உடனே புபாட்டுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியாது, டிரான்ஸ்ஜெண்டர் லிங்கே கிடையாதா, அதோட ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வச்சிருக்கானா, அதுவும் இல்லாம இவனுங்க ஏதோ டேமேஜ் அவுட்புட் குறைச்சிட்டதா சொன்னானுங்க, ஆனா இவன் ஒரு அட்டாக்ல எல்லாரையும் கொல்றானே, அப்ப இவனுங்க பேட்ச் ஒழுங்காவே அப்ளை பண்ணலையா, யோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த புபாட் டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம பாண்ட்ரே சொல்லுவான், புபாட் கொஞ்சம் அமைதியா இரு, அவன் கொன்னவங்க எல்லாருமே லெவல் 200ல இருக்கிறவங்க, அவன் வேற சாதாரண ஆளுங்களை மட்டும் தான் கொன்னா, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு, நம்மள அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பாண்ட்ரே சொல்லுவான். இது கேட்ட உடனே ஓஹோ அவன் வீக்கான ஆளுங்களை மட்டும் தான் கொன்னானா அப்படின்னு நம்ம புபாட் கேட்கும்போது டக்குனு நம்ம கிட்ட அவன் பக்கத்துல வந்து, ஆமா வீக்கான ஆளுங்களை தான் கொன்னேன், ஆனா நீயும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்க, நான் இல்லாத நேரத்துல இந்த ரைடர் அட்டாக் பண்றதுக்கு நீங்க அப்படியே பெரிய கில்டா தூக்கிட்டு வரீங்களா, அந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும், அதனால அந்த தண்டனை கொடுக்க தான் வந்திருக்கேன், முதல்ல இந்த 4 செகண்ட்ல இருந்து ஆரம்பம், என்ன எல்சா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பாண்ட்ரே அட்டாக் பண்றதுக்காக வருவான். நம்ம பாண்ட்ரேமே இதுக்காக தான் காத்திருந்தா. ஐஸ் பியர் டொரண்ட் சொல்லப்படுற ஒரு பெரிய ஐஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக் அவன் மேல மட்டும் படாது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மேலயும் படும். நம்ம புபாட்டும் கேட்பான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்ப நம்ம கிட்ட தோக்கடிக்கணும் அப்படின்னா இது ஒண்ணுதான் வழி, இதுதான் பெரிய அட்டாக் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த ஒரு அட்டாக் நேரா நம்ம கிட்ட மேல பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவன் பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பான். பேக்போட ஸ்வாட் டான்ஸ் கில்ல யூஸ் பண்றதுக்காக போவா. இப்ப இந்த ஒரு கில் அட்டாக்க தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய ஐ ஷீல்ட செட் பண்ணுவா இந்த பாண்ட்ரே. நார்மலா மெஜிஷியன்ஸ் இருக்காங்கல, அவங்களோட ஹெச்பியும் டிஃபென்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நார்மலா அட்டாக்ல இருந்து டாஷ் பண்ணனும் தான் நடப்பாங்க, பிளாக் பண்ண அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம பாண்ட்ரே இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கிறதுக்கான காரணம் அவனோட அந்த ஐ ஷீல்ட் இருக்குல, அது மாஸ்டர் லெவலுக்கு போயிடுச்சு. சோ அதனால எந்த ஒரு அட்டாக் இருந்தாலும் அதை என்னால தடுக்க முடியும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஐ ஷீல்ட போட்டுருப்பான். ஆனா நம்ம கிரிட் தன்னோட கில் அட்டாக்க வச்சு இந்த ஷீல்ட உடைச்சது மட்டும் இல்லாம அவனே வந்து அட்டாக் பண்ணிடுவான். ஆனா ஃபுல்லா அவனுக்கு டேமேஜ் போயிருக்காது, ஏன்னா கில்ல ரெசிஸ்ட் பண்ணிடுவா. அந்த ஒரு காரணத்தால டேமேஜ் கம்மியா தான் போயிருக்கும். அதுலயுமே அந்த டேமேஜ்ல ஒரு பகுதி நம்ம கிரிட்டுக்கே திரும்பி ரிட்டர்ன் வந்துரும். இவன் கில் அட்டாக்கே ரெசிஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு ஷாக்கு. இன்னொரு பக்கம் அவன் ஐ ஷீல்டே உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பாண்ட்ரேக்கு ஷாக்கு. ஏன்னா பாண்ட்ரே இந்த ஐ ஷீல்ட யாராலையும் உடைக்க முடியாது, அதுவும் இல்லாம இப்ப டேமேஜ் நர்ஃப் பண்ண காரணத்தால கண்டிப்பா கிரிட்டால உடைக்கவே முடியாதுன்னு நினைச்சான். ஆனா நம்ம கிரிட் அந்த டேமேஜ் நர்ஃபை வச்சு இத உடைச்சிட்டான் அப்படின்னா அப்ப அவன் அட்டாக் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் நான் கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன், ஏன்னா ஒரு வருஷத்துக்காக இந்த ஒரு மொமெண்ட்காக தான் நான் வெயிட் பண்ணேன், நான் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிட மாட்டேன், நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் டிராகன் ஃபியூரின்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணதும் அந்த ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும்ல, அதுவே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு கோல்ட் இது. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நிக்கிறால அந்த நிலத்தை சுத்தி இருக்கிற எல்லா இடமே மொத்தமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா நம்ம கிட்ட மொத்தமா ஐஸ்குள்ளே ட்ராப் பண்ணனும் ட்ரை பண்றான். இப்ப இந்த விஷயத்தை பத்தி நம்ம கமெண்டேட்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது இத கேட்கக்கூடிய நம்ம ஜிபால் அவ்வளவுதான் நம்ம கிட்டோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆணவத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டா இந்த நேரத்துல நம்ம ஜிபால் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம போன் நம்ம ஜிபால் அட்டாக் பண்றதுக்காக வருவா. ஆனா இந்த ஒரு ஆம்புஷ்ல இருந்து அசால்ட்டா விலகுற நம்ம ஜிபால் நம்ம போனை பார்த்து சொல்லுவா, போன் நீ என்னோட லெவலே கிடையாது, நீ எல்லாம் என் கூட போட்டியே போடக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம போன் இருக்கால அவன் சும்மா இருக்க மாட்டான். டக்குனு ஒரு மாதிரி வித்தியாசமா மூவ் பண்ணி ஒரு பேசிக்கான அட்டாக் இந்த ஜிபாலுக்கு கொடுப்பான். அது அவனால பிளாக்கும் பண்ண முடியாது. அந்த அட்டாக் பட்ட உடனே அவனுக்கு நிறைய டேமேஜ் போயிடும். நம்ம ஜிபாலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், இது எப்படி பேசிக் அட்டாக் வச்சு இந்த அளவுக்கு டேமேஜ் எடுக்கிறான் அப்படின்னு. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம லாவல் இருக்கால இதை எதிர்பார்த்து கரெக்டா நம்ம போன சுத்தி இருக்கிற ஏரை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அந்த பக்கமா தூக்கி வீசிடுவான். இப்போ நம்ம லாவல் வந்து சொல்லுவா, மிஸ்டர் ஜிபால் நீங்க எத்தனையுமே உங்களோட லாஜிக் வச்சு யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் ரேங்க் வச்சு பார்க்காதீங்க, இங்க ரேங்க் மட்டும் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணாது. கில்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் போன வருஷத்தை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டோம். அதுவும் இல்லாம எங்கள்லயே இருக்கலே ரொம்ப அதிகமா ஸ்ட்ராங்கா மாறினது மிஸ்டர் கிரிட் மட்டும் தான். அவரு ரேங்கிங்ல இல்லாதவர், அதனால அவரை நீங்க அவ்வளவு சீக்கிரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இருக்கால தன்னை நோக்கி ஒரு அட்டாக் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த அந்த அட்டாக் திருப்பி அனுப்பணும்ல, அதுக்காக பேக்போட ஸ்வாட் டான்ஸ் ரிவால்வர் யூஸ் பண்ணுவா. இப்ப இதை யூஸ் பண்ணி திருப்பி அந்த அட்டாக்க அவனுக்கே அனுப்பிச்சு விட்டுருவா. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம பாண்ட்ரேவுக்கு அவன் அட்டாக்ல அவனே அடி வாங்கி அவனுக்கே டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். நார்மலா ஒரே டைப்ல இருக்கக்கூடியதை மட்டும் தான் நம்மளால கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். அதாவது இப்ப அவன் ஆப்போசிட்ல இருக்கிற மேஜிக் யூஸ் பண்றானா
நான் இன்னொரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனோட மேஜிக்கை திருப்பி அவனுக்கே திருப்பி விடலாம். சேம் டைப்ல இருந்தா அது ஒர்க் ஆகும். ஆனா நம்ம கிரிட் ஒரு பிசிக்கல் கவுண்டர் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு மேஜிக் அட்டாக்கை திருப்பி விட்டுருக்கா. அது நார்மலா பாசிபிளே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டோட அந்த டைமிங் இருக்குல்ல, அதுதான் இதுல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் ஒரு பெர்ஃபெக்ட்டான டைம்ல அதை அனுப்பிச்சு விட்டுருக்கா. அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த அட்டாக்ல அவங்களே மாட்டிக்கிடுவாங்க. ஆனா நம்ம கிரிட் அதை தெளிவா பண்ணிட்டா. அப்படின்னா நம்ம கிரிட் இந்த ஒரு வருஷத்துல சும்மா இல்ல அப்படின்றது இப்பதான் நம்ம பாண்ட்ரேவுக்கு புரிய வரும். ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாண்ட்ரே இவன் கிட்ட தோத்து போனால, அப்படி தோத்து போனப்ப நம்ம கிரிட்டோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரஃபா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம கிரிட் ஒரு மாதிரி லக்ல ஜெயிச்ச மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. அதனால நான் இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் தோத்து போனேனே தவிர நான் அவ்வளவு வீக்கா இருந்ததுனால தோத்து போகல. அப்படிதான் நம்ம பாண்ட்ரே இந்த ஒரு வருஷமா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா இப்பதான் நம்ம கிரிட்டோட லெவல அவனால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம கிரிட் இந்த ஒரு வருஷத்துல அதிகப்படியான ஹார்ட் ஒர்க்க போட்டிருக்கான். நம்ம பாண்ட்ரேவோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவான ஹார்ட் ஒர்க்க போட்டிருக்கான். அதனாலதான் நம்ம கிரிட் ஒரு உண்மையான எக்ஸ்பர்ட் மாதிரி தெரியுதா. இப்ப நம்ம பாண்ட்ரேவே ஒத்துக்குறவா நம்ம கிரிட் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான், அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு. இப்ப நம்ம பாண்ட்ரேவோட டீம்மேட்ஸ் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, பாண்ட்ரே நாங்களும் வந்து இந்த சண்டையில கலந்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப நம்ம பாண்ட்ரே சொல்லுவா, வேணாம் நீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க, நம்ம கிரிட்ட தடுக்கணும் அப்படின்னா நம்ம எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம எல்லாரும் செத்துற வேணாம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டோடனே நம்ம கிரிட், ஓஹோ நீங்களே தோல்வியை ஒத்துக்கிறீங்களா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாரும் மொத்தமா வாங்க, உங்க டீமை மொத்தமா பார்சல் பண்ணி உங்களோட இடத்துக்கு திருப்பி அனுப்பிச்சு வச்சிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்பா. ஆனா இதை கேட்ட உடனே நம்ம பாண்ட்ரே சொல்லுவா, கிரிட் ரொம்பலாம் ஓவரா பேசாத, நீ ஸ்ட்ராங்கான ஆள் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இவங்க எல்லாரும் உன்னால தொட்ட முடியாது, அதை என்ன தாண்டி தான் நீ பண்ணணும். நான் உன்ட்ட தோத்து போயிட்டதை வேணா நான் ஒத்துக்குருவேன், ஆனா என்னோட கண்ட்ரி தோத்துருச்சு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட கண்ட்ரி ஜெயிக்கிறதுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னால உன்னை முழுசா தடுக்க முடியாது, அது எனக்கே தெரியும், ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு. ஆனா உன்னை கண்டிப்பா ஸ்லோ பண்ண முடியல, உன்னை இங்கேயே கட்டி போட முடியல, அதை நான் பண்ண போறேன். என்னோட கண்ட்ரி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம கிரிட்ட இப்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம நம்ம கிரிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்றத ஒத்துக்கிட்டு இப்போ ஒரு முழு முயற்சியோட சண்டை போட போறான். நம்ம பாண்ட்ரே ஒரு புது ரிசால்வோட சண்டை போடுறான். நம்ம பாண்ட்ரே இந்த மாதிரி சொன்னது சுத்தி இருக்கிற நம்ம பாண்ட்ரேவோட டீம்மேட்ஸ் எல்லாம் கேட்பானுங்க, பாண்ட்ரே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்ம என்னதான் ஓவர் கேட் கில்டு கிட்ட அன்னைக்கு தோத்து போயிருந்தாலும் நம்ம இன்னும் டாப் 20 விட்டு போகலையே, நம்மளும் ஸ்ட்ராங்கான கில்டு தானே, அப்படியே இருக்கிறப்ப நம்ம ஏன் தோல்வியை ஒத்துக்கணும், நீ தான் இருக்கல பிரைடான ஆளு, அப்படியே இருக்கிறப்ப நீ ஏன் தோல்வியை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்பானுங்க. அது கேட்ட உடனே நம்ம பாண்ட்ரே சொல்லுவா, இதை பேசுறதுக்கான நேரம் கிடையாது, நீங்க போயிட்டு அந்த டார்கெட்ஸை ஹிட் பண்ண பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நம்மளால தேர்டாவது ஜெயிக்க முடியும், அதனால இந்த இடத்துல இருந்து போங்க, உங்களுக்கான டைம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே முன்னாடி சண்டை போறதுக்காக போவா. இவ்வளவு நேரம் நம்ம கிரிட் அந்த மேஜிக் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே தடுத்தால, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிரிட்டோட அந்த ஹோலி லைட் ஆர்மர்ல இருக்கக்கூடிய அந்த மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் தான். இருந்தாலும் நம்ம பாண்ட்ரே ஸ்ட்ராங்கா மாறிட்டா அப்படின்றத நம்ம கிரிட் ஏத்துக்கிறவா. இப்ப நம்ம கிரிட் அவ்வளவு அவனோட ரிசால்வ் காட்டணும்ல, அவனும் முழு முயற்சியோட சண்டை போடணும்ல, அதனால யார்கிட்ட எடுத்துக்கிட்டு நானும் சண்டை போட வரேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் சண்டை போடுறதுக்கு போவா. அப்ப அந்த யார்கிட்ட பார்த்த உடனே டக்குனு அப்படியே பிரமிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவா நம்ம பாண்ட்ரே. அதுக்கான காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் கூல், அந்த ஒரு ஸ்கில்லை பார்த்து தான் அப்படியே பிரமிச்சு போய் நிப்பா. இதை பார்த்துக்கிட்டே இருந்ததுல அட்டாக் பண்றதே மறந்துடுவா. இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ற நம்ம கிரிட் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து டக்குனு தன்னோட யார்கிட்ட வச்சு அவனோட நெஞ்சிலே இறக்கிடுவா. இதோட நம்ம பாண்ட்ரே தோத்து போயிருவா. இப்ப நம்ம பாண்ட்ரே மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவா, கிரிட் ஸ்வெட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா அடுத்த வருஷம் இந்த குளிர உன்னால தாங்கவே முடியாது அப்படின்னு. ஓ அப்படியா எல்சா, நீ எவ்வளவு வேணாலும் டெம்பரேச்சரை மைனஸ் பண்ணு, நான் ஏற்கனவே கூலான ஆள் தான், இந்த குளிரலாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் அவனுக்கு டாட்டா காட்டிடுவா. இதோட அவனும் லாக் அவுட் ஆயிட்டு போயிருவா. இப்ப நம்ம கிரிட் ஒரு வழியா இந்த ஐஸை தோக்கடிச்சிட்டா. அடுத்து அந்த கரடி குட்டியை தேடி போகணும்ல, புபாட்டே எங்க இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா இந்த டேமேஜ் ஆஃப் வந்ததுனால நம்ம கிரிட்டால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனா இப்ப நம்ம கிரிட் அவங்க எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போய் அப்படின்றத நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஞ்சி நம்ம கிரிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இத பார்த்த உடனே அந்த கமெண்டேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்ம புபாட் இருக்கால, அவன் இதை ஏத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் உண்மையிலே வீக் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு தோணும். நம்ம கிரிட் போன தடவை வந்தப்ப ஓவர்வெல்மிங்கா எல்லாரும் தோக்கடிச்சா. அவ உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே அத்தனை பேரும் டிரான்ஸ்ஜெண்டர் லிங்க் வச்சே காலி பண்ணா. ஆனா இந்த தடவை அதை விட பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணியும் நம்ம கிரிட்டால எல்லாரையும் தோக்கடிக்க முடியல. அதனால உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா சொல்லுவான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப அவன் ஒரு புது பேட்டில் கியரை போட்டிருப்பான். இது அன்டிஃபீட்டட் கிங்கோட பேட்டில் கியர் செட். ஆக்சுவலா இது போட்டிருந்ததுனால தான் இந்த அளவுக்கு தைரியமா பேசுறான். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா லுபானா கிங்டம் அப்படின்னு சொல்லி இந்த வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு கிங்டம் இருந்துச்சு. அந்த ஒரு கிங்டமை மொத்தமா அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த சகாரான பேர் ட்ரை பண்ணானுங்க. ஆனா இந்த சகாரான பேர்ல இருந்து எத்தனை பேர் போனாலும் சரி, எத்தனை நைட்ஸ் போனாலும் அவங்க எல்லாரையும் தடுத்தது மட்டும் இல்லாம இந்த லுபானா கிங்டம் அவங்களுக்கு ஒரு அரண் மாதிரி நின்று ப்ரொடெக்ட் பண்ணாரு. அவர் யார் அப்படின்னா இந்த லுபானா கிங்டமோட ராஜா. அவர் ஒரு லெஜெண்ட் தான். அவர் தான் தி அன்டிஃபீட்டட் கிங் மாத்ரா. அதாவது மாத்ரா கிடையாது, மாத்ரா. இந்த கிங் மாத்ராவுமே அந்த 9 லெஜெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர். சோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. சோ இவரோட அந்த பேட்டில் கியரை போட்டுக்கிறதுனால மட்டும் தான் நம்ம புபாட் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனோட கையில ஒரு யூனிக்கான ஹேமரும் இருக்கு. இந்த ஹேமரோட பேரு சீரியஸ் ஹேமர்.
சோ இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் என்ன உன்னால தோக்கடிக்கவே முடியாது, நான் கண்டிப்பா உன்னை ஈஸியா தோக்கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட சண்டை போடுறதுக்காக வருவான். ஆரம்பத்துல ஒரு 77 பேர் சண்டை போட வந்தாங்கல்ல, அதுல மிச்சம் 60 பேராவது மிச்சம் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரும் சீக்கிரமா தோக்கடிக்கணும் அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். சோ நம்ம கிரிட்டும் பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துருவான். ஆக்சுவலா இந்த புபாட் இருக்கால, இவன் கிரஷர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு யூனிக்கான கிளாஸ் வச்சிருக்கிறவன். சோ இது என்ன மாதிரியான கிளாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனிஷியலா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அதை வச்சு ஆப்பனன்ட் மேல அப்நார்மல் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ். சோ அந்த அப்நார்மல் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஆப்பனன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா வீக் பண்ணுமா, அந்த ஒரு நேரத்துல இந்த கிரஷரை உங்களை ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க. இப்படிதான் இந்த புபாட் நார்மலா எல்லாரும் தோக்கடிப்பா. ஆனா இந்த ஒரு விஷயம் நம்ம கிரிட் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் கிட்ட அப்நார்மல் ஸ்டேட்டஸை ரெசிஸ்ட் பண்றதுக்கான கிளாஸ் இருக்கு. சோ நம்ம கிரிட் இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பா. நம்ம கிரிட் அப்படி யோசிப்பானே தவிர அது எல்லா இடத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த புபாட் இருக்கால, அவன் ப்ரொவகேஷன் சவுட்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். அதாவது ரொம்ப வேகமா கத்துவான். அப்படி கத்துற உடனே டக்கு நம்ம கிரிட்டோட அந்த பாடி இருக்குல்ல, அது தானாவே ஒரு மாதிரி நம்ம புபாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, இதுவுமே ஒரு டைப் ஆஃப் அப்நார்மல் எஃபெக்ட் தான். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களை ப்ரோவோக் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு ஆப்பனன்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க மத்த விஷயங்களை பத்தி எல்லாம் மறந்து போயிருவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஒரு எஃபெக்ட். ஆனா இது நார்மல் அந்த டாட் எஃபெக்ட் கர்ஸ் மாதிரி கிடையாதுல்ல, அதனால மட்டும் தான் நம்ம கிரிட்டால இந்த ஒரு ஸ்டேட்டஸை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கிரிட் நம்ம புபாட்டை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ புபாட்டை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக பேக்மோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே பக்கத்துல வந்துருவா. ஆனா ஆப்வியஸா நம்ம புபாட் ரொம்ப ரொம்ப தைரியமா இருப்பான். நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, இது எல்லாத்தையும் தாங்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம கிரிட் இவன் அடிக்கணும் அப்படின்றதுக்காக வருவான். ஆனா இவனோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா டிஃபென்ஸ் இக்னோர் பண்ற மாதிரி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணும், அவ்வளவுதானே. அதனால பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் பின்னக்கலை யூஸ் பண்ணுவா. அதை யூஸ் பண்ணி ஒரு ஹெவியான டேமேஜ் கொடுப்பா. ஐயே இது என்னடா இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புபாட்டுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆக்சுவலா நம்ம புபாட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மரை போட்டிருக்கான். அதுக்காக இன்விசிபிளான ஆர்மர் ஒன்னும் போடல. சோ அது கண்டிப்பா அடி வாங்க தான் செய்யும். நம்ம கிரிட் அடிச்சுக்கிட்டே இருந்தானா ஒரு கட்டத்துல அடி விழுக தானே செய்யும். அந்த மாதிரி தான் நம்ம கிரிட் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ யார்ட்ட வச்சு அவனோட நார்மல் அட்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த புபாட் ரொம்ப கடுப்பாயிருவான். சே நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட ஹேமரை வச்சு நம்ம கிரிட்டோட தலைமையிலே அடிப்பான். அவன் அடிச்ச அடியில நம்ம கிரிட்டுக்கு பெரிய டேமேஜ் போகும்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்பான். ஆனா போனது என்னமோ வெறும் 1000 ஹெச்பி மட்டும் தான். வெறும் 1000 டேமேஜ் தான் போயிருக்கும். என்னது 1000 டேமேஜா? டேய் இவ்வளவு பெரிய அடி அடிச்சேனடா, இது யூனிக்கான ஹேமர்ரா, எப்படி 1000 டேமேஜ் போகும்? ஒருவேளை பக்கா இருக்குமோ, கேம்ல ஏதோ பக் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இப்போ நம்ம கிரிட் சொல்லுவான், நான் இந்த அடியை வாங்கி பார்க்கலாம்னு நினைச்சேன், பெருசா டேமேஜ் விடுக்கும்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்சதை விட ரொம்ப லைட்டா இருக்கு. ஆனா புபாட் என்னோட உண்மையான டிஃபென்ஸ் நீ காலி பண்ணணும்னு ஆசைப்பட்டினா நீ இந்த ஹேமர்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, இன்னும் நல்ல பெருசா நல்ல பெரிய ஹேமரா கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் என்னோட உண்மையான டிஃபென்ஸை உன்னால உடைக்க முடியும். ஆனா அடினா எப்படி இருக்கணும்ன்றதை இப்ப நான் காட்டட்டுமா? இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மூஞ்சிக்கு நேரா தன்னோட கையை நீட்டி மேஜிக் மிசைல மூஞ்சிக்கு நேரா யூஸ் பண்ணுவா. அவ மூஞ்சி மேலே போய் மேஜிக் மிசைல் வெடிக்கும். இவன் மேல தானே ஆர்மர் போட்டிருக்கான், மூஞ்சில ஒண்ணும் போட்டே இல்ல, அதனாலதான் இந்த அளவுக்கு டேமேஜ் போகுது. அதுவும் இல்லாம ஒரு மேஜிக் மிசைல் எப்படி இவ்வளவு டேமேஜ் கொடுக்க முடியும்? இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். ஆனா நம்ம ஹீரோவோட மேஜிக் மிசைல் இப்ப லெவல் 2க்கு போயிடுச்சு. அது ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பெல், அதுவும் பிரகாமோட ஸ்பெல். அப்படி இருக்கிறப்ப அது லெவல் 2க்கு எடுத்துட்டு போன காரணத்தினால இப்ப நம்ம ஹீரோவால அது இன்னும் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுது. இப்ப நம்ம ஹீரோ திருப்பி அந்த ஏர்ட்ட வச்சு மாத்தி மாத்தி ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஒரு 3 ஸ்லாஷை கம்ப்ளீட் பண்ண உடனே 3 ஹிட் காம்போவா அச்சீவ் பண்ணிடுவான். இப்போ உடனே புபாட்டை பார்த்து சொல்லுவான், யோ புபாட், உன்னோட ஹேமர் வேணா வீக்கா இருக்கலாயா, ஆனா உன்னோட ஆர்மர் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஏர்ட்டோட அட்டாக்ஸ் இத்தனை தாங்குது அப்படின்னா உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மர் தான் போட்டிருக்க. ஆனா அந்த ஆர்மருக்கு இருக்கிற டிஃபென்ஸ் உனக்கு இருக்கான்னு செக் பண்ணுல, செக் பண்ணி பாத்துருவோமான்னு கேட்டு டிஃபென்ஸ் இக்னோர் பண்ற மாதிரி இன்னொரு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. அந்த மாதிரி இன்னொரு ஒரு அட்டாக் நம்ம கிரிட் கிட்ட இருக்கு, அதுதான் பின்னக்கல் கில். இப்போ பின்னக்கல் கில்ல யூஸ் பண்ணுவா. அதை யூஸ் பண்ண உடனே திருப்பி அவனுக்கு டேமேஜ் அதிகமா போக ஆரம்பிச்சிடும். இதோட அவனோட ஹெச்பி 10%க்கு வந்துரும். மொத்தமா அவனோட ஹெச்பியை குறைச்சிட்டான். ஆக்சுவலா இந்த புபாட் இருக்கால, அவனுக்கு எஜிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது ஸ்பீட்ன்றது ஒண்ணு ரொம்ப கம்மி. அவன் ஒரு டேங்கர் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் பண்ணுவான். அதனாலதான் இந்த அட்டாக்ஸ் வந்து வேகமா அவனால ரியாக்ட் பண்ண முடியல. ஆனாலும் அதுக்கு பதிலா தான் அவனோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அப்படி இருக்கிற டிஃபென்ஸை அவன் உடைக்கிறான் அப்படின்னா அப்ப நம்ம கிரிட்டோட அட்டாக் பவர் எந்த லெவல்ல இருக்கணும்? இத்தனைக்கும் இவனுங்க நர்வ் பண்ணியும் இந்த அட்டாக் பவர் வச்சிருக்கான். அப்போ உண்மையிலேயே இவனோட அட்டாக் பவர் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே நம்ம கிரிட் வந்து சொல்லுவா, ஓஹோ புபாட், நீ இன்னமும் தாக்கு பிடிக்கிற அப்படின்னா உண்மையிலே நீ டிஃபென்சிவான கேரக்டர் தான்ப்பா, பேருக்கு ஏத்த மாதிரி உண்மையிலே தாக்கு பிடிக்கிற. ஆனா இந்த ஒரு அட்டாக்கை நீ வாங்கிக்கணும்ல, அதனால கடைசியா ஃபைனல் டச்சுக்கு ஒரு அட்டாக் கொடுக்கறேன்னு சொல்லி இப்ப 5 ஹிட் காம்போ கம்ப்ளீட் பண்ணிருப்பான்ல, இப்ப ஹெல்த் ஸ்வாட யூஸ் பண்ணுவா. இன்னொரு ஹெல்த் ஸ்வாட யூஸ் பண்ணி மொத்தமா புபாட்டை காலி பண்ணிடுவா. ஒரு டாப் டேங்கர். இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் இவன் தான் இருக்கிறதே ஒரு பெரிய டேங்கர். ஆனா அப்படி ஒரு டேங்கரையே டேமேஜ் நர்ஃப் இருந்தும் கூட நம்ம கிரிட் தோக்கடிச்சிட்டான். அப்ப உண்மையிலே அந்த பேட்ச் நம்ம கிரிட் அஃபெக்டே பண்ணலையா என்ன அப்படின்னு சொல்லி இந்த கமெண்டேட்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் என்ன யோசிப்பா அப்படின்னா, இந்த புபாட்டோட அந்த ஆர்மர் இருந்துச்சுல, அது உண்மையிலே ஒரு சூப்பரான ஆர்மர் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஏன் அப்படின்னா அந்த ஆர்மர் உண்மையிலே நிறைய அட்டாக்ஸ் வாங்கிடுச்சு. நம்ம கிரிட் ஆரம்பத்துல பின்னக்கல் கில் மட்டும் போதும்னு யோசிச்சான். ஆனா அவன் நினைச்சதை விட இன்னும் நிறைய அட்டாக் பண்ண வேண்டியதா போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் அவனோட பிளாக் ஸ்மித் ஐ வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இது ஒரு சீல்ட் எக்யூப்மென்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சான். ஆக்சுவலா இது ஒரு சீல்ட் ஆர்மரா, இதோட உண்மையான பவரை ரிலீஸ் பண்ணல, அதாவது ஹிடன் பவர் இருக்கும்ல, நம்ம கிரிட் எப்பயுமே அதை ரிலீஸ் பண்ணுவால, அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஹிடன் பொட்டன்ஷியல் இருந்திருக்கு. அது மொத்தமா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அது மட்டும் அன்சீல் ஆயிருந்து அந்த புபாட் மட்டும் அதை போட்டுட்டு வந்திருந்தா கண்டிப்பா நம்ம கிரிட் இவனை தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டிருப்பான். அதுவும் இல்லாம ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆன அன்டிஃபீட்டட் கிங்கோட ஆர்மர்ல, அதனாலதான் பேருக்கு ஏத்த மாதிரி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம கிரிட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்டென்ஷனையும் அவன் பக்கம் வச்சுக்கிட்டான். அவனோட டீம் இந்த நேரத்துல கண்டிப்பா இன்னும் டார்கெட்ஸ் ஹிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதுக்கு முக்கியமான காரணம் அவன் 2 பேர் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை.
நம்பிக்கை. ஒன்னு யூரா, இன்னொன்னு பீக் ஸ்வாட். சோ இன்னொரு பக்கம் நம்ம யூராவும் பீக் ஸ்வாட் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க. ஆனா அவங்கள தவிர மிச்சம் இருப்பாங்கல்ல, அவங்க டீம்மேட்ஸ் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால பெருசா தாக்கு பிடிக்கவே முடியாது. அப்ப அந்த பிளேயர் பார்க் இருக்கான்ல, அவன் யோசிப்பான், ச்சே இந்த மாதிரியான ஒரு பிளான சொன்னானே, அவன் எங்க போனா, எங்க தான் போய் தொலைஞ்சா அப்படின்னு. அதாவது கிரிட்ட தான் தேடுவான். நம்ம கிரிட் அந்த பக்கமா உலாவிக்கிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு பக்கம் இவங்களை அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளேயர் அந்த இடத்துக்கு வந்துருவா. வந்த உடனே டக்குனு இவங்க டீம்மேட்ல ஒருத்தனை தோக்கடிச்சிருவா. தோக்கடிச்சு நேரா அடுத்து பார்க்க தான் டார்கெட் பண்ணுவா. ஆக்சுவலா இவ யார் அப்படின்னா, இவளோட பேரு ரூகா. இவ தான் ஆஸ்திரேலியாவோட ரெப்ரசன்டேட்டிவ். இப்ப இவ அட்டாக் பண்றதுக்குள்ள கரெக்டா ஒரு புல்லட் இவளோட காது கிட்ட உரசிட்டு போகும். என்னன்னு பார்த்தா நம்ம யூரா தான். நம்ம யூரா அங்க இருந்து தன்னோட புல்லட்டை ஷூட் பண்ணிருப்பா. இப்ப இத பார்த்த உடனே, ஓஹோ நம்ம யூராவா, இந்த யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 5th இருந்தாலே அந்த ஒரு ஆள் தானே. ஆனா நீ தான் ரேங்கிங்ஸ் விட்டு போயிட்ட. இப்போ உன்னோட அந்த ஃபேமும் போயிடுச்சு. இப்போ உன்னால என்ன பண்ணிட முடியும்? உன்னோட அட்டாக் பவர் என்ன அதிகமா இருக்கலாம், ஆனா உன்னோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. உன்னோட புல்லட்ஸ் மட்டும் நான் டாச் பண்ணிட்டேன். அதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பக்கத்துல வந்த நீ தான் செத்தன்னு சொல்லிட்டு நேரா நம்ம யூராவோட பக்கத்துல அட்டாக் பண்றதுக்காக வருவா. ஏன் அப்படி யோசிப்பானா, நம்ம யூரா ஒரு கன் வச்சிருக்கா. சோ பக்கத்துல ஷூட் பண்ண முடியாதுன்னு யோசிப்பா. ஆனா அவ பக்கத்துல வந்த உடனே டக்கு நம்ம யூரா அந்த ரைஃபிள்ல இருக்கக்கூடிய அந்த பைனட் மோட் ஆக்டிவேட் பண்ணி டக்கு அந்த நைஃபை வச்சு இவள ரொம்ப வேகமா ஸ்லாஷ் பண்ணிடுவா. இத பார்த்தோனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் எங்களால விட்டு கொடுக்க முடியாது. அதனால நாங்க கண்டிப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு பக்கம் நம்ம பீக் ஸ்வாட் இருக்கால, அவனை நோக்கி அவ்வளவு எனிமீஸ் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்கள தாக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஸ்வாட அப்படியே அன்ஷீட் பண்ணுவா. அதுல இருந்து வெளில அப்படியே வேகமா எடுத்து அன்னிஹிலேட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணுவா. இது டக்குனு எல்லாரும் அப்படியே கிராஸ் பண்ணி போன உடனே டக்குனு அவங்க எல்லாருக்கும் டேமேஜ் விழுக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா எல்லாருக்குமே 10,000க்கும் மேற்பட்ட டேமேஜ் விழுகும். இருந்தாலும் இந்த டேமேஜ் எல்லாமே ரொம்ப கம்மியா போகுது. அதுக்கான காரணம் இந்த டேமேஜ் நர்ஃப் தான். இது நம்ம பீக் ஸ்வாட்க்கு தெளிவா ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்ம பீக் ஸ்வாடால அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம பீக் ஸ்வாட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இப்ப வேற ஒரு ஸ்வாட வச்சிருக்கா. நம்ம கிரிட் இவனுக்கு செஞ்சு கொடுத்த ஐடியல் லாங் ஸ்வாட். ஆக்சுவலா இதுவுமே ஒரு யூனிக்கான வெப்பன் தான். ஆனா யூரோட் அளவுக்கு அட்டாக் பவர் கிடையாது. ஆக்சுவலா யூரோட் அளவுக்கு அட்டாக் பவர் இல்லைனாலும் இதோட அட்டாக் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா நம்ம பீக் ஸ்வாட் இருக்கால, அவன் நார்மலா என்ன சொன்னா, நான் ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டு திருப்பி அந்த ஸ்வாட் எடுத்து ஷீட்குள்ள வச்சு திருப்பி தான் என்னால அட்டாக் பண்ண முடியும். அது ஒரு பெரிய டிலே இருக்கு அப்படின்னு சொன்னால. சோ அதனால தான் இந்த ஒரு அட்டாக் ஸ்பீட நம்ம கிரிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருப்பான். இந்த ஒரு ஸ்வாட இவனுக்காகவே உருவாக்கி இருப்பான். ஆனா இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு கிஃப்ட் நம்ம கிரிட் கொடுத்திருப்பான். அது என்ன அப்படின்னா ஒரு ஷீட். இந்த ஸ்வாட வச்சுக்கிறதுக்கான அந்த ஷீட். இந்த ஷீட் இருக்குல்ல, இதுல வாட்டர் கிளாங்கிங் டியர்ஸை இன்ஃபியூஸ் பண்ணிருப்பான். இத வச்சு தான் நம்ம எக்யூப்மென்ட்ல மேஜிக் ஆட் பண்ணுவோம். சோ நம்ம கிரிட் இந்த ஒரு எக்யூப்மென்ட்ல ஜெட்னோஸோட வின் மேஜிக் ஆட் பண்ணி வச்சிருப்பான். சோ அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பீக் ஸ்வாட் ஒவ்வொரு தடவை ஷீட் பண்ணிட்டு திருப்பி அன்ஷீட் பண்ணும்போது ஒரு விண்ட் அட்டாக்கும் அந்த ஸ்வாட் அட்டாக்கோட சேர்ந்து போகும். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்ட் விண்ட் மொத்தமா இந்த ஷீட்டை சுத்தியே இருக்கும். சோ அதனால அந்த அட்டாக் டிலே இருக்கும்ல, ஷீட் பண்ணிட்டு அன்ஷீட் பண்றதுக்கு அந்த அட்டாக் டிலேவை இது குறைச்சிரும். இப்ப அட்டாக் டிலே கம்மியான காரணத்தால நம்ம பீக் ஸ்வாட் மாத்தி மாத்தி அவங்க அட்டாக் பண்ணி அந்த எனிமீஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருவா. இப்போ உடனே இந்த ஸ்வாட பார்த்து சொல்லுவான், ஆகா காகா காகா காகா, இந்த ஸ்வாட் எந்த அளவுக்கு இருக்கு, பீக் ஸ்வாட்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த ஸ்வாட பீக்ல செஞ்சு கொடுத்துட்டாரு நம்ம காட் கிரேட். காட் கிரேட் வாழ்க, காட் கிரேட் வாழ்க. நம்ம ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்தோட நம்மளை தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளே இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவான். இப்ப இது எல்லாமே இந்த ஐலாண்டோட மெயின் ஏரியால நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இந்த மெயின் ஏரியால தான் முக்காவாசி டீம்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அங்க இருந்து இந்த டார்கெட்ஸ் ஹண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில சின்ன சின்ன டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐலாண்ட ரொம்ப ஓரத்துல சுத்தி வந்து அங்க இருந்து இந்த டார்கெட்டை ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த டீம்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தன் வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த டீம் கிட்ட தான் ஒருத்தன் வந்திருப்பான். அதை பார்த்த உடனே இந்த டீம்ஸ் கேட்பாங்க, இரு நாங்களே ரொம்ப ஓரமா வந்திருக்கோம், இவ்வளவு வெளில வந்து நீ எப்பறம் இங்க வந்த, அதுவும் எப்பறம் எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு. வந்தது வேற யாரும் கிடையாது, ஸ்கை அபோவ் தி ஸ்கை, நம்ம கிராவ்கள். இப்ப இவனும் களத்துக்குள்ள இறங்கிட்டான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த டிரா ஐலாண்டே ஹையஸ்ட் பிக் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு பிக் இந்த யூஎஸ் டீம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க முன்னாடியே ஆக்குபை பண்ணிருப்பானுங்க. சோ இந்த ஆக்குபை பண்ண டீம் நம்ம ஆம்புஷ் பண்ணிரலாம், இவனுங்க எங்க இருந்தாலும் மறைஞ்சிருந்து தாக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். ஆனா அவன் ஜிபால அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் டக்கு நம்ம லாவல் நம்ம போன ஒரு மாதிரி காத்து வச்சு கண்ட்ரோல் பண்ணி தூக்கி வீசிட்டான்ல. அப்படி தூக்கி வீசினப்ப தன்னோட அந்த ஸ்பியர் இருக்குல்ல, அதை வச்சு அந்த மலையில இன்னுமே தொங்கிட்டு இருப்பான் நம்ம போன். சோ அதை வச்சு இன்னும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம போன டீம் மொத்தமா தான் ஆம்புஷ் பண்ண வந்தாங்க. அவங்க டீமை மொத்தமா இந்த யூஎஸ் டீம் காலி பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம போன் மட்டும் தான் மிச்சம் இருக்கான். இப்ப அவனையும் காலி பண்றதுக்காக நம்ம லாவல் பக்கத்துல வந்துட்டான். ஆக்சுவலா இப்ப நம்ம போன் இன்னொரு ஒரு அட்டாக் வாங்கி கீழே விழுந்தா அப்படின்னா கண்டிப்பா செத்துருவா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹையஸ்டான பீக். சோ நம்ம போனுங்க அந்த ஹைட்டுக்கே கீழே விழுந்து கண்டிப்பா அவனோட ஹெச்பி மொத்தமா போயிடும். ஆனா நம்ம போன் சாக தான் போறோம் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒருத்தனையாவது கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த ஸ்பியரை ஸ்ப்ரிங் மாதிரி யூஸ் பண்ணி அதை வச்சு கரெக்டா மேல ஜம்ப் பண்ணி அந்த ஸ்பியரை எடுத்து அட்லீஸ்ட் போறதுக்கு முன்னாடி இவங்க தலையை மட்டும் காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அதாவது ஜிவால நம்ம ஜிவால அட்டாக் பண்றதுக்காக மேல இருந்து ஜம்ப் பண்ணி வந்து ரெயில் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இந்த ஒரு அட்டாக் நம்ம ஜிவால் மேல ஒரு ஓட்டையை போட்டுரும். ஆக்சுவலா இவன் எப்ப பார்த்தாலும் பராக் பார்த்துக்கிட்டே இருப்பான் போல, எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கான். கேட்டா மட்டும் நான் தான் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ் நம்பர் 2, என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி மட்டும் பேசிக்கிறான், அடி வாங்கிட்டே இருக்கான். நம்ம போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஜிவால மட்டும் காலி பண்ணிடலாம்னு யோசிச்சா. ஆனா அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்ம ஜிவால் கிட்ட ஹெல்த் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அட்டாக் பவர் கம்மியா இருந்ததுனால அவன் இந்த அட்டாக்க டேங்க் பண்ணா. இருந்தாலும் அட்லீஸ்ட் போறதுக்கு முன்னாடி இவன் அடிச்சிட்டேன்ல, அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம லாவ்ல வந்து அட்டாக் பண்ண உடனே நம்ம போன் கீழே விழுந்துருவான். அதோட அவனும் லாக் அவுட் ஆயிடுவான். இப்ப இந்த ஸ்பெயின் டீமே மொத்தமா எலிமினேட் ஆயிட்டானுங்க. நம்ம போன் டீம் மொத்தமா காலி ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த அட்டென்ஷன் எல்லாமே பெரிய பெரிய டீம்ஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேசில் இருக்குல்ல, அதாவது நம்ம ஜிஷுகாவோட டீம். சோ நம்ம ஜிஷுகாவோட டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்த எந்த டீம் கூட பிரச்சனை வச்சுக்காம டார்கெட்ஸ் மட்டும் ஹிட் பண்ணணும் அப்படின்னு
சொல்லிட்டு சைடுல இருந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்படி பண்ற காரணத்தால இப்ப இவங்க தான் செகண்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா இன்னுமே நம்ம கிரிட் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருப்பான். அதாவது அவனோட டீம் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிரிட் அவன் தனியா போய் சண்டை போட்டாலும் நம்ம கிரிட்டோட காட் ஆன்ஸ் இருக்குல்ல அது தனியா வேலை பார்க்கும்ல. சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம கிரிட் அதை வச்சு தனியா டார்கெட்ஸ் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டே இருப்பான். சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம கிரிட் இன்னுமே ஃபர்ஸ்ட்ல தான் இருப்பான். ஆக்சுவலா நம்ம ஜிஷிகாவுக்கு நம்ம கிரிட் ஜெயிக்கிறான், நம்ம கிரிட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்றத பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக அப்படியே தோல்வியை ஒத்துக்க முடியாதுல. ஏன்னா இவளுமே அவளோட கண்ட்ரிக்காக விளையாட வந்திருக்கா. சோ அவளுக்கு தான் கோல்ட் மெடல் வேணும் அப்படின்றதுனால இவளோட அவளோட ஹண்டிங் ஸ்பீடை இன்னும் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவா. இவளு வேக வேகமா டார்கெட்ஸை காலி பண்ணிட்டே இருப்பா. ஆனா இந்த மாதிரி ஓரத்துல இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. இப்ப அவன் இந்த ஒரு டீமுக்கு வந்துருவா. ஆக்சுவலா இவன் இந்த காம்படிஷனுக்கு வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிரிட்டி கேட்டா அப்படின்றத தாண்டி இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆக்சுவலா இவன் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரி இருக்குல்ல ரஷ்யா, இவனுங்க இந்த அல்சைமர் டிசீஸ்க்கு ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சிருப்பானுங்க. இந்த ஒரு மருந்து இவனுக்கு வேணும் அப்படின்னா இந்த கண்ட்ரியை இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க வைக்கணுமா, அதுக்காக மட்டும் தான் இவன் இந்த அளவுக்கு போராடுறான். ஏன் அப்படின்னா அவனோட அம்மாவை காப்பாத்துறதுதான் அவனுக்கு இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்ப தன்னந்தனியா இந்த பிரேசில் டீமை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலி அவன் தனியா வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜிஷிகா ஓரளவு நம்பிக்கை விட்ட மாட்டா. ஏன் அப்படின்னா இவங்க டீம்ல மொத்தம் 7 பேர் இருக்காங்க. சோ ஒருத்தர தோக்கடிக்கலாம்ல, அட்லீஸ்ட் இவனுக்கு டேமேஜ் ஆவது கொடுக்க முடியல. அதனால மொத்தமா 7 பேர் சேர்ந்து இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இவங்க எத்தனை பேர் அட்டாக் பண்ணாலும் சரி இவன் ஒயிட் லைட் ஸ்டெப்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த எல்லா அட்டாக்ஸ்ல இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தப்பிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இப்ப எல்லா பக்கமும் மொத்தமா அப்படியே ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவா. அதுக்கு நம்ம ஜிஷிகா அப்படியே ஒரு ரெய்னிங் ஆரோஸ் மாதிரி எல்லா பக்கமும் ஆரோஸ் ஃபயர் பண்ணுவா. மாத்தி மாத்தி ஆரோஸ் மேல இருந்து வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல இருந்து அவன் ஈஸியா தப்பிப்பான். எப்படி தெரியுமா? கீன் சென்சஸ் ஆக்டிவேட் பண்ணி எல்லா ஆரோஸ்ல இருந்து மாத்தி மாத்தி தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். இவங்க 7 பேர் அட்டாக் பண்ணாலும் அவங்க 7 பேரோட அட்டாக்ஸ்ல இருந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிப்பான். ஆக்சுவலா அதுவும் அக்ரெசிவான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து தப்பிக்க மாட்டான். ஜஸ்ட் ஸ்மூத்தான ஃபாஸ்டான எலிகண்டான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து தான் தப்பிப்பான். ரொம்ப ஸ்மூத்தா இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும்ல அந்த மாதிரி ரொம்ப வேக வேகமா தப்பிப்பான். இவன் தப்பிக்கிறத பார்த்த உடனே ஜிஷிகா யோசிப்பா, டேய் வாட்டர் மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே, ஒரு தண்ணி மேல எப்பற ஆரோ ஃபயர் பண்றது, இவனை எப்பற தோக்கடிக்கிறது அப்படின்னு. ஆனா இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் பிளானை போட்டு முடிச்சிடுவான். அவங்க 7 பேரை மொத்தமா காலி பண்ணி பிரேசில் டீமை மொத்தமா லாக் அவுட் பண்ண வச்சிருவான். இன்னொரு பக்கம் நம்ம கிரிட்டோட டீமை ஆரம்பத்திலே காலி பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு 11 டீம் வந்தானுங்கல்ல, மொத்தம் 77 பேர். அந்த 77 பேரை ஆரம்பத்துல நம்ம கிரிட் தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நம்ம கிரிட்டால எல்லாரையும் ஒரே நேரத்துல தோக்கடிக்க முடியல. அதுலயே பாண்டையும் மூவாட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்கல்ல. இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ற மத்தவங்க எல்லாரும் இவனோட டீமை காலி பண்ணிரணும் அப்படின்றதுக்காக மிச்சம் இருக்கிற 6 மெம்பர்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு டீம்ல நம்ம யூரா பிக்ஸோட தவிர மிச்சம் இருக்கிற அந்த 4 மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க 4 பேருமே வீக்கான பிளேயர்ஸ் அப்படின்றதுனால அவங்க எப்போ அடி வாங்கி அவங்க எல்லாரும் லாக் அவுட் ஆயிட்டாங்க. சோ நம்ம யூரா பிக்ஸோட் இவங்க 2 பேர் மட்டும் தான் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர்ட்டே அந்த அளவுக்கு ஹெச்பி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே ஹேங் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிளான போட்டு கொடுத்தானே ஒருத்தன், அவன் இன்னும் இவங்களை காப்பாத்துறதுக்கு வரவே இல்ல, அவன் எங்கடா போனா அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால கிரிட்டை தோக்கடிக்க முடியல. இருந்தாலும் யூரா பிக்ஸோட அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம கிரிட் தனியாயிருவால, அப்ப இந்த கேம்ல அவனால ஜெயிக்க முடியாதுல. அந்த ஒரு பிளான போட்டு தான் இவங்க 40 பேரும் ஒரே நேரத்துல நம்ம யூரா பிக்ஸோட அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் தடுக்கிறதுக்காக நம்ம யூரா பிக்ஸோட முன்னாடி கரெக்டா ஒருத்தன் வந்து குதிப்பான், இந்த 40 பேரை தடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப நம்ம கிரிட் வந்த உடனே பிக்ஸோட பாத்து கேட்பான், என்ன பிக்ஸோட மத்தவங்க எல்லாம் காணோம், நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, அவங்கள போயிட்டாங்களா அப்படின்னு. என்னது போயிட்டாங்களாவா? ஏண்டா பிளான போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம இவ்வளவு லேட்டா வந்தா போகாம என்னடா பண்ணுவாங்க, இப்ப நீ மட்டும் தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட் உள்ள வந்த உடனே கரெக்டா பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அத்தோட போயிடும். இருந்தாலும் நம்ம கிரிட் அவங்க எல்லாரும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலி இப்ப நம்ம கிரிட்டோட டீம்ல மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. சோ நம்ம கிரிட் அவன் பழைய பிளான் அப்படியே எடுத்துட்டு போக முடியாது, கண்டிப்பா ஃபெயிலியர்ல புடிச்சிரும். சோ நம்ம கிரிட் ஒரு புது பிளான போட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 40 பேரை சமாளிக்கணும். ஆக்சுவலா இந்த ஒரு 40 பேர் இருக்கானுங்கல்ல, இவங்க எல்லாருமே வெறும் லெவல் 200ல இருக்கிறவங்க தான், எல்லாருமே லெவல் கம்மியா இருக்கிற பிளேயர்ஸ் தான். இருந்தாலும் 40 பேர் ஒரே நேரத்துல வராங்க அப்படின்னா ஒருத்தனால தனியா சமாளிக்கிறது கண்டிப்பா கஷ்டம் தான். அதனால நம்ம கிரிட்டுக்கு இப்ப என்ன தேவை, அவனுக்கு அல்டிமேட்டான ஒரு டிஃபென்ஸ் தேவை. அந்த ஒரு டிஃபென்ஸ் தான் நம்ம கிரிட் இப்ப கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுவா. இப்ப அவனோட அந்த புது எக்யூப்மென்ட் இருக்குல்ல, அவன் தனித்தனியா செஞ்சால அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கணும்னு முடிவு பண்ணுவா. இப்ப அது எல்லாத்தையும் எக்யூப் பண்ணுவான். நம்ம கிரிட் அந்த பெகன் ஆர்கிபெலகோ கிட்ட எந்தெந்த மான்ஸ்டர் கிட்ட எல்லாம் கஷ்டப்பட்டானோ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஒவ்வொன்னு எடுத்திருப்பான். அதோட ரெஃபரன்ஸை வச்சு ஒரு புது செட்டை உருவாக்கி இருப்பான். இப்ப இதை எக்யூப் பண்ணி முடிப்பான். இதை எக்யூப் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் அப்படியே சைலண்டா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கமெண்டேட்டர்ஸ் முதற்கொண்டு சைலண்டா பாப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே லுக் விட்டுட்டு எல்லாரும் கெக்கபிக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னடா இது அவசரத்துல எடுத்த வாந்தி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் ஒரு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித், அதுல ஒரு கலைநயம் வேணும்ல. ஆனா கலை ரசம் எதுவுமே இல்லாம, ஏன் சாதாரண ரசம் கூட இல்லாம நம்ம கிரிட் அந்த மாதிரியான ஒன்னதான் போட்டுட்டு வந்திருக்கான். ரொம்ப ஆடா ரொம்ப வியோடா இருக்கான். அதனாலதான் இவனுங்க எல்லாரும் சிரிப்பானுங்க. அவனுங்க எல்லாரும் யோசிப்பானுங்க, ஏப்பா கிரிட் இதை வச்சா பண்ணி எங்களை தடுக்க போற அப்படின்னு. ஆனா எல்லாரும் ஓவரா பேசுறானுங்க, ரொம்ப ஓவரா கலாய்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிரிட் ரொம்ப கடுப்பாயிருவான். டேய் பேசுறத நிப்பாட்டிட்டு முதல்ல சண்டை போட வாங்க, அப்ப நான் காட்டுறேன் நான் எந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு இன்னொரு பக்கம் இவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஜாப்பனீஸ் டீமுக்கும் சைனீஸ் டீமுக்கும் சண்டை போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா நம்ம கட்ஸோட டீமுக்கும் ஹாவோட டீமுக்கும் சண்டை போயிட்டு இருக்கும். இதுல இந்த பக்கம் நம்ம கட்ஸ் டேமியன் சண்டை போடாம நிப்பாங்க, அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம ஹாவோ சண்டை போடாம நின்னுகிட்டு இருப்பான். சோ இவங்க எல்லாரும் வெயிட் பண்றத பார்த்த உடனே அப்போ உடனே யோசிபரா கேட்பான், யோ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நம்ம கட்ஸும் சரி இது வந்து ஹெல்ப் பண்றேன், வெறும் 6 பேர் கூட சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கட்ஸ் உள்ள களத்துக்குள்ள இறங்குவா. உள்ள
இறங்கின உடனே நேரா ஹாவோ தான் சேலஞ்சுக்கு கூப்பிடுவான். இப்ப ஹாவோ பார்த்து சொல்லுவான், நீ அந்த கிராவுகளோட ஃபேன் பாய் தானே, கிராவுகளுக்காக வெயிட் பண்றியா என்ன? அவனுக்காக வெயிட் பண்ற அப்படின்னா வெளில போய் வெயிட் பண்ணு, ஆனா நீ இங்க இருக்க போற அப்படின்னா என் கூட முடிஞ்சா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இப்ப நம்ம ஹாவோவும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கான அந்த சண்டை ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த சண்டை இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட போட்டு கலாய்ச்சானுங்கல்ல, அவனுக்கு எல்லாருமே கீழே விழுந்து கிடப்பானுங்க. அதாவது அந்த 40 பிளேயர்ஸையுமே நம்ம கிட்ட தனியால நின்று தோக்கடிச்சிருப்பான். அது மட்டும் கிடையாது, இதுல இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 40 பிளேயர்ல 10 பிளேயர் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த 10 பிளேயரோட அட்டாக்கையும் நம்ம கிட்ட டேங்க் பண்ணிருப்பான். அது எப்படி அப்படின்னா, அந்த ஆர்பர் வச்சு டைரக்டா பிளாக் பண்ணிருப்பான். ஆனா அவன் ஆர்பர்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்சிவ் எக்யூப்மென்ட் போட்டுட்டு வந்திருப்பான். இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வச்சிருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒருவேளை இவன் ஒரு டேங்கரா இருப்பானோ அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வச்சிருப்பான். இப்போ நம்ம கிட்ட யூரா கிட்ட பீச் வாட் கிட்ட சொல்லுவான், இப்போ நம்ம பிளான மாத்தி ஆகணும், நம்ம டீம்ல கம்மியான மெம்பர்ஸ் இருக்காங்க, அதனால நானும் இப்ப டார்கெட்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வந்துடுறேன், நம்ம 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப நம்ம யூராவும் கேட்பா, கார்டான்ஸ் இல்லாம நீங்க அட்டாக் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆனா நம்ம கிட்ட கிட்ட ஒரு வழி இருக்கு. நம்ம கிட்ட என்ன யோசிப்பான் அப்படின்னா, நான் இந்த ஆர்மரை போட்டேன் அப்படின்னா நான் ஒரு டேங்கரா மாறிடுவேன், நான் கையில ஒரு வில் எடுத்தேன் அப்படின்னா நான் ஆர்ச்சரா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வில்லேந்தே வில்லானா மாற போறான் நம்ம கிட்ட. ஆக்சுவலா நம்ம கிட்ட இந்த போ மாஸ்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த எக்யூப்மென்ட்டா செஞ்சா, இப்போ இந்த டார்கெட்ஸ் மட்டும் அவன் ஹிட் பண்ணா அப்படின்னா சீக்கிரமா அந்த போ மாஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணிரலாம்ல. சோ ரெண்டு ஒரே கல்ல ரெண்டு பாங்க, டார்கெட்ஸ் ஹிட் பண்ண மாதிரி ஆச்சு, மாஸ்டர் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஆச்சு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நம்ம கிட்ட வச்சு எய்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இவன் எய்ம் பண்றத பார்த்த உடனே கமெண்டேட்டர்ஸ்லாம் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ நம்ம கிட்டால எல்லா எக்யூப்மென்ட் யூஸ் பண்ண முடியுதா, அப்ப இவரை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா என்ன? ஒரு பிளாக் ஸ்மித்தா இருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்றாரு அப்படின்னா இவர்தான் ஒரு பெரிய பிளேயர், இவர்தான் லெஜெண்டரி பிளேயர்ன்றத காட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா பேசுவானுங்க. இப்போ நம்ம கிரிட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பான். நம்ம அர்ஜுனனுக்கு எப்படி அந்த பறவையோட கண்ணு மட்டும் தெரியுதோ, இப்போ நம்ம கிரிட்டுக்கு அந்த டார்கெட் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இப்போ நம்ம கிரிட் ஒரு ஃபோக்கஸ்டோட அந்த ஆரோஸ் எல்லாத்தையும் ஃபைட் பண்றதுக்கு முடிவு பண்ணி டக்குனு 5 ஆரோஸ் ஃபைட் பண்ணுவாரு. அந்த 5 ஆரோஸ்ல ஃபர்ஸ்ட் 4 ஆரோ எங்க போச்சு அப்படின்றது கிரிட்டுக்கே தெரியாது. அது கோணல் மால்ல போக ஆரம்பிச்ச உடனே சரி போய் தொலைது கழுத, அது போனா போயிட்டு போகுது. இந்த 5வது ஆரோ கரெக்டா ஹிட் பண்ணுன்ற நம்பிக்கையோட திருப்பி 5வது ஆரோ ஃபைட் பண்ணுவா. இந்த ஆரோ நேரா போய் ஹிட் பண்ணும், ஆனா டார்கெட் அடிக்காது, நம்ம கிட்டே வந்து அடிச்சிருக்கோம். அதாவது போயிட்டு நேரா ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி நம்ம கிட்டே வந்து அடிச்சிருக்கோம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்ற மாதிரி நம்ம கிட்ட எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுருவான். அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பல்பு வேற வாங்கிட்டானா. இப்போ நம்ம கிட்ட ஒரு கோவத்துல அந்த போ எடுத்து தூக்கி போட்டு உடைச்சு சைப்பா உன்ன போய் மாஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு எடுத்துட்டு வந்தேல, என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா, அடிச்சுக்கிட்டே ஆகணும்டா, நான் தான்டா என்ன அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட கோவப்படுவா. இப்ப இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இந்த யூஎஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க இன்னும் வேக வேகமா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப அவனுங்க ஃபர்ஸ்ட்க்கு போயிடுவானுங்க, அடுத்து நம்ம கொரியா செகண்டுக்கு வந்துரும். இப்ப தேர்ட் பொசிஷன்ல ரஷ்யா இருப்பானுங்க. இப்ப நம்ம கிரிட்டுக்கு வேற வழியே கிடையாது, பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணி ஆகணும். அப்படி இல்ல இவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடும். நம்ம கிரிட்டோட அந்த அடாமண்டியம் கனவு மொத்தமா காணாம போயிடும். அதனால நம்ம கிரிட் முடிஞ்ச அளவுக்கு கார்டான்ஸை வச்சு வேக வேகமா ஹண்ட் பண்ணி ட்ரை பண்ணுவா. ஆனா டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு கார்டான்ட் டக்குனு அப்படியே ஸ்டிஃப் ஆகி அதே இடத்துல நின்றும். என்னது கார்டான்ஸ் ஸ்டிஃப் ஆயிடுச்சா, எவனா அவன் கார்டான்ஸ் மேல கை வச்சது, யாரா நீ அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலா அது மேல கை வச்சது யார் அப்படின்னா டார்மா. ஆக்சுவலா இந்த டார்மா யார் அப்படின்னா அந்த பிளட் கார்னிவல சேர்ந்தவன். நம்ம கிராவுகளை கொல்லணும் அப்படின்றதுக்காக லைன் குரூப் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருப்பானுங்கல. சோ அந்த ஒரு ரெக்வெஸ்டுக்காக நம்ம கிராவுகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஒரு கத்தி தனியா பறந்து வரத பார்த்த உடனே, அதாவது கார்டான்ஸை பார்த்த உடனே பயந்து போய் டக்குனு அதை அடிச்சிருப்பான். அதுலதான் ஸ்டிஃபா மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, ஏன்னா இவனோட டார்கெட் கிராவுகள் மட்டும் தான். கிராவுகளை தோக்கடிச்சான் அப்படின்னா இவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதுக்காக தான் இவன் வெயிட் பண்ணுவான். ஆனா இவன் கார்டான்ஸ் மேல கை வச்சுட்டு நம்ம கிரிட் பார்த்துட்டு சும்மா இருப்பானா என்ன, கரெக்டா பின்னாடி இருந்து ஜம்ப் பண்ணி வந்து ஏண்டா நீ தான் கை வச்சியான்னு கேட்டு டக்குனு இவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம டார்மாவுக்கு நம்ம கிரிட் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பான். ஏன்னா அவன் ஜிபாலே அசசின் பண்ணவ அப்படி இருக்கிறப்ப இவனா ஒரு பெரிய ஆளா என்ன, இவனை ஈஸியா காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவான், நீ எல்லாம் என்னோட டைமுக்கு ஒருத்தான ஆளே கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட் பார்த்துட்டு அப்படியே சும்மால போக மாட்டான். ஏண்டா நான் கார்டான்ஸை நம்பி தான் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அந்த கார்டான்ஸே அடிக்கிறியா, கை வச்சுட்டு சும்மா போயிடலாம்னு நினைச்சியா, நான் சும்மா விட்டுவே நினைச்சியா என்ன, உன்னை காலி பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லி நம்ம கிரிட் கோவத்தோட வந்திருப்பான். இதை பார்த்தோன்னு இந்த டார்மா சொல்லுவான், டேய் நீ எல்லாம் எனக்கு ஒருத்தே கிடையாதுடா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, உன் கூட இந்த ஃபேக்கர்னு ஒருத்த சுத்துவானே அவனுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு காட் ஆஃப் கில்லர்ஸ் அப்படின்ற டைட்டில் வேணா இருக்கலாம், ஆனா உண்மையான காட் ஆஃப் கில்லர்ஸ் நான் தான். நான் 100 அசசின்ஸ்க்கு மேல பண்ணிருக்கேன், அதுவும் இல்லாம ஜிபால் மொத கொண்டு கொண்டிருக்கேன். அப்படி இருக்கப்ப நான் தான் உண்மையான காட் ஆஃப் கில்லர்ஸே, நீ யார்கிட்ட எதிர்த்து நிக்கிற அப்படின்றது உனக்கு புரியுதா, என்னால உன்னால தொடவே முடியாது அப்படின்பா. ஏன்டா காட் ஆஃப் ஃபேன்ஸ் மேல கை வச்சேன்னு கேட்டா சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, அதுவும் இல்லாம காட் ஆஃப் கில்லர்ஸா அப்படி உன்ன கேள்விப்பட்டதே இல்லடா, நீ யாருக்காவது வெயிட் பண்ற அப்படின்னா ஓரமா போய் வெயிட் பண்ணு, என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்றவா. இது கேட்டோடனே டார்மா கடுப்பாயிருவான், டேய் நான் ஒருத்தனை தான் டார்கெட் பண்ணி வந்தேன், ஆனா இன்னொருத்தனே டார்கெட் பண்ண வச்சுட்டேல, நான் உனக்கு யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவியாமே, நானுமே நிறைய ஸ்ட்ராங்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், இது ஈஸ்டர்ன் கான்டினென்ட்டை சேர்ந்த எக்யூப்மெண்ட், இதான் நீ கனவுல கூட பார்த்திருக்க மாட்டேன், இப்ப இதை வச்சு நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன், முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷேடோ மூவை யூஸ் பண்ணுவா. ஆக்சுவலா இந்த ஷேடோ மூவ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெல்த் அட்டாக். சோ எவ்வளவு ஸ்ட்ராங்கான இன்சைட் வச்சிருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது, நான் எங்க இருந்து வந்து அடிக்கிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பா. ஆனா நம்ம கிட்ட இன்சைட் வச்சு கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம கிட்ட தான் மேஜிக் டிடெக்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு ரொம்ப ஈஸியாவே அவன் எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவான். இப்ப அவனை பார்த்து சொல்லுவான், டேய் நான் ஏற்கனவே நிறைய அசசின்ஸை பார்த்துட்டேன்டா, அந்த
அந்த லிஸ்ட்ல நீ கிடையாது, நீ ஒரு ஸ்ட்ராங்கான அசசின் தான் கிடையாது, ஒரு வேஸ்டான அசசின் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் இருக்கிற இடத்துல போயிட்டு அவன மேல இருந்து லிங்க்டு கீழ வச்சு குத்திடுவான். இது அந்த டார்மா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்போ நம்ம கிட்ட அடி வாங்கி லாக் அவுட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம அவன் போறதுக்கு முன்னாடி ஒரு பாய்சனஸ் கீ வந்து பர்ஸ்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு பாய்சனஸ் கீ நம்ம கிட்டோட அந்த கான்ட்லெட் இருக்குல்ல, அதுல லைட்டா கீறிட்டு போயிருக்கும். கீறிட்டு போனப்ப நம்ம கிட்டோட அந்த கான்ட்லெட் அதோட டியூரபிலிட்டியை குறைச்சிருக்கும். இவன் சாகும்போது கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அட்டாக் கொடுக்குறான் அப்படின்னா அப்ப இவன் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். நம்ம கிட்ட ஒருவேளை கவனமா இல்லாம இருந்திருந்தானா கண்டிப்பா இவங்க செத்துருப்பான். அப்ப இந்த மாதிரியான பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்த கேம்ல மிச்சம் இருக்காங்க அப்படின்னா அப்ப இது என் கேம்க்கு வந்துருச்சு. நம்ம கிட்ட இனிமேல் இந்த கேம்ல சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்ல இந்த கேமை ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவன் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவன் மட்டும் வந்தா கண்டிப்பா இந்த கேமை தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட யோசிப்பான். அவன் யார் அப்படின்னா நம்ம கிராவல். நம்ம கிராவல் இப்ப எங்க தெரியுமா இருப்பா? இந்த கேம்லயே இப்ப யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கானுங்களோ எவன் ஒருத்தன் ரொம்ப வேகமா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனை டார்கெட் பண்றதுக்காக போயிருப்பான். அதாவது நம்ம யூஎஸ் டீமை டார்கெட் பண்றதுக்காக தன்னந்தனியா போயிருப்பான் கிராவல். இப்ப நம்ம கிராவல் இந்த யூஎஸ் டீமை வந்து அம்புஷ் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த யூஎஸ் டீம் இருக்கானுங்கல்ல, இவங்க ஹையஸ்ட் பீக்ல இருக்கிறதுனால இந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையும் வேகமா அவங்க காலி பண்ணிட்டு இருப்பானுங்க. சோ இவங்களோட ஸ்கோர் ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம சிபால் கேப்பா, இப்ப கொரியன் டீமோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த நேரத்துல போய் நம்ம அவங்களை காலி பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம ஜெயிச்சிருவோம்ல. நம்ம ஜெயிக்கிறத வேற யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. அதனால நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி லாவல் கிட்ட கேப்பா. ஆனா நம்ம லாவல் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. ஏன்னா இப்ப நம்ம கிரிட்டி கிட்ட ஒரு புதிய எக்யூப்மென்ட் இருக்குல்ல, அது நம்ம அதை பத்தி நம்ம லாவலுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதோட டிஃபென்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால இப்ப நம்ம போயிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. ஆக்சுவலா நம்ம சிபாலுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட அட்டாக் பண்றதுக்கு மொத்தம் 40 பேர் கிட்ட போனாங்க. ஆனா அந்த 40 பேருமே நம்ம கிட்ட அட்டாக் பண்ண முடியாம எல்லாருமே செத்துட்டாங்க. இத்தனைக்கும் நம்ம கிட்ட அந்த எக்யூப்மென்ட்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட அவங்களால போட முடியல. அப்ப நம்ம கிட்ட எந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர்ஸ் எக்யூப்மென்ட் எடுத்துட்டு வந்திருப்பா? அப்படி ஒரு எக்யூப்மென்ட் இவனால எப்படி செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சிபால் யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா இன்னொரு பக்கம் நம்ம லாவல் என்ன யோசிப்பா அப்படின்னா நம்ம லாவல் இப்ப ஏன் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா ஆக்சுவலா இப்ப ரஷ்யா இருக்கானுங்கல்ல, இந்த ரஷ்யன் டீமும் வேகமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க தான் இப்ப 3வது பொசிஷன்ல இருக்கானுங்க. இதுல நம்ம கிராவல் தனியா மூவ் ஆகறான் அப்படின்றது நம்ம லாவலுக்கு ஏற்கனவே தெரிய வந்திருக்கும். நம்ம கிராவல் எல்லா டீமே ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் கொரியன் டீமே டார்கெட் பண்ணுவா. முக்கியமா நம்ம யூரோவை டார்கெட் பண்ணுவா. அப்படி அவன் டார்கெட் பண்ண போனா அப்படின்னா கண்டிப்பா கிட்ட ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஎஸ் டீம் இன்னும் வேகமா ஸ்கோர் பண்ணிடலாம்ல. சோ இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நம்ம லாவல் வெயிட் பண்ணுவான். அப்பதான் நம்ம லாவலுக்கு ஒரு யோசனை வரும். ஆக்சுவலா நம்ம கிராவல் இருக்கால, அவன் இது வரைக்கும் தோக்கடிச்ச அந்த எல்லா டீமுமே இருக்கிறதுலே ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய டீம்ஸ். அதாவது நம்ம ஜிஷ்காவோட டீம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவங்க யாரெல்லாம் பாயிண்ட்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த டீமா கரெக்டா பார்த்து அவங்கள டார்கெட் பண்ணி கொண்டுகிட்டே வந்திருக்கா நம்ம கிராவல். அப்படின்னா இந்த கேம்ல அவன் ஜெயிக்கணும் அப்படின்ற முடிவோட இருக்கான். அப்படி ஜெயிக்கணும் முடிவோட இருக்கிறவன் கண்டிப்பா யாரை டார்கெட் பண்ணுவான்? செகண்ட்ல இருக்கிற கொரியாவை டார்கெட் பண்ணுவானா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க யூஎஸ் டார்கெட் பண்ணுவானான்னு யோசிச்சா கண்டிப்பா யூஎஸ் தானே டார்கெட் பண்ணணும். இதை நம்ம லாவல் ரியலைஸ் பண்ணுவா. அச்சோ அப்ப கிராவல் இங்க தான் வந்துகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்கு நம்ம கிராவல் இவங்க முன்னாடி நின்றுவா. The sky above the sky. இப்போ இவங்க முன்னாடி வந்துட்டான். ஆக்சுவலா நம்ம லாவல் என்ன யோசிச்சா அப்படின்னா கண்டிப்பா இந்த கிராவல் போயிட்டு அடுத்து கொரியாவை தான் டார்கெட் பண்ணுவா. அதனால நம்ம ஹண்ட் பண்ணோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. ஆனா இவங்க டார்கெட்ஸை வேகமா தோக்கடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இவங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராவல் முடிவு பண்ணிட்டான். அதனால தான் இவங்க கொல்றதுக்காக வந்திருக்கா. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க டீம்ல ஸ்ட்ராங்கான ஆளு நம்ம ஜிபா தான். ஆனா ஜிபாலோட ஹெச்பி ஏற்கனவே கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம இது ஒரு காம்படிஷன் அப்படின்றதுனால இந்த போர்ஷன்ஸை குடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம ஜிபாலால திருப்பி அவனோட ஹெல்த்தை ஏத்த முடியாது. சோ என்ன பண்றது தெரியாம நம்ம ஜிபால் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம லாவல் சொல்லுவா அவர் கண்டிப்பா ஜிபால தான் டார்கெட் பண்ணிருப்பாரு. ஜிபால் நீங்க பின்னாடி போங்க, மத்தவங்க எல்லாரும் அவங்களை அட்டாக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்லுவா. இப்போ மத்தவங்க எல்லாரும் வேகமா நம்ம கிராவலை அட்டாக் பண்ண போவாங்க. ஆனா நம்ம கிராவல் அசால்ட்டா அவங்க எல்லாரையும் சமாளிச்சிருவா. அப்போ அவங்க டீம்ல இருக்கிற இன்னொரு ஸ்ட்ராங்கான பிளேயரை போக சொல்லுவா நம்ம லாவல். அவனும் போயிட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு நேரா இவங்களை டார்கெட் பண்றதுக்காக வந்துருவா. இத பார்த்த உடனே நம்ம லாவலுக்கு புரிஞ்சு போயிடும். ஓஹோ அவர் என்னதான் டார்கெட் பண்ணி வராரா? ஏப்பா ஜிபால் நீங்களே போய் சண்டை போடுங்க. நீங்க தானே செகண்ட் ரேங்க். எப்போ பார்த்தாலும் நான் செகண்ட் ரேங்க்னு சொல்றீங்களா? நீங்களே போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வேஸ்ட் பண்ணுங்க. நான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம லாவல் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறவா. நம்ம ஜிபாலுக்கு வேற வழி இல்ல, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால டக்குனு தன்னோட ஸ்டாஃப் வெளில எடுப்பா. அதை வச்சு அங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கிராவலை அடிக்க ட்ரை பண்ணுவா. ஆக்சுவலா இது என்ன எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பான்மேர் ஒருத்தர் இருப்பார்ல, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஸ்மித் ரேங்கிங்ல நம்பர் 1 இருக்கிற பிளேயர். சோ அவரு டுவார்ஃபோட டெக்னாலஜி அதாவது தலிமாவோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மங்கி கிங்கோட ஸ்டாஃப் உருவாக்கி இருக்காரு. இப்போ இந்த ஸ்டாஃபுமே அந்த ஒரு சன்முகாங்கோட ஸ்டாஃப் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுமா? அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை வச்சு கரெக்டா நம்ம கிராவலை மேல இருந்து அடிச்சு கிராவலை கீழே அடிச்சு தள்ளிடுவா. இப்போ இதை யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம கிராவல் இப்படி டயர்டா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவன் ஏற்கனவே 10 டீம்ஸோட சண்டை போட்டால, அது எல்லாம் ஸ்ட்ராங்கான டீமா இருந்ததுனால அவனோட எக்ஸாஷன் தான் இந்த அளவுக்கு அவன ரொம்ப டயர்ட் ஆக்கிடுச்சு. ஆனா நம்ம கிராவல் டயர்டா இருக்கா அப்படின்றது தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம லாவலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். இப்போ இவரை தோக்கடிச்சிடலாம், இந்த ஸ்கையை ஒரு வழியா நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு டக்குனு இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ண சொல்லுவா. அவனும் அட்டாக் பண்றதுக்காக வந்துருவா. எல்லாரும் மொத்தமா நம்ம கிராவலை ஒரே இடத்துல தோக்கடிக்கணும்ன்றதுக்காக ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கிராவல் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிட மாட்டா. நம்ம ராக்கி பாய் மாதிரியே அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும், அவங்க அம்மாவை திருப்பி குணப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஒரு பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணுவா, சூப்பர் சென்சிட்டிவிட்டி. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் அவன் பியாரோ கூட கடைசியா சண்டை போட்டான். இந்த ஒரு ஸ்கில்லை வச்சு அவன் பியாரோவே தோக்கடிக்கிற நிலைமைக்கு போயிட்டான்.
இது நம்ம கிராவ்களோட அந்த சென்சஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது, அதோட சேர்த்து அவனோட அட்டாக் பவர், அட்டாக் ஸ்பீடு இது ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும். அதனால மட்டும் தான் நம்ம கிராவ்கள் ரொம்ப வேகமா மூவ் ஆகி அவங்க எல்லாருக்கும் அட்டாக் கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் வந்து விலகி வந்துருவா. அவன் விலகி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அட்டாக்ஸே விழுகும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டான அட்டாக்ஸா இருக்கும். இப்போ நம்ம கிராவ்கள் யூஎஸ் டீமை தோக்கடிச்ச காரணத்தினால திருப்பி நம்ம கிரிடோட டீம் ஃபர்ஸ்ட் போயிடும், நம்ம கிராவ்களோட டீம் செகண்டுக்கு வந்துருவாங்க. இப்போ நம்ம கிரிடுக்கு புரிய வந்துரும் ஆக்சுவலா நம்ம கிராவ்கள் தான் இவங்க எல்லாரும் டார்கெட் பண்றா. அவன் யூஎஸ் டீமே தோக்கடிச்சான் அப்படின்னா அடுத்து கண்டிப்பா நம்மள தான் டார்கெட் பண்ணுவா, கண்டிப்பா நம்மள தேடி வருவா அப்படின்னு. இப்போ கிராவ்கள் இங்க கிளம்பி வந்தா அப்படின்னா நம்ம கிரிடால கண்டிப்பா அவனை ஃபேஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாம யூரா பிக்ஸ்வாட் இவங்க ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிராவ்களை தோக்கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவனை தோக்கடிக்கிறது முக்கியம் கிடையாது. இந்த கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணணும். சோ இவங்க பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றது கண்டிப்பா ஸ்லோ ஆயிடும்ல. நம்ம கிராவ்கள் இங்க வந்தானா அவங்க கூட சண்டை போடுறத மட்டும் தான் யோசிப்பாங்க. சோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றது மிஸ் ஆயிடுச்சுனா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு வேணும். அதனால நம்ம கிரிட் என்ன யோசிப்பா அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவா. நம்ம பிக்ஸ்வாட பார்த்து சொல்லுவா ஒருவேளை கிராவ்கள் இங்க வந்தா அப்படின்னா யூராவை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கிரிட் என்ன பிளான் பண்றா அப்படின்னா இந்த கொரியன் டீமை தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. ஏன்னா கிராவ்கள் ஒருவேளை நம்ம கிரிட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அப்படின்னா நம்ம கிரிட் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப இன்னொரு பக்கம் நம்ம யூரா ஸ்கோர் பண்ணுவா. ஒருவேளை யூராவை ஃபாலோ பண்ணிட்டு போனா அப்படின்னா நம்ம கிரிட் ஸ்கோர் பண்ணுவா. சோ நம்ம கிரிட் இந்த டீமை இப்போதைக்கு தனியா பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனால தான் நம்ம கிரிட் யோசிச்சு இந்த மாதிரியான ஒரு பிளான் போட்டிருக்கா. ஆனா இத பார்க்கும்போது இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம கிரிட் இந்த மாதிரியான பிளான்ஸ் யோசிச்சிருக்க மாட்டா. இப்ப அவன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டா. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆகி எப்படி யோசிக்கணும் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் இந்த அளவுக்கு மெச்சூர் ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிராவ்கள் மட்டும்தான். ஏன்னா கிராவ்களை ஃபேஸ் பண்ணதுனால மட்டும்தான் நம்ம கிரிட் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா. சோ இன்னொரு பக்கம் நம்ம கிராவ்களோட டீம்மேட்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க எல்லாரும் நம்ம கிராவ்கள்ட்ட போய் கேட்பானுங்க. அவன் ஏற்கனவே ரொம்ப டைட்ல உட்கார்ந்திருப்பான். அவனை பார்த்து நீ என்ன ஜிவால தப்பிக்க விட்ட அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. ஆக்சுவலா நம்ம கிராவ்கள் அடிச்சான்ல அதுல மத்தவங்க எல்லாரையும் கொன்னுட்டான். ஆனா ஜிவால் மட்டும் எப்படி எஸ்கேப் ஆயிட்டான். திருப்பி அவன் அடி வாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா ஜிவால் தனியா போனா மட்டும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவன் போக விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராவ்கள் விட்டுட்டான். ஆனா இவ்வளவு தூரம் சண்டை போட்டு டயர்டா உட்கார்ந்திருக்கிற அந்த கிராவ்களை பார்த்து இவனோட டீம்மேட் சொல்லுவானுங்க டேய் உனக்கான அந்த மருந்து வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பா நாங்க சொல்ற மாதிரி கேட்டுதான் ஆகணும். நீ அந்த யூஎஸ் தோக்கடிச்ச அப்படின்னா அடுத்து போயிட்டு கொரியாவை டார்கெட் பண்ணு, போய் கிரிடோட டீமை டார்கெட் பண்ணு. இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு அந்த மருந்து வேணுமா வேணாமா? இல்ல இப்படி இந்த காம்படிஷன் விட்டுட்டு போயிடலாம். ஆனா உங்க அம்மா எப்பயுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால ஒழுங்கு மரியாதையா போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கிராவ்களை மிரட்டுவான். ஆக்சுவலா இவனோட பேர் அலெக்சாண்டர். இவன் தான் இந்த ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ். இவனுக்கு நம்ம கிராவ்கள் எதுக்காக இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கான் அப்படின்றது தெரியும். அதனாலதான் இதை வச்சே நம்ம கிராவ்களை மிரட்டா. நம்ம கிராவ்களுக்கு வேற வழி கிடையாது. அந்த மருந்து வேணும் அப்படின்னா இவனுங்க சொல்ற மாதிரி செஞ்சுதான் ஆகணும். அதனால என்ன மன்னிச்சிருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராவ்கள் திருப்பி யூராவை டார்கெட் பண்றதுக்காக போவா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கட்ஸ்க்கும் ஹாவோக்குமான அந்த சண்டை போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா நம்ம கட்ஸ் இருக்கால இவனுமே இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இந்த ஹாவோ ஒரு ஃபைட்டிங் ஜீனியஸ் தான். இந்த ஹாவோட கண்ட்ரோல்மே கிராவ்கள் அளவுக்கு இல்ல அப்படினாலும் இவனோட கண்ட்ரோல்மே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒண்ணு. அதனாலதான் இவனையுமே ஃபைட்டிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹாவோவே வந்து களத்துல இறங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனோட டீம்மேட்ஸ் இருப்பானுங்கல்ல அவனுங்க எல்லாரும் இன்னும் அவங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஜாப்பனீஸை மொத்தமா காலி பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம டேமியன் மத்தவங்களே வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம யோசிவராவும் வந்து டேமியன் கிட்ட சொல்லுவா டேமியன் இங்க இருந்து நம்ம ஓடிடலாம், ஓடிக்கிட்டே சண்டை போடுவோம் அப்படின்னு. அப்படியே நம்ம டேமியன் சொல்லுவா இல்ல நம்ம ஓடணும்ன்றது அவசியமே கிடையாது, நீங்க இங்க இருந்தே சண்டை போடுவீங்க, உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பஃப் பண்ணுவா. அவன் பஃப் பண்ணி முடிச்ச உடனே நம்ம கட்ஸ்க்குமே பவர் இன்க்ரீஸ் ஆயிரும். அவனும் வேகமா ஹாவோ எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா மத்தவங்களுக்கு பஃப் மட்டும் கொடுக்கிறது இல்லாம அவனுக்குமே நிறைய ஹீல் இருக்கு. சோ ஹீல் பண்றது பஃப் அதோட சேர்த்தா ஒரு பலடின் வேற. சோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம டேமியன் கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க்கான ஹார்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஆனாலும் நம்ம ஹாவோ அவ்வளவு சீக்கிரம் விட்டு தர மாட்டா. டக்குனு டிராப் வெப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி டக்குனு நம்ம கட்ஸோட அந்த வெப்பனை தள்ளி விட்டுருவா. இதை எதிர்பார்த்திருக்க மாட்டா. டக்குனு வெப்பன் கையை விட்டு போன உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருப்பா. அப்ப டிராப் ஆர்மர்னு ஒன்னு யூஸ் பண்ணி அவ ஆர்மரை கட்டி விட்டு அவ வயித்துல ரொம்ப வேகமா குத்துவா நம்ம ஹாவோ. அப்படி குத்துற உடனே நம்ம கட்ஸ் கீழே விழுந்துருவா. இவன் கீழே விழுந்த உடனே அடுத்து டேமியனை தான் டார்கெட் பண்ணுவா. இப்ப டேமியனை பார்த்து கேட்பா உனக்கு பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு. அப்போனே டேமியன் கேட்பா நீங்க ஸ்கோர் பண்ண பார்க்கவே இல்லையா? எப்படி இருந்தாலும் கிரிட் தான் ஜெயிக்க போறாரு. ஏன்னா அவர் தான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அவர் தோக்கடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால எனக்கு சில்வர் வந்தா கூட போதும் தான், நான் அதுக்கு மட்டும் ட்ரை பண்ணா போதும் அப்படின்னு நம்ம டேமியன் சொல்லுவா. அப்பதான் நம்ம ஹாவோ ஸ்கோர் பண்ணி செக் பண்ணி பாப்பா. இப்ப ரஷ்யாவை முந்திக்கிட்டு சவுத் கொரியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். என்னது கிரிட் முன்னாடி போயிட்டானா? அப்ப ஒருவேளை கிராவ்கள் கிரிட் கிட்ட தோத்து போயிட்டானா என்ன? இல்ல இத நான் நம்பவே மாட்டேன். நான் ரெஸ்பெக்ட் பண்ற கிராவ்கள் அவ்வளவு சீக்கிரம் தோத்து இருக்க மாட்டான். அவன் தான் ஸ்கை அபோவ் தி ஸ்கை. அவனுக்கு மேல யாருமே கிடையாது. இத நானே போய் செக் பண்ணி ஆகணும். நானே போய் கிரிட்ட ஃபேஸ் பண்ணணும்ன்றதுக்காக டக்கு இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம டேமியன் இவனை அலோ பண்ண மாட்டா. இல்ல நீங்க இங்கே தான் இருக்கணும். ஏன்னா நான் உங்களே போக விட்டேன். அப்புறம் நான் இந்த ஃபைட்டை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் என்னை கல்வி ஊத்துவாங்க. அதனால நானும் சண்டை போட ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம டேமியன் நம்ம ஹாவோ எதிர்க்கிறதுக்காக வருவா. இப்ப நம்ம ஹாவோ அவனோட டிராகன் பவர்ல இருப்பா. இது உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான பவர் தான். கண்டிப்பா இவனை தடுக்கிறது கஷ்டம் தான். ஆனாலும் நம்ம டேமியன் தடுப்பா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம டேமியன் கிட்ட அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பஃப் ஹீல் மட்டும் இல்லாம அதோட சேர்த்து நம்ம பியாரோ கிட்ட கத்துக்கிட்ட அந்த ஸ்வாட்மேன்ஷிப் இருக்கு. அது எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம டேமியன் ரொம்ப சூப்பராவே சண்டை போடுவா. இப்ப நம்ம ஹாவோவும் டக்குனு
அவனோட செயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம டாமினோட கையை கட்டி போட்டுட்டு டக்குனோட வயிற்றை வந்து பஞ்ச் பண்ணுவா. நம்ம டாமின் டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி போவா. இருந்தாலும் டக்குன்னு ஸ்டெபிலைஸ் ஆகி காடஸ் ராத் அவன் மேல யூஸ் பண்ணுவா. ஆனா இந்த ஒரு அட்டாக் ரொம்ப ஈஸியா பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம அங்கிருந்து வேகமா வந்து நம்ம டாமினை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஆக்சுவலா இவன் அந்த டிராகன் மோட்ல இருக்கும்போது அவனோட அந்த ஸ்ட்ரென்த் டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதோட அவனோட கண்ட்ரோல் ரொம்ப சூப்பரா இருக்குமா. அதனால இந்த டிராகன் மோட்ல நம்ம ஹாவோ தடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இது நம்ம டாமினுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம டாமினோட அல்டிமேட்டான பஃபை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. அதுதான் லைட் பிளெஸிங். ஆக்சுவலா இதுக்கு நார்மலா மானா யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால காடஸ் ப்ராக்ஸியா இருக்கும்போது இந்த ஒரு அட்டாக் அவன் யூஸ் பண்ணதே இல்ல. ஆனா இப்போ அவன் போப்பா மாறிட்டால அவனோட மானா இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனால இப்போ இந்த லைட் பிளெஸிங் தான் யூஸ் பண்ணுவான். இந்த லைட் பிளெஸிங் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம டாமினோட ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. இது ஒரு முக்கியமான நேரத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி நம்ம பேரோ கிட்ட யூஸ் பண்ணா. ஆனா இது யூஸ் பண்ணி கூட பேரோவை தோக்கடிக்க முடியல. ஆனா மத்தவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல. ஏன் அப்படின்னா இது அவனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, டிஃபென்ஸ் இது மூணுத்தையுமே 80% இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இந்த 3 நிமிஷத்துல இவன் கிட்ட ஏற்கனவே ஹீல் வேற இருக்கா. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா அந்த 3 நிமிஷத்துக்கு இவன் ஒரு இன்வின்சிபிளான பிளேயரா இருப்பான். நம்ம டாமினோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆன காரணத்தால நம்ம ஹாவோவை இன்னும் வேகமா தாக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹாவோவுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு பஃபை வச்சு ஒரு தால எப்படி இவ்வளவு தூரம் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஆனா அது ஒண்ணு சாதாரண பஃப் கிடையாது. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பஃப் அப்படின்றது நம்ம ஹாவோவுக்கு தெரியாது. அவன் நேரோ மைண்டடா யோசிப்பா. ஒரு பஃபை வச்சா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா நம்ம டாமின் அவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான். இதுல வெறுப்பாக நம்ம ஹாவோ டக்குன்னு கோவப்பட்டு நம்ம டாமினை அட்டாக் பண்ணுவா. ஆனா அட்டாக் பண்ணும்போது ரொம்ப கம்மியான டேமேஜ் தான் போகும். ஏன்னா ஸ்ட்ரென்த், ஸ்பீட் மட்டும் இல்லாம டிஃபென்ஸ்மே 80% இன்க்ரீஸ் ஆகும். அதனால லிட்டரலா ஒரு வால் மாதிரி இருப்பான் நம்ம டாமின். நம்ம டாமினுக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்ம டாமின் திருப்பி அந்த டேமேஜை வேற ஹீல் பண்ணிடுவானா. திருப்பி அவனோட பழைய ஹெச்பிக்கே வந்துருவா. இப்போ நம்ம ஹாவோ பார்த்து சொல்லுவா, நீங்க இதுக்கு முன்னாடி பஃபை பார்த்ததே இல்லையா? இந்த மாதிரி ஒரு பஃபை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்களா என்ன? நீங்க ஓபன் மைண்டடா இருந்தா மட்டும் தான் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த நேரத்துல நம்ம ஹாவோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிடுவானுங்க. மிச்சம் ஹாவோ மட்டும் தான் இருப்பா. இப்போ நம்ம ஹாவோ நம்ம டாமினை பார்த்து கேட்பா, உன்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா நீ ஏன் கிரிட்டுக்கு அடிமையா இருக்க? நீ தனியாவே ஒரு பெரிய பிளேயரா இருக்கலாமே அப்படின்னு. ஆனா நம்ம டாமின் சொல்றது என்ன தெரியுமா? வந்த வழியை மறந்துடக்கூடாது. நான் கிரிட்டுனால மட்டும் தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்ப நான் நன்றியை மறக்க கூடாதுல அப்படின்னு இவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த நேரத்துல இந்த ஸ்கோர் போர்ட்ல இன்னொரு சேஞ்ச் வந்துரும். ரஷ்யா ஃபர்ஸ்ட் போயிடுவானுங்க, கொரியன் டீம் செகண்ட் வந்துரும். இப்ப 2 பேருக்குள்ள தான் போட்டியே. கிராவுகளா கிரிட்டா யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த போட்டி இன்னும் விறுவிறுப்பா போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பக்கத்துல இந்த ரஷ்யன் டீம் இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாரும் வேகமா இந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அதுல இருக்க ஒரு பிளேயர் இந்த அலெக்சாண்டர் பார்த்து கேட்பா, நீ எதுக்காக நம்ம கிராவுகள் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிற? அவனை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அப்ப இந்த அலெக்சாண்டர் சொல்லுவான், அவனுக்குலாம் அவ்வளவு மரியாதை கொடுத்தா போதும், அவனோட குடும்பம் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம சொல்ற மாதிரி அவன் ஆடிதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே கரெக்டா இன்னொருத்தன் சைடுல இருந்து ஜம்ப் பண்ணி வருவான். இப்படி யூஎஸ் டீம் ஆம்பிஷ் பண்றதுக்காக நம்ம கிராவுகள் போனானோ அதே மாதிரி இந்த ரஷ்யன் டீம் ஆம்பிஷ் பண்றதுக்காக நம்ம கிரிட் அங்க வந்து நிப்பா. நம்ம கிரிட்ட பார்த்தோன்னே இவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவானுங்க. கிரிட், நீங்க இங்க வந்த, நீ உன்னோட டீமோட இல்லையா? அதுவும் இல்லாம தனியா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் நம்ம கிரிட் சொல்லுவான், நீங்க எல்லாம் ஏதோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றதா நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் உங்களை பார்த்து நல்லா விசாரிச்சு போலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம என்ன கேட்டா நான் தனியா வந்திருக்கேனா? நீங்க எல்லாம் தூசி மாதிரி, உங்களை ஊதி தள்ளுறதுக்கு நான் ஒருத்தனே போதும், அதனாலதான் ஊதி தள்ளான வந்திருக்கேன். ஏன்னா ஆரம்பிக்கலாமா கேட்டு இப்ப நம்ம கிரிட் டிரான்ஸ்ஜெண்டர் லிங்க் லிங்க்டு கில்வே யூஸ் பண்ணுவா. இதை யூஸ் பண்ண உடனே டக்குனு அவனுங்க 6 பேர் இருப்பானுங்கல்ல, அவனுங்க 2 பேர் காலி ஆயிடுவானுங்க. ஆனா மிச்சம் 4 பேர் அதை சமாளிச்சிருவானுங்க. ஆக்சுவலி இவனுங்க 4 பேர் மேல லெவல் 300ல இருக்கிறவனுங்க. அதனால இது ஓரளவுக்கு தான் சமாளிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க டீமோட அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கால அலெக்சாண்டர், இவன் நம்ம கிராவுகளுக்கு அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு இந்த ஒரு டீமை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த அட்டாக் அவன் ரொம்ப ஈஸியாவே சமாளிச்சான். இப்போ இவன் கிரிட்ட பத்தி ரொம்ப ஓவரா பேசுவான். ஏன் அப்படின்னா இவனுக்கு 2வது கிளாஸ் கிடைச்சிருக்குமா. இவன் இந்த பெகன் ஆர்கிபெலகோ இருக்குல்ல, அதுக்கு இவனும் போயிருக்கானா. 15 ஐலாண்ட கம்ப்ளீட் பண்ண காரணத்தினால ஈஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு போறதுக்கு இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதாவது அந்த ஸ்க்ரோல் வாங்கிட்டு போயிருக்கான் போல. அங்க போன இடத்துல இவனுக்கு ஒரு 2வது கிளாஸ் கிடைச்சிருக்கா. அதனால இந்த 2வது கிளாஸ் வச்சு நான் யாரை வேணாலும் தோக்கடிப்பேன், உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்ட பத்தி ரொம்ப ஓவரா பேசுவான். அது மட்டும் இல்லாம இவன் கிரிட் மாதிரி காசுக்காக விளையாடுறவன் கிடையாது, கண்ட்ரியோட ஹானருக்காக விளையாடுறவனா. கண்ட்ரியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா. இப்போ நம்ம கிரிட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆரா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லப்பட்ட ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக் பட்ட உடனே அங்கங்க இந்த ஆரா வந்துட்டு ஒரு ஸ்பைக்ஸ் மாதிரி மாறி இப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம கிரிட் அது எல்லாத்துல இருந்து அப்படியே நடந்து வருவா. நம்ம கிரிட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒருவேளை நம்ம கிரிட் மேல பட்டாலும் வெறும் 600 டேமேஜ் தான் போகும். நம்ம கிரிட்டோட டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம கிரிட் தைரியமா முன்னேறி வரா. இப்போ நம்ம கிரிட் பேக்வான ஸ்வாட் டான்ஸ் லிங்கை யூஸ் பண்ணுவா. இப்போ இந்த ஒரு அட்டாக்ல இருந்து தன்னை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஆராவை ஒரு பெரிய டொர்னாடோ மாதிரி தன்னை சுத்தி உருவாக்கிடுவா. இந்த ஆரா உருவான உடனே அதை ஹார்டன் பண்ணிடுவா. இது அந்த லிங்க் அட்டாக்ல இருந்து அவனை பாதுகாத்துரும். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ஆரா ஹார்டன் ஆயிருக்குல்ல, இதை பெரிய ஷாட்ஸா உருவாக்கி அது எல்லாத்தையும் நம்ம கிரிட்டோட மூச்சிக்கு முன்னாடி வெடிக்க வச்சிருவா. திருப்பி ஆரா எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணுவா. இப்போ நம்ம கிரிட் மூச்சிக்கு முன்னாடி வெடிக்குமா, இதுக்கு முன்னாடி விட இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அதிகமா போயிருக்கும். இதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு தைரியம் வந்துரும். அவ்வளவுதான், உன்னை ஈஸியா தோக்கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு 2 பெரிய கத்தியை எடுப்பான். இந்த 2 கத்தியையும் அவன் ஈஸ்டர்ன் கான்டினென்ட்ல எடுத்திருக்கானா. இதை வச்சு இவனோட எந்த ஆர்வரா இருந்தாலும் அது ஈஸியா என்னால தொலைச்சிட முடியும். இப்போ அவனை காலி பண்ற பாருன்னு சொல்லி நம்ம கிட்ட வெட்டுறதுக்காக அங்கிருந்து வந்து நம்ம கிட்ட அட்டாக் பண்ணுவான். ஆனா உடஞ்சது என்னமோ அவளோட கத்தி தானே தவிர நம்ம கிட்டோட ஆர்மர்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது.
இத பார்த்தோன்னே அவனுக்கே ஷாக்கு. என்னது கத்தியே உடைஞ்சு போச்சா? இல்ல ஒரு கத்தி தானே போச்சு. அதான் இன்னொரு கத்தி இருக்குல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கத்தியை வச்சு அவனோட அல்டிமேட்டான அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். எக்ஸீட் ஸ்வாட். இப்போ இந்த ஒரு அட்டாக்கை நம்ம கிரிட் மேல யூஸ் பண்ணிடுவான். டைரக்டா நம்ம கிரிட் மேல பட்டுரும். ஆனா இதுவுமே 8000 டேமேஜ் மட்டும் தான் போகும். என்னது வெறும் 8000 டேமேஜ் தானா? இது என்னோட அல்டிமேட்டான அட்டாக் ஆச்சே. இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது இப்போ நம்ம கிரிட் சொல்லுவா, டேய் நான் நீ ஏதோ அடிக்கிறேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கூசுற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த கூசுறத பண்றதுக்கு தான் இவ்வளவு ஓவரா பேசுனியா? மொட்டை மண்டை. இப்பவே உன்னை காலி பண்றேன் பாருன்னு சொல்லி லிங்க் கீழ யூஸ் பண்ணுவான் நம்மால. டைரக்டா வைத்திலே கத்தி இறக்கிடுவா. இதோட அந்த அலெக்சாண்டர் லாக் அவுட் ஆயிடுவா. இப்ப பின்னாடி மிச்சம் இருக்கிற அந்த 3 பேர் இருக்கானுங்களே அவனுங்க பின்னாடி இருந்து நம்ம கிட்ட தாக்க ட்ரை பண்ணுவானுங்க. எல்லா ஹிடன் வெப்பன்ஸையும் த்ரோ பண்ணுவானுங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த கேப் இருக்குல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிரும். இப்போ நம்ம கிட்ட இவனுங்களே கொல்றதுக்காக வந்துருவான். இவனுங்களும் மாத்தி மாத்தி எல்லா வெப்பன்ஸையும் த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா நம்ம கிட்ட பேக்கோட ஸ்வாட் டான்ஸோட ஃபுட் வொர்க்கை யூஸ் பண்ணி அது எல்லாத்துலயும் தப்பிச்சு கரெக்ட்டா அவங்க பக்கத்துல வந்து அந்த ரூன் ஆஃப் டார்க்னஸ் இருக்கும்ல அதை ஆக்டிவேட் பண்ணி அதை வச்சு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. அதோட இவங்களோட கதை முடிஞ்சு. இப்போ நம்ம கிட்ட யூரா மேல நம்பிக்கை வச்சு அவன் ஸ்கோர் பண்றதை மட்டும் கவனிப்பான். ஏன் அப்படின்னா நம்ம கிராவல் யூராவை சேஸ் பண்ணி போனா அப்படின்னா கண்டிப்பா நம்ம யூராவுக்கு பிரச்சனை தான். இருந்தாலும் நம்ம யூரா எப்படியாவது அந்த இடத்துல வந்து தப்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஆனாலும் நம்ம கிராவல் கரெக்டா இவங்களை சேஸ் பண்ணி போய் நம்ம பீக்ஸோட அடிக்க ஆரம்பிச்சிடுவா. ஆக்சுவலா பீக்ஸோட வெட்ட உடனே அடுத்து யூராவை அடிக்கிறதுக்காக போவா. இப்போ நம்ம கிராவலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா அவனோட டீம்மேட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நம்ம கிராவல் தான் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஆனா பிரச்சனையே இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவன் கொண்டுட்டாலும் கூட நம்ம கிரிட் கூட இவன் தனியாவே இருந்தாலும் நம்ம கிரிட் தனியா ரொம்ப வேகமா ஸ்கோர் பண்ணுவா. ஏன்னா நம்ம கிரிட் கிட்ட காட் ஆன்சர் இருக்கு. நம்ம கிராவல் அந்த ஒரு வேகத்துல கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா நம்ம கிரிட் தான் ஜெயிப்பா. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கொல்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அடுத்து கிரிட்டை சேஸ் பண்ணி போய் நம்ம கிரிட்டையும் கொண்டாகணும். அதுதான் அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை. சோ இந்த ஃபைட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராவல் யோசிப்பான். இப்போ நம்ம கிராவல் யூராவை பத்தி கேட்பா. நீ இதுக்கு முன்னாடி 15 யூவேட் ரேங்கிங்ஸ்ல இருந்தீல அப்புறம் எப்படி இவ்வளவு வீக்கா மாறன அப்படின்னு. அப்போ இவனை பார்த்து நம்ம யூராவை கேட்பா. ஆமா நீ தானே ஃபர்ஸ்ட்ல இருக்க. அப்படி இருக்கிறப்ப இனி எப்படி இவ்வளவு வீக்கா இருக்க அப்படின்னு. இது கேட்ட உடனே டக்குன்னு பயோனட் பேட யூஸ் பண்ணி இவனோட நம்ம கிராவல் கூட அப்படியே க்ளோஸ் ரேஞ்சிலே சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இதை பார்க்கும்போது இவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா என்னதான் நம்ம யூரா அவரோட கிளாஸை இழந்தாலும் நம்ம யூரா அதே மாதிரியான ஒரு ஜீனியஸ் தான். நம்ம யூரா கிட்டே கண்ட்ரோல் அதிகமா தான் இருக்கும். சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம யூராவுமே சூப்பரா சண்டை போடுவா. அது மட்டும் இல்லாம அங்க யூரா மட்டும் கிடையாது, அங்க பீக்ஸ் வார்டு இருக்கா. சோ நம்ம பீக்ஸ் வார்டு வந்து அப்பப்ப நம்ம கிராவல்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவா. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறது நம்ம கிராவலுக்கு கஷ்டம் தான். ஏன்னா நம்ம கிராவல் கிட்ட இப்ப அவ்வளவு மானவும் இல்ல ஸ்டாமினாவும் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இப்ப சைடுல இருந்து சுத்தி வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அந்த இடத்துல தப்பிச்சு போறதுக்கு நம்ம யூரா அலோவே பண்ண மாட்டா. ஏன் அப்படின்னா நம்ம யூரா கரெக்டா நம்ம கிராவல் எந்த வழியா போவானோ அந்த இடத்துல மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பா. சோ நம்ம கிராவல் இங்கே தான் இருந்தாகணும். ஆக்சுவலா நம்ம யூரா என்ன யோசிக்கிறா அப்படின்னா இப்ப அவளால ஸ்கோர் பண்ண முடியலனாலும் கண்டிப்பா நம்ம கிரிட் ஸ்கோர் பண்ணுவால. அட்லீஸ்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிராவலை இங்கே பிடிச்சு வைக்கணும்ல. அதனால மட்டும் தான் நம்ம யூரா இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனா இந்த ஒரு பிளான் நம்ம கிராவலுக்கு புரிஞ்சிரும். நம்ம கிராவல் இப்ப நம்ம கிரிட்ட போய் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூராவை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தோக்கடிக்கணும். சோ இந்த கிராவல் முடிஞ்ச அளவுக்கு இந்த புல்லட்ஸ்ல இருந்து வேகமா தப்பிச்சு நம்ம யூராவுக்கு பக்கத்துல போணும். பக்கத்துல போனா மட்டும் தான் அவளை தோக்கடிக்க முடியும். ஆனா நம்ம யூராவை இதை கெஸ் பண்ணிடுவா. மாத்தி மாத்தி இந்த புல்லட்ஸை மாத்தி மாத்தி ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அவ எத்தனை தடவை ஃபயர் பண்ணாலும் நம்ம கிராவலோட மூவ்மெண்ட்ஸ்க்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாத்துல இருந்து ரொம்ப ஸ்மூத்தா தப்பிச்சு கரெக்டா நம்ம யூரா பக்கத்துல வந்துருவா. வந்த உடனே தன்னோட கத்தியை நம்ம யூராவோட உடம்புக்குள்ள இறக்கிடுவா. ஆக்சுவலா இது நம்ம யூராவுக்கு ஒரு ஃபேட்டலான டேமேஜ் கொடுத்திருக்கணும். ஒரு பெரிய டேமேஜா இருந்திருக்கணும். ஆனா இது அந்த அளவுக்கு டேமேஜ் போகாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம யூரா நம்ம கிராவல் பக்கத்துல வரான்னு தெரிஞ்ச உடனே கடைசி நிமிஷத்துல ஜஸ்ட் மிஸ் அவளோட உடம்ப லைட்டா விளக்கிடுவா. அப்படி விளக்குறதுனால அந்த ஸ்வாட் ஷோல்டர்ல பற்றும். ஒரு பெரிய டேமேஜ் கொடுக்காம போயிடும். ஆனா நம்ம யூராவுமே இதுக்காக தான் வெயிட் பண்ணா. ஏன்னா இன்னொருத்தர் இருக்கால அவன் கூட சேர்ந்து இந்த ஒரு பிளான தான் போட்டிருப்பா. இப்போ நம்ம பீக் ஸ்வாட் கரெக்டா பின்னாடி இருந்து நம்ம கிராவல் அடிக்கிறதுக்காக வந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான ஒரு பிளான போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிராவல் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம கிராவல் பதட்டமே பட மாட்டா. டக்கு நம்ம யூராவோட உடம்புல குத்தி அந்த கத்தியை வேகமா வெளில எடுத்து அதை இந்த பக்கம் இருக்கிற கைக்கு மாத்தி டக்கு நம்ம பீக் ஸ்வாட் இந்த பக்கமா குத்திடுவா. இது ஒரு கிரிட்டிக்கலான டேமேஜா இருந்திருக்கும். இப்போ நம்ம பீக் ஸ்வாட்க்கு ஒரு பெரிய அட்டாக் கொடுத்துட்டா. அடுத்து நம்ம யூராவையும் காலி பண்ணல. அதுக்காக திரும்பி அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நம்ம யூரா பக்கம் திரும்புவா. ஆனா திரும்பறதுக்குள்ள நம்ம யூராவை இதை கெஸ் பண்ணி ரொம்ப பின்னாடி போயிருவா. அதாவது அவளோட டிஸ்டன்ஸ் எடுத்துருவா. அவ வேகமா பின்னாடி போனது மட்டும் இல்லாம உடனே பொசிஷனுக்கு போய் டக்கு நம்ம கிராவலை ஷூட் பண்ணிடுவா. இவ ஷூட் பண்ண உடனே நம்ம கிராவலுக்கு ஒரு பெரிய டேமேஜ் போயிருக்கணும். ஆனா நம்ம கிராவல் கடைசி நிமிஷத்துல அதை கெஸ் பண்ணி லைட்டா விலகிடுவா. அதனால ஒரு சின்ன டேமேஜ் மட்டும் தான் போயிருக்கும். இப்போ நம்ம கிராவல் கிட்ட ஹெச்பி ஓரளவு அதிகமா தான் இருக்கும். நம்ம கிராவல் போஷன்ஸும் யூஸ் பண்ணானா கண்டிப்பா அவனோட ஹெச்பி திருப்பி ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா அவன் கிட்ட மானாவும் ஸ்டாமினாவும் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ வேற வழியே இல்லாம ட்ரூ க்ளவுட்ஸ் ஆன் பண்ணி வேற ஒரு மரத்து பக்கம் ஜம்ப் பண்ணிடுவான். இப்போ இவனால இந்த சிச்சுவேஷனை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஆனா இதுலயுமே அவனுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவனோட டீம்மேட்ஸ் இருக்கானுங்கல அவனுங்க எல்லாரும் கிராவலை பத்தி என்ன சொன்னானுங்க, நீ இந்த இடத்துல உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் மத்த டீம்ஸை தோக்கடி அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா இவனோட டீம்மேட்ஸ் அதாவது நம்ம கிரிட்டோட டீம்மேட்ஸ்ல என்ன பண்றாங்க, நம்ம கிரிட் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கிராவலே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்கள பார்க்கும்போது தான் நம்ம கிராவலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவன் இது வரைக்கும் தனியா தானே சண்டை போட்டிருக்கான். இப்பதான் ஒரு உண்மையான பார்ட்னர், ஒரு உண்மையான காம்ரேட், ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வருது. இதோட நம்ம கிராவலை விட்டு கொடுத்துருவான். அவனும் சண்டை போறதை நிப்பாட்டிடுவான். ஒரு வழியா அவனோட தோல்வியை ஒத்துக்கிறான். இவன் விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொரியன் டீம் வேகமா ஸ்கோர் பண்ணுவாங்க. 400 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிடுவாங்க. அவங்க ரீச் பண்ண உடனே அவங்க கோல்ட் மெடல் ஜெயிச்சிருவாங்க.
எக்கச்சக்க பேட்டிலோட ரொம்ப ரொம்ப டைரிங்கா இருந்த இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேம் இப்போ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம பீக்ஸ் வார்டுக்கு இப்பதான் இருக்கும் அப்பாடியோ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சா, கடைசியில இவனெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு. இப்ப இந்த ஒரு இடத்துக்கு திரும்பி நம்ம கிட்ட வருவான். வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எப்படி பாத்தீங்களா நான் சொன்ன பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, என் மூளையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா நீங்க ஏன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கீங்க, ராகுல பார்த்தோன்னே ஓடிட்டீங்க தானே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். அவனுக்கு என்ன நடந்துச்சே தெரியாது. இவ்வளவு நேரம் அவன் காது சும்மா தான் வச்சிருக்கான் போல. இந்த கமெண்டேட்டர்ஸ் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருந்தானுங்க, அதெல்லாம் அவன் காதுலயே விழுகல. இருந்தாலும் நமக்கு எப்படியோ சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டான். இப்போ இந்த ஹிட் டார்கெட் கேம் முடிச்ச உடனே யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இடத்துல கொரியாவும், ரெண்டாவது இடத்துல ரஷ்யாவும், மூணாவது இடத்துல இந்த கனடாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா யூராவே பீக்ஸ் ஓட தோக்கடிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிராவல் இருக்கால இந்த செகண்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த கனடாவை ஸ்கோர் பண்ண விடாம தடுத்துட்டான். அதனால மட்டும் தான் ரஷ்யாவோட செகண்ட் பிளேஸ் வர முடிஞ்சிச்சு. இப்போ இதுல நிறைய பிளேயர்ஸ் ஆச்சரியப்படுத்திருக்காங்க. முக்கியமா நம்ம டேமேஜ் இருக்கால அவனோட ஹிடன் பொட்டன்ஷியல் அவன் காமிச்சிருக்கான். அவன் மாதிரியான ஒரு பிளேயர் அவன் தோக்கடிச்சு அவனும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்றத காமிச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் மேல அந்த நர்ஃப் ஒர்க்கே ஆகல, நம்ம கிரிட் பேட்ச் கொடுத்தும் கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு புரிய வந்திருக்கு. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் நாளே ஜெயிச்சிருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இவங்க டீமோட அட்மாஸ்பியர் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம யூரா பீக்ஸ் வார்டு கிரிட் இவங்க 3 பேர் தவிர மிச்சம் இருக்கிற அந்த 4 பேர் இருப்பாங்கல, அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க ரொம்ப சீக்கிரமாவே செத்து போயிட்டாங்க. அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு, நம்ம ரொம்ப வேஸ்டா இருக்கோமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஜெயிச்சிருந்தாலும் அந்த ஜெயிச்சதுக்கு நாம காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்ப நம்ம கிரிட் வந்து சொல்லுவான், வெறும் கல்ல மட்டும் வச்சு ஒரு வீட கட்டிட முடியுமா என்ன? கண்டிப்பா கிடையாது, அதுக்கு இன்னும் நிறைய வேணும். அதே மாதிரி தான் இந்த விக்டரி நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்களும் தான் காரணம். நீங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால மட்டும் தான் நம்மளால இந்த கேம்ல ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதனால நீங்க எல்லாரும் ஐயோ நம்ம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. வெறும் நான் அப்படின்றத வச்சு ஒரு டீமை உருவாக்கிட முடியாது, நாம அப்படின்றத வச்சுதான் ஒரு டீமை உருவாக்க முடியும். அதனால புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஏ குரூப் இவங்க எல்லாருக்குமே 5 ஸ்டார் ஹோட்டல் தானே புக் பண்ணிருக்காங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயுமே இவங்க அந்த சாட்டிஸ்ஃபை கேமுக்குள்ள லாகின் பண்றதுக்கான கேப்சூல்ஸ் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிளேயர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல கேம்குள்ள போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்ல, சோ அதுக்காக இந்த கேப்சூல்ஸ் ஏற்கனவே அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஒரு கேப்சூலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிராவுல ட்ரை பண்ணுவா. அந்த நேரத்துல இந்த அலெக்சாண்டர் இருப்பால அவன் உடனே வந்துட்டு நம்ம கிராவுல 10 மோசமா பேச ஆரம்பிச்சிருவான். ஏடா உன்னாலதான்டா நாங்க தோத்து போனோம், எங்க கண்ட்ரிக்கான அந்த பேரை உன்னால வாங்கி தர முடியலன்னா ஆமா இது உன்னோட கண்ட்ரி கிடையாதுல, நீ எப்படி இருந்தாலும் ஒரு கொரியன் தானே, நீ ஒண்ணும் எங்க ஊரை சேர்ந்தவன் கிடையாது, அதனாலதான் இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ற, உன்னால போய் எவன்டா ஜீனியஸ்னு கூப்பிடுறது, உன்னால ஒரு கோல்ட் மெடல் கூட ஜெயிக்க முடியல, அதுவும் இல்லாம உனக்கு ஸ்கைன்னு பேர் வேற, உனக்குலாம் எவன்டா அந்த பட்டத்தை கொடுத்தது, நீ எல்லாம் நிலத்துக்கும் கீழே, இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோவேன் உங்க அம்மா உன்னால கடைசி வரைக்கும் குணப்படுத்தவே முடியாது, உங்க அம்மா காலத்துக்கும் அப்படியே தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இதுக்கு மேலேயும் நம்ம கிராவுகள் பொறுமையா இருக்க மாட்டான். டக்குனு அவனோட கையை நல்லா கிரிப்பா பிடிச்சிட்டு இப்ப அவனை பார்த்து சொல்லுவா, இது எல்லாமே எனக்கு புதுசு, இந்த மாதிரி நான் மத்தவங்க கூட சேர்ந்து விளையாண்டது இல்ல, அதனால மட்டும் தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்க நான் தான் ராஜா, நீ வெறும் நாய் தான் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டவனே அந்த அலெக்சாண்டர் ரொம்ப கோவப்பட்டு டக்கு நம்ம கிராவுகளை இன்னொரு கை வச்சு அடிக்கலான்னு வருவான். ஆனா நம்ம கிராவுகள் பொறுமையால இருக்க மாட்டான். டக்கு நல்லா கையை முறுக்கி நேரா அவனோட மூஞ்சிலே குத்து பொலிர்ந்து வைப்பான். வச்ச உடனே அவன் கீழே விழுகிறவன் தான். இப்ப அவன் கால் எடுத்து நல்லா அவன் கழுத்திலே மிதிச்சு இப்ப அவனை பார்த்து சொல்லுவான், உனக்கு வைலன்ஸ் தானே ராஜா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் வைலன்ஸ்லயே பதில் சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, எங்க அம்மாவுக்காக கண்டிப்பா இந்த கண்ட்ரியை நான் ஜெயிக்க வைப்பேன், ஆனா அதுக்காக சம்பந்தமே இல்லாம எங்க அம்மா வச்சு என்ன மிரட்டலாம் ட்ரை பண்ண, சம்பந்தமே இல்லாம அப்பப்போ வந்துட்டு எங்க அம்மா வச்சு ஏதாவது கேவலமா பேசுன உன்னை சும்மா இருக்க மாட்டேன், குறைக்கிறதுக்கு வாக்கே இல்லாம பண்ணிடுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்ட உடனே அந்த அலெக்சாண்டர் பயந்து போய் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடியே போயிருவான். ஆக்சுவலா நம்ம கிராவுகளுக்கு அவனோட ஒருத்த பார்த்து நிறைய கண்ட்ரிஸ் ஆஃபர் கொடுத்தானுங்க, நீங்க எங்க கண்ட்ரிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணானுங்க. ஆனா எல்லாத்தையுமே நம்ம கிராவுகள் மறுத்துட்டா. அதுக்கான காரணம் இங்க மட்டும் தான் அந்த மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கானுங்க. அதனால மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இங்க அவங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னா அவன் கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும், ஜெயிக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அதனால கொஞ்ச நேரத்தை கூட அவனால வேஸ்ட் பண்ண முடியாது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவனுக்கு டைமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. அதனால திருப்பி இந்த கேம்குள்ள லாகின் ஆயிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப கரெக்டா பக்கத்து கேப்சூல்ல ஒருத்தி உட்கார்ந்துகிட்டே இருப்பா. அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பா. இருந்தாலும் அப்பவே வெளில வரதுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கும், ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல. இப்ப அவ வெளில வந்துருவா. ஆக்சுவலா ஜிஷுகா நம்ம கிராவுகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றது அவளுக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரிடோட டீம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பானுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அங்க இத்திரியோட தான் வச்சிருப்பானுங்க. அதாவது 3 மீட் பீஸை மட்டும் வெட்டி வச்சு சுத்தி கொத்தமல்லியை தூவி விட்டு கேட்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ன்றானுங்க. டேய் என்னடா இத்திரியோட இருக்கு, இது கால் வரைக்கும் கூட பத்தாதேடா அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் யோசிப்பா. அப்ப அந்த நேரத்துல டக்கு நம்ம கிரிட்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாம் அவள் வந்திருப்பான். அதுவும் ஒரு காஸ்ட்லியான ஒயின் வேற வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ஒயின் பாட்டிலே மொத்தம் 1000 பீஸ் தான் இருக்கா. நம்ம கிரிட்டுக்காகவே நம்ம கிரிட்டு கூட சேர்ந்து குடிக்கணும்ன்றதுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் வேற ஒரு சின்ன பையன் இல்ல, இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ உடனே டக்கு நம்ம பீச் வாட் சொல்லுவாரு, தம்பி இதெல்லாம் நாங்க எங்க கண்ட்ரியில குடிக்க மாட்டோம், எங்க கண்ட்ரியில குடிக்கிறதெல்லாம் பதனி மட்டும் தான் அப்படின்னு. எப்பா பார்த்தாலும் இந்த நாட்டுப்பற்றுன்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு. டக்குன்னு பார்த்தா பின்னாடி யாரோ உளற சவுண்ட் கேட்கும். எவனா அவன் உளறதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் திரும்பி பார்ப்பானா, பார்த்தா நம்ம கப்பு கப்பா ஊத்தி கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஒயினை மொத்தமா காலி பண்ணிருப்பான். தம்பி
சின்ன பசங்க எல்லாம் குடிக்கவே கூடாது, உனக்கு புரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி வேற உளறிக்கிட்டு இருப்பான். யோ போதையில உளராதையா, ஏயா சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா ஒயின் ஒரு கிளாஸ் தான் குடிக்கணும், நீ ஏன் மொத்தமா ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த மாதிரியான கலவரங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஜிஷுகா வந்துருவா. எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா கிராவல் பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு. இப்ப இதை பத்தி நான் சொல்லி முடிச்ச உடனே தான் நம்ம லாவலுக்கு இப்பதான் நம்ம கிராவல் எதுக்காக இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்றது தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா நம்ம கிராவல் அவ்வளவு சீக்கிரம் வெளில வரவங்க கிடையாது, இருந்தாலும் இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்கனவே யோசிச்சா. ஆனா அது இந்த மாதிரியான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. இப்ப இதை வச்சு நம்ம எல்லாம் திருப்பி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம கிராவல்ல இவங்க சைட் கூட்டிட்டு வரதுக்கான பிளான். ஆனா அது வரைக்கும் நம்ம கிரிட்டுக்கு இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் தெரியக்கூடாது, நீங்க ரெண்டு பேரும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். இப்ப இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட செகண்ட் டே ஆரம்பிச்சிடும். இந்த செகண்ட் டேல மொத்தம் 3 கேம்ஸ் வரப்போகுது. 3மே இண்டிவிஜுவல் கேம்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து ஒவ்வொருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ஒரு 3 கேம்லயுமே நம்ம கிரிட் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான், ஏன்னா முக்கியமான கேம்ஸ்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ணல. சோ அதுக்காக இந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். இப்ப ஃபர்ஸ்ட் கேம் வந்து டவர் டிஃபென்ஸ். இந்த டவர் டிஃபென்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு டவரை போய் பிடிச்சுக்குவாங்க. அந்த டவருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மான்ஸ்டர் எல்லாமே படை எடுத்து வரும். அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அந்த டவரை ஃபோர்ட்டிஃபை பண்ணணும். சோ அப்படியே ஃபோர்ட்டிஃபை பண்ணி அந்த டவரை ரொம்ப நேரம் யார் தாக்கு பிடிச்சு வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த கேம்ல ஜெயிப்பாங்க. சோ இந்த ஒரு கேமுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். சவுத் கொரியன் டீம்ல இருந்து அந்த பார்க்ல ஒரு பிளேயர் இருப்பான்ல, அவனை தான் இறக்கி விட்டுருப்பானுங்க. ஆனா இந்த ஒரு கேம்ல ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும் அப்படின்றதுனால நம்ம லாவல் தான் ஆப்வியஸா ஜெயிச்சான். ரெண்டாவது இடத்துல பாண்ட்ரேவும், மூணாவது இடத்துல வேண்டரும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம லாவல் பாண்ட்ரே இவங்க ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதனால மட்டும் தான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வேண்டர் இருக்காப்ல இல்ல, அவர் ஜஸ்ட் லக்ல தான் ஜெயிச்சிருப்பாரு. எப்படி அப்படின்னா நம்ம கிட்ட ஏற்கனவே டிஃபென்ஸ் அதிகமா இருக்குமா, அதோட நம்ம கிட்ட கொடுத்த அந்த நல்ல ஆர்மர் வேற இருக்கா, இது எல்லாத்தையும் வச்சு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் புஷ் பண்ணி அது எல்லாத்தையும் ட்ராப்புக்குள்ள தள்ளி விட்டுட்டான். அதாவது நிறைய ட்ராப்ஸ் செட் பண்ண முடியும் பாயிண்ட்ஸ் வச்சு. சோ அந்த மாதிரி நிறைய ட்ராப்ஸ் செட் பண்ணி அந்த ஒரு லக்ல மட்டும் தான் நம்ம ஜெயிச்சிருப்பான், இல்லனா அவன் ஜெயிச்சிருக்கவே மாட்டான். இப்போ இந்த ரெண்டாவது நாளோட ரெண்டாவது கேம் என்ன அப்படின்னா கேட்டிங் பிக்ஸ், அதாவது பன்னிக்குட்டியை பிடிக்கணும். இதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கில் வந்து பன்னிக்குட்டியை மொத்தமா இறக்கி விட்டுருவானுங்க. இதுல ஒரு சில பன்னிக்குட்டி மேல மட்டும் ஒரு கருப்பு கலர் புள்ளி இருக்கும். அந்த பன்னிக்குட்டியை கண்டுபிடிச்சு இவங்க ஹண்ட் பண்ணணும். ஆனா அது நார்மலா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல, ஏன்னா அத்தனை பன்னிக்குட்டி இருக்குன்னா அந்த புள்ளியை இவங்க எங்க போய் தேடுறது. சோ யாருக்கு அதிகமான அளவு இன்சைட் இருக்கோ, யாரால ரொம்ப தூரத்துல இருந்தே உங்களால டேமேஜ் கொடுக்க முடியுமோ அவங்களால மட்டும் தான் இதுல ஜெயிக்க முடியும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்ச்சரால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸ்ட்ராங்கான ஆர்ச்சர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜிஷுகா தான். சோ ஆப்வியஸா நம்ம ஜிஷுகா தான் இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சிருப்பா. இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்ஏ பிரான்ஸ் ஜெயிச்சிருப்பானுங்க, இங்கிலாந்து சில்வர் ஜெயிச்சிருப்பானுங்க. நம்ம ஜிஷுகா ரொம்ப ஓவர்வெல்மிங்கா கோல்ட் ஜெயிச்சிருப்பா. இப்போ நம்ம ஜிஷுகா ஜெயிச்சு முடிச்ச உடனே கேமரா முன்னாடியே ஒரு விஷயத்தை சொல்லிருப்பா, அப்பாடியோ நான் ஜெயிச்சு முடிச்சிட்டேன், இந்த சந்தோஷத்தோட அப்படியே போய் நான் கிரிட்ட பார்க்க போறேன், நம்ம கிரிட் கண்டிப்பா என்ன கங்க்ராச்சுலேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. இதனாலேயே ஒரு சில வதந்திகள் நம்ம கிரிட் மேல பரவதான் போகுது, இருந்தாலும் அது சீக்கிரமாவே அணைஞ்சிரும். இப்போ இன்னொரு பக்கம் அடுத்து மூணாவது கேமை காட்டுவாங்க. இந்த ஒரு கேம் என்ன அப்படின்னா ஹெல் ரன். சோ இந்த கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மேப்பை ஹெல்ல பேஸ் பண்ணி உருவாக்கி இருப்பாங்க. இந்த ஒரு ஐலாண்ட்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகணும், நம்ம பெகன் ஆர்கிபெலகோ மாதிரி. ஆனா இந்த ஐலாண்ட் ஹெல்ல பேஸ் பண்ணி உருவாக்கின காரணத்தினால இந்த இடத்துல நிறைய ட்ராப்ஸும் இருக்கும், டீமன்ஸும் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாரையும் தாண்டி இவங்க அந்த பக்கம் போகணும். ஆனா இந்த ஒரு கேம்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹெல் அப்படின்றது இது வரைக்குமே யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ரீஜன், யாருமே பார்த்ததே இல்ல, ஹெல்ல பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அது இதுக்கப்புறம் கேம்குள்ள வரப்போற ஒரு பெரிய கண்டென்ட். சோ அப்படி இருக்கிறப்ப அந்த முன்னாடியே பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல. நம்ம லாவுல சொல்லுவான் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஹெல் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டென்ட்டா மாறப்போகுது அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட் ஏற்கனவே பார்த்திருக்கால, அதனால நம்ம கிரிட்டுக்கு ஹெல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். நம்ம கிரிட்டுக்கு என்னதான் ஹெல் பத்தின ஒரு ஐடியா இருந்தாலும் அவனுக்குமே அந்த இடத்துக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஆனா அந்த கேம்ல ஒரு முக்கியமான கண்டென்ட்டா மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹெல் பத்தி உங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கிரிட்டுமே இந்த ஒரு கேமை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம சிபாலு, சுயிரானு, ரேகஸ், அலெக்சாண்டர், டேமியன் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் மட்டும் தான் அவங்க கண்ட்ரிக்காக இந்த ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் உங்க கண்ட்ரியை ஜெயிக்க வைக்கணும், ஆனா இன்னொரு பக்கம் ஹெல்ல பத்தி உங்களுக்கு தெரியாதுல. சோ ஹெல்ல பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் வந்துரும். இந்த மேப் கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்பதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வரக்கூடியது அந்த ஹெல் மூன் தான். 66,666 கன் இருக்குன்னு சொன்னாங்கல, அந்த ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் மேல வரும். அது வந்த உடனே அந்த மொத்த இடமும் மாறுறது மட்டும் இல்லாம அவங்க எல்லார் மேலயும் ஒரு கர்ஸ் வந்து பண்றோம். அதாவது இவங்க எல்லார் மேலயும் ஒரு டீபஃப், எல்லாரோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, எஜிலிட்டி இது எல்லாமே 30% குறைஞ்சு போயிடும். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீபஃபா இருக்கும். சோ இத ரெசிஸ்ட் பண்றதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இப்போ இந்த ஹெல் ரன் ஸ்டார்ட் ஆயிடும். இவங்க இந்த ஒரு டீபஃபை வச்சுக்கிட்டு இந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு பக்கம் போகணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு போட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெல்ல பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்றதுனால இந்த ஒரு கேம்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத சொல்லவே முடியாது. இருந்தாலும் எல்லாருமே நம்ம டேமியன் தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம டேமியன் ஒரு பாப், அவன் கிட்ட நிறைய டிவைன் பவர் இருக்குல்ல, சோ அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம டேமியன்மே மத்த பிளேயர்ஸ் மாதிரி கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த இடத்துல ஜெயிக்கிறது அப்படின்றது. ஆனா இந்த ஒரு இடத்துல யார் தெரியுமா இருக்கிறதே லீடிங் எடுத்து முன்னாடி போவா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம யூரா. நம்ம யூரா இந்த டீபஃபை ரெசிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஹெல் அவளுக்கு ஒரு நேச்சுரல் பிளே கிரவுண்ட் மாதிரி. ஆக்சுவலா நம்ம யூரா இருக்கால, அவளுக்கு பிளாக் மேஜிஷியனோட கம்பேர் பண்ணும்போது இந்த டெவில் ஸ்லேயர்ல டேமேஜ் அவுட்புட் ரொம்ப அதிகம் தான். அதனால இந்த ஒரு கிளாஸ்ல அவளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா இந்த
கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல எந்த ஒரு ப்ராக்ரஸ்மே இல்லாம இருக்கா. அவளுக்கு ஹிடன் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடைக்கவே இல்ல. நம்ம கிட்ட இந்த பிளாக் ஸ்மித் ஐயெல்லாம் கிடைச்சுச்சுல, அந்த மாதிரி நம்ம யூராவுக்கு ப்ராக்ரஸே இல்ல. சோ அதனால நம்ம யூரா ஒரு மாதிரி வருத்தத்துல இருந்தா, லெஜெண்டரி கிளாஸ் கிடைச்ச கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நம்ம ஒரு மாதிரி ப்ராக்ரஸே இல்லாம இருக்கோமே அப்படின்னு அந்த வருத்தம் எல்லாமே இந்த ஹெல்லுக்கு வந்த உடனே அவளுக்கு சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா இந்த ஹெல்ல பொறுத்த வரைக்கும் இவ தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளேயர். சோ இந்த ஹெல் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கண்டென்ட்டா மாறும் அப்படின்னா அப்ப நம்ம யூரா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் அவளாலே மாற முடியும். சோ அவளால இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடியும். சோ அந்த நம்பிக்கை நம்ம யூராக்குள்ள வந்துருச்சு. அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம யூரா அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப வேகமா தோக்கடிச்சு முன்னேறி போயிட்டே இருப்பா. நம்ம யூரா என்ன கிளாஸ் வச்சிருப்பா அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க எது ஹெல் பேஸ் பண்ண கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா நம்ம யூரா மட்டும் லீடிங்ல இருக்க மாட்டா. கரெக்டா இன்னொருத்தரும் வேகமா பின்னாடி வந்துருவா. அவன் யார் அப்படின்னா அலெக்சாண்டர். இப்ப நம்ம யூராவையும் தோக்கடிச்சு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம யூரா டக்குன்னு பைனோட் போர்டுக்கு மாத்தி டக்குன்னு அவனை வெட்டிட்டு திருப்பி ரொம்ப வேகமா முன்னாடி போக ஆரம்பிச்சிருவா. அவன் திரும்பி பக்கத்துல வர ட்ரை பண்ணும்போது கரெக்டா பின்னாடி ஜம்ப் பண்ணி அவன் மேல ஒரு பெரிய மேஜிக் புல்லட்டை ஷூட் பண்ணி கரெக்டா அவனை பின்னாடி தள்ளிட்டு நம்ம யூரா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரொம்ப ஈஸியாவே எடுத்துருவா. இந்த ஃபினிஷ் லைனை ரொம்ப வேகமாவே கிராஸ் பண்ணிடுவா. இப்போ நம்ம யூரா ஜெயிச்சிட்டா அப்படின்றதுனால இந்த ஒரு கேம்லயே உங்களுக்கு கோல்ட் மெடல் கிடைச்சிடும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம யூரா இந்த தடவை ஜெயிச்சால ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவள நிறைய பேர் சுத்தி நின்று எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. யூரா என்னாச்சு, இதுக்கு முன்னாடி எங்க போனீங்க, இப்போ எப்படி வந்தீங்க, உங்க கிளாஸ் என்ன அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, யூரா இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஷுகா இருக்காங்கல்ல, அவங்க கேம் ஜெயிச்ச உடனே டக்குனு நம்ம கிட்ட பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க, நீங்களும் போக போறீங்களா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம லாவலுக்கு அந்த யூரா ஜெயிச்சதை விட அந்த அலெக்சாண்டர் ஜெயிக்காம போனதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கிராவுகள் அலெக்சாண்டர் இந்த பத்தின அந்த விஷயங்கள்லாம் நம்ம லாவலுக்கு தெரிய வந்துச்சுல, அப்ப கிரிட் கிட்ட எதையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பா. ஏன்னா நம்ம கிரிட்டுக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம கிரிட் தேவையில்லாம ஏதாவது பண்ணுவா. சோ அந்த மாதிரியான வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண வேணாம், இப்போதைக்கு நம்ம ஏன் பிளான் படியே போவோம் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம லாவல் என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா ஓவர் கில்ட் மெம்பர்ஸ் நினைச்சா மட்டும்தான் நம்ம கிராவுகளுக்கு கோல்ட் மெடல் ஜெயிக்க முடியும், இல்ல அப்படின்னா அவனால ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கணும்னு நினைக்கிறான். அப்படி உருவாக்கிட்டான் அப்படின்னா அப்ப அவன் ஜெயிச்சானா அதுக்கு காரணம் ஓவர் கில்ட் மெம்பர்ஸ் தானே இருப்பாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது இவன் கண்டிப்பா ஓவர் கில்ட் மெம்பர்ஸ்க்கு நன்றி கடன் பட்டிருப்பான். அப்ப அவனை மொத்தமா ஓவர் கில்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். இதுதான் நம்ம லாவலோட பிளான். இப்போ இந்த மூணாவது நாள் ஒரே ஒரு கேம் மட்டும் தான், அது கேசல் சீஜ். சோ இந்த ஒரு கேசல் சீஜை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லா கண்ட்ரீஸ்மே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது எல்லா பிளேயர்ஸ்மே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கேம். இந்த கேமுக்கு யார் யார் கூட மோதணும் அப்படின்றத ஒரு லாட்டரி பேஸ் பண்ணி தீர்மானிப்பாங்க. போன காம்படிஷன்ல நடந்த அந்த கேசல் சீஜ் மாதிரி இல்லாம வெறும் பிளேயர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அந்த பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டீமுக்கும் 50 NPCs கொடுப்பாங்க. இந்த NPCs எல்லாமே லெவல் 300ல இருக்குங்க. சோ இந்த NPCs எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒன்னு. சோ இந்த NPCs எல்லாரும் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்றது முடிவாகும். இது மட்டும் இல்லாம இதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணுமா? சோ ஆப்வியஸா நம்ம லாவல் தான் இதுல ஒரு வின்னிங் கேண்டிடேட்டா இருப்பான். அதாவது அவன் தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம டேமியனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம டேமியனால எல்லா சோல்ஜர்ஸையும் பஃப் பண்ண முடியுமா? சோ எல்லா சோல்ஜர்ஸையும் அவன் ஸ்ட்ராங்கா மாத்திடுவா. சோ அவனும் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கிரிட் சண்டை போட சொன்னா சண்டை போட்டுருவான். ஆனா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சமாளிக்கணும் அப்படின்னா ஒண்ணு அவங்கள பஃப் பண்ணணும், அது நம்ம கிரிட்டுக்கு வராது. இன்னொரு பக்கம் மூளையை பயன்படுத்தணும், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா யோசிக்கணும், அது நம்ம கிரிட்டுக்கு தெரியாது. சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம கிரிட்ட பார்க்கணும்ன்றதுக்காக அங்க ரெண்டு பீஸ் வந்திருக்கும். ஒன்னு யூரா, இன்னொன்னு ஜிஷுகா. ரெண்டு பேருமே அந்த ஜெயிச்ச சந்தோஷத்துல நேரா கிரிட்ட பார்க்கிறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம உட்கார்ந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம கிரிட் எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷன் நல்லா மைண்டுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த கேம்ல நம்மளால ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவான். ஆக்சுவலா இப்பதான் வரா போல, ஆரம்பத்திலே ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு காரணமா நம்ம கிரிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டேமியோட அந்த பஃப் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நம்ம டேமியனா அவனே நேர்ல பார்த்திருக்கான். அதனால நம்ம டேமியோட ஸ்கில்ஸ் பத்தி நம்ம கிரிட்டுக்கும் தெரியும். சோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியா இருக்கும். அதை ஃபேஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த கேசல் சீஜ் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூட்ஸ் வழியா தான் இவங்க அந்த கேசலுக்கு போகணும், அதாவது எனியோட கேசலுக்கு. சோ இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு லாவலுக்கு தெரியும். அவன் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போடுவான். சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டோட டீமை ஃபேஸ் பண்றவங்களுக்கு நம்ம கிரிட் தான் முக்கியமான ஆள் அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்ப எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, இந்த NPCs எல்லாத்தையும் மொத்தமா யூஸ் பண்ணி நம்ம கிரிட்ட ஒரே இடத்துல கட்டி போட்டுட்டாங்க, ஒரே இடத்துல லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அதுக்கப்புறம் அந்த கேசல் சீஜ் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும்ல. சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம கிரிட்டோட டீமுக்கு எல்லாமே டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு. ஆனா நம்ம ஜிஷுகா முடிவே பண்ணிடுவா எங்க டீமால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. ஏன்னா அவங்க டீம்ல கிரிட்டும் இல்லையா, அதனால கண்டிப்பா எங்களால ஜெயிக்க முடியாது, நாங்க எல்லாத்தையுமே வீக்கா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இருந்தாலும் அவளுக்கு இந்த ரூம்ல இருந்து வெளில எந்திரிச்சு போறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குமா. அவளுக்கு ஏற்கனவே உண்ட மயக்கமா, அதனால இங்கே சட்டையை கட்டிட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல படுக்கிறதுக்காக போவா. இதை பார்த்தோன்னே நம்ம யூரோவுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடும். என்னது இங்கே படுக்க போறியா, நிறைய அந்நிய சக்திகள் நிறைய தீய சக்திகள்லாம் இந்த ரூம்ல இருக்கு, அதனால எங்க கிரிட்டோட பாதுகாப்புக்காக நான் இந்த ரூம்ல இருக்க போறேன், நான் இங்கே படுத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி இவளும் அந்த பெட்ல போய் குச்சிருவா. நம்ம கிட்ட சொல்லுவான், ஏமா அங்கிட்டு போய் விளையாடுங்கம்மா, இது என்னோட பெட் அப்படின்னு. இப்போ இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் வெளில இன்னொருத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஜிஷுகா யூரா இவங்க ரெண்டு பேர் ரூம்குள்ள போறப்ப பார்த்தானா 3 மணி நேரம் ஆகியும் அவங்க வெளில வரவே இல்லையா. அப்படி என்னதான் நடக்குது, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த கிரிட் அப்படின்ற மாதிரி வெளில இன்னொருத்த காவ காத்துக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம சிபாலு. இந்த சிபாலு ஏற்கனவே ஜிஷுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனா அவ போனா நாயே அப்படின்ற மாதிரி போயிருக்கா.
அதனாலதான் நம்ம ஜிஷுகா போய் இந்த கிரிட் பின்னாடி போய் சுத்துறாளே அப்படின்னு சொல்லி இவனுக்கு லைட்டா போறாம. அதனாலதான் நம்ம ஜிஷுகா என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கான். ஆனா இவன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக பின்னாடியே நம்ம லாவல் வந்துருவான். சார் செவுத்திக்கிட்ட ஒட்டிக்கிட்டு என்ன பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா நம்ம லாவல் கேட்பான். இது கேட்ட உடனே டக்குனு இவன் சமாளிக்கணும்ல. அச்சோ லாவல் வந்துட்டானே இப்ப சமாளிச்சாகணுமே. அது வந்து ஸ்டீவ் எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கியா சரி சரி அப்புறமா பாக்கலாம். குழந்தைய கேட்டதா சொல்லு, நீ ரூம் குள்ள போ, நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன். ஓ லாவல் நீங்க வந்துட்டியா? அவன் எப்ப வந்த? நான் என்னோட ஃப்ரெண்ட் ஸ்டீவ பாக்குறதுக்காக வந்தேன். நீ எப்ப வந்த அப்படின்ற மாதிரி டக்குன்னு சமாளிப்பான். சரி சரி போதும் போதும் நான் எல்லாத்தையும் நம்பிட்டேன், வாங்க நம்ம மீட்டிங்க்கு போகலாம். கேசல் சிஜிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நாளைக்கு போகணும்ல, அதனால வாங்க போலாம்பா. இருந்தாலும் என் நண்பன் ஸ்டீவ் எல்லாம் எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா போங்க அப்படின்னு இவனும் பேசாம போயிடுவான். ஆக்சுவலா நம்ம லாவல் இருக்கால, அவன் அந்த கிராவுகளை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, அவனுக்கு அந்த கோல்ட் மெடலை விட்டு தரணும் அப்படின்னா, அப்ப நம்ம யூஎஸ் கண்டிப்பா ஃபைனல்ஸ்க்கு போகணும். அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவே ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போகணும். அதுக்கு இவன் ஆரம்பத்திலே ரஷ்யாவை ஃபேஸ் பண்ணாம இருக்கணும். சோ அப்படி பண்ணா மட்டும்தான் இவனால கிராவுகளை ஜெயிக்க வைக்க முடியும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே லாட்டரியே பேஸ் பண்ணது. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே லாட்டரியை டிரா பண்ணுவாங்க. அது மூலமா தான் யார் கூட சண்டை போட போறாங்க அப்படின்றது தெரிய வரும். இப்ப அதுக்காக இந்த 3வது நாளுக்கான டோர்னமெண்ட் இங்க கோலாகலமா ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப சென்டர்ல ஒரு பெரிய பவுல செட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பவுலுக்குள்ள நிறைய பால்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு பால்லையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். சோ யாரு எந்த பால் எடுக்கறாங்களோ அதுல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவங்க யார் கூட சண்டை போட போறாங்க அப்படின்றது தெரிய வரும். சோ எல்லாமே லக்க பேஸ் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் கூப்பிடுவாங்க. ஆனா லக்க பேஸ் பண்ற ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட போய் முன்னாடி அனுப்புறாங்களே, அந்த விஷயத்துல பாக்கும்போது கண்டிப்பா இவங்க டீமோட அந்த தைரியத்தை பாராட்டியே ஆகணும். இப்ப இவனும் முன்னாடி போயிட்டு கடவுளே நல்லதா வந்துடணும் கரெக்டா தான் வரும் என்னோட லக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு லக்கு பீக்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உள்ள இருந்து ஒரு பால் எடுப்பான். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அவன் யூஎஸ் ஃபேஸ் பண்றத மாதிரி ஆயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க லாவல் டீமோட சண்டை போடணும். நம்ம கிட்ட லக்கு தான் நமக்கு தெரியுமே, அதனால கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா இப்பயும் கூட இவ்வளவு நடந்தும் கூட நம்ம யூரோவும் பீக்ஸோட நம்ம கிரிட்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கிரிட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பண்றானா, அதனால கால்குலேட் பண்ணி தான் ஆரம்பத்திலே யூஎஸ் கூட சண்டை போடணும்னு நினைச்சிருக்கானா. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் உடனே அங்க சொல்லுவான், சார் தப்பா எடுத்துட்டேன் சார், கை லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் வேணா இன்னொரு பால் எடுத்துக்கவா, திருப்பி நீங்க போடுறீங்களா, திருப்பி குடுக்கல் போடுவோமே அப்படின்னு. சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவானுங்க. ஏதோ ஒண்ணு நான் கண்டிப்பா கேம்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்துருவா. இருந்தாலும் நம்ம லாவல் சொல்லுவா, இது ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கோங்க, ஒரு வார்க்கான பிராக்டிஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு கேம் இருக்குல்ல, இந்த கேசல் சீஜ், இந்த கேசல் சீஜ் மாதிரியே இவங்களோட ரேடியன் அட்டாக் பண்றதுக்கு கண்டிப்பா வேற யாராவது வரலாம்ல. அப்ப கேசல்ல இருந்து எப்படி சண்டை போடணும் அப்படின்றது நம்ம கிட்ட தெரிய வரணும்ல. சோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கான வேற ஒரு பெரிய பாயிண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ், இத பத்தி நம்ம கிட்ட கத்துக்க முடியும்ல. இது ஒரு நல்ல விஷயம் தானே, இதுல எந்த பெனால்ட்டியும் கிடையாது. அதனால நம்ம கிட்ட இது மூலமா நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லுவா. நம்ம கிட்ட இது ஒரு நல்ல ஐடியாவா தோணும். என்ன இருந்தாலும் அவனுக்கு பெனால்ட்டி கிடையாது, அதனால என்ன இருந்தாலும் ட்ரை பண்ணி பாத்துறலாம், இது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் அவன் லாவல ஃபேஸ் பண்ணணும். சோ இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் ரைடனோட லார்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் நடக்கிற அந்த சண்டை இது. சோ இந்த சண்டையில யார் ஜெயிப்பாங்கன்றது போக தான் தெரிய வரும். இப்போ இவங்க கிரிட்டோட டீம் தான் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்பவே நம்ம லாவல் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஃபர்ஸ்ட் நம்ம கிரிட் ஏதாவது இடத்துல லாக் பண்ணணும். அதுக்கு நிறைய NPCs அனுப்பிச்சு வச்சா போதும். இன்னொரு பக்கம் பீக்ஸ்வாட் யூரா அவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு அவங்கள மார்க் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா அனுப்பினா போதும். சோ மிச்சம் இருக்கவங்க எல்லாரும் ஈஸியா சமாளிச்சிடலாம். இவங்க ஜெயிக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாவலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுல ஒரே ஒரு வேரியபிள் என்ன அப்படின்னா, நம்ம யூராவோ நம்ம கிரிட்டோ இல்ல பீக்ஸ்வாடோ இவங்க யாராவது ஹூடர் ஜிப்ப போட்டுட்டு வந்தா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா அந்த ஒரு ரூட்டை அவன் பிளாக் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பா அவங்க வர மாட்டாங்க. சோ எல்லா அனாலிசிஸையும் நம்ம லாவல் பண்ணிட்டா கண்டிப்பா அவன் தான் ஜெயிக்க போறான். கண்டிப்பா நம்ம ரஷ்யா கிட்ட இந்த கோல்ட் மெடல் கொடுத்தே ஆகணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் பிளான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் யோசிப்பா. இப்ப யார் கூட சண்டை போட போறாங்க அப்படின்றது முடிவு பண்ண உடனே ரெண்டு டீமே அவங்க கேசல்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்க்கும் கொரியாவுக்கும். சோ ரெண்டு டீமுக்குமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு மொத்தம் 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடணும். இப்போ நம்ம ஜிபாலும் சொல்லுவா, இவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எதுக்கு 20 நிமிஷம், இப்பவே சண்டை போட விட்டா கூட நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோமே அப்படின்னு. ஆனா அப்புறம் லாவல் சொல்லுவா, இல்ல நீங்க இந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது, நீங்க யாரையும் அந்த மாதிரிலாம் குறைச்சு இட போட்டக்கூடாது, நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால மட்டும்தான் இவ்வளவு நேரமா நீங்க அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஜிபாலு பேருக்கு தான் செகண்ட் ரேங்க்ல இருக்கான் போல, அவனை எல்லாருமே போட்டு அடிக்கிறானுங்க. அதுவும் இல்லாம அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன், என்னது விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கணும் போல. அந்த ஒரு நிலைமையில தான் நம்ம ஜிபால் இருக்கா. சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம ஜிபால் இப்ப நம்ம கிரிட்டிக்கிட்டே தோத்து போயிட்டா, அதுக்கப்புறம் அவனுக்கு ரெப்புடேஷன் ஒன்று இருக்கவே இருக்காது. சோ அட்லீஸ்ட் அவன் ரெப்புடேஷனை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு கேமை சீரியஸா எடுத்துக்கணும், நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த NPC பொறுத்து தான் இந்த கேம் முடிவாகும் அப்படின்னா அந்த NPCயோட கியர் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கணும்ல. சோ அதனால அந்த கியர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி பான்மீரை பார்த்து சொல்லுவா. இந்த பான்மீர் உங்க டீம்ல இருக்க ஆளு, அது மட்டும் இல்லாம இவன் தான் இந்த பிளாக் ஸ்மித் ரேங்கிங்ல நம்பர் 1ல இருக்கிற ஆளு. ஒருவேளை இவங்க கியர்ஸ் செக் பண்ணி இவங்க தோத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பான்மீர் கேட்பான். ஆனா நம்ம ஜிபாலுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இவங்க கியர்ஸ் செக் பண்றதுக்கான நேரம் மட்டும் தான் இருக்கு, இவங்க ஸ்கில்ஸ் செக் பண்றதுக்கு இப்ப நேரம் கிடையாது. சோ அதனால இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆனா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அந்த NPCs இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி, ஏண்டா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டு எங்களே பார்த்து ஓவரா பேசுறீங்களா, எங்க ஸ்கில்ஸ் செக் பண்றதுக்கு உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் என்ன அப்படின்றதே தெரிய வரும். ஆக்சுவலா இந்த NPCs தான் சண்டை போடுறாங்க. இந்த NPCs கூட கொலாபரேட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப அந்த NPCயோட பார்வையில இவங்க எல்லாருமே ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ், அதாவது நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும், சம்பந்தமே இல்லாத வேலையை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா இந்த NPCs இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே நம்ம கான் பியாரோ மாதிரி சுயமா சிந்திக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்கும் இந்த கேம்ல இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அதை பத்தின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தால இவங்க
உங்களை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த பேட்டில் சீசன் உங்களால ஜெயிக்கவே முடியாது. சோ இதுக்காக நம்ம லாவலே முன்னாடி வருவான். வாரியர்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் எட்னல் கிங்டம் சேர்ந்த லாவல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தான் ஜெயிக்க முடியும், நம்மளுக்கு தான் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா இந்த என்பிசிஸ்க்கு நம்ம லாவல் பத்தி தெரிய வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு கேம் பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல. சோ நம்ம லாவல் பத்தியும் கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால நம்ம லாவல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நாங்க கேட்கிறோம் அப்படின்னு. இருந்தாலும் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் கீழே வந்துட மாட்டானுங்க. இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இவங்களே இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்ப இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்காக திருப்பி கமெண்டேட்டர்ஸ் எல்லாரும் அந்த பக்கம் போவாங்க. ஆனா அந்த பக்கம் அந்த சீனே மொத்தமா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த என்பிசிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நம்ம கிரிட்டோட கால்லே விழுந்துருவாங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட் 9th டிவிஷன் உருவாக்குன உடனே நம்ம கிரிட்க்கு ரூலர்ஸ் கிளாக்னு சொல்லப்படுற ஒண்ணு கிடைச்சிச்சு. ஆக்சுவலா இந்த ரூலர்ஸ் கிளாக்க போட்டான் அப்படின்னா நம்ம கிரிட் அவன் யார் அப்படின்றத மத்தவங்களுக்கு காட்ட முடியும். அதாவது அவனோட டிக்னிட்டி, சாம் இது எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு இம்போஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிரிட் அது அவன் எக்யூப் பண்ண உடனே எல்லா என்பிசிஸும் அதை பார்த்துட்டு ஓஹோ இவர் ஒரு பெரிய டியூக் ஆச்சே, இவருக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக மொத்தமா கால்லே விழுந்துட்டாங்க. இப்ப இவனுங்களாவே சொல்லுவாங்க, நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் அதை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. இதை கேட்டா நம்ம கிரிட் சொல்லுவான், ஓஹோ என்ன உத்தரவு போட்டாலும் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னா எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் கழட்டுங்க, அதுதான் என்னோட முதல் உத்தரவு அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா கிரிட் கல்ல இந்த என்பிசிஸ் எல்லாம் விழுந்துட்டாங்கல்ல, அதுக்கான காரணம் நம்ம கிரிட்டோட டிக்னிட்டி ஸ்டார்ட். நார்மலா டிக்னிட்டி ஸ்டார்ட் எல்லா பிளேயர்ஸும் காமனா அன்லாக் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த டிக்னிட்டி வந்து ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்கும் பொதுவான ஒண்ணு கிடையாது. அது ஒரு சில பேர் மட்டும் தான் அன்லாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுக்கான டைட்டில்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும் தான் அதை அன்லாக் பண்ண முடியும். சோ நம்ம கிரிட் ஏற்கனவே ஒரு டியூக் அப்படின்றதுனால அவரோட டிக்னிட்டி ஸ்டார்ட் ஓரளவு அதிகம் தான். ஆனா பிரச்சனையே இந்த டிக்னிட்டி ஸ்டார்ட்டை நார்மலா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ள ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால இதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா ஒன்னு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ரெபுடேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவங்க அதை விட இன்னொரு ஹையர் பொசிஷனுக்கு போகணும். அதாவது டியூக்ல இருந்து கிங்கா மாறணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த டிக்னிட்டி ஸ்டார்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம கிரிட்க்கு இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கால, அவன் ஒரு புது எக்யூப்மெண்ட் செய்யும் போது நம்ம கிரிட்க்கு எல்லா ஸ்டாட்ஸுமே 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம கிரிட் அந்த மாதிரி செஞ்சு அவனோட டிக்னிட்டி ஸ்டார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் பேக்மோட சக்சஸர் அப்படின்றதுனால அதுக்குரிய அந்த சாம் இருக்கும்ல, அதோட சேர்த்து நம்ம கிரிட் அந்த ரூலர் கிளாக்கை எக்யூப் பண்ணா அப்படின்னா நம்ம கிரிட் யார் அப்படின்றத அந்த என்பிசிஸ் பார்த்தோனே ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. அதனால மட்டும் தான் இவங்க எல்லாருமே நம்ம கிரிட் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற முடிவோட இருக்காங்க. ஏன்னா அத்தாரிட்டிக்கான பவர் அது. இருந்தாலும் அவன் சொல்றதை இப்ப கேட்டு அவங்களுக்கே என்ன எதுன்னு புரியல. ஏன்னா அவன் டக்குன்னு எக்யூப்மெண்ட் கழட்டுன்னு சொல்லிட்டால, அதனாலதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க உண்மையிலே கழட்டுமா கேட்க போது. அப்ப நம்ம கிரிட் சொல்லுவான், நம்ம ஜெயிக்கணும் நீங்க கழட்டி தான் ஆகணும் அப்படின்னு. இப்போ நம்ம பீக்ஸோட வந்து கேட்பாரு, இப்ப எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கழட்ட சொல்றியே, எல்லாத்தையும் நீ 45 பண்ண போறியா, அதாவது என்ஹான்ஸ் பண்ண போறியா அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட் இப்ப இந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ள அது எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி முடிக்க முடியாது. அதுக்கு நிறைய பணமும் செலவாகும். அதை பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம கிரிட் வேற ஒண்ணு பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட ஆபரேஷன் பண்ணுவா. ஆக்சுவலா நம்ம கிரிட்டால ஒரு ஐட்டமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஆப்ஷனை கண்டுபிடிக்க முடியல. சோ அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரோட ஐட்டமுக்காவது அந்த ஹிடன் ஆப்ஷன் இருக்குன்னு தான் செக் பண்ணி பார்த்திருப்பா. ஆனா ஒருத்தன்ட்டே இருக்காது. சை வேஸ்ட் வடா வேஸ்ட், 50 பேர் வேஸ்டா தான் இருக்கீங்க, உங்களை போய் கொடுத்தாங்க பாரு அப்படின்ற மாதிரி அவனுங்க மூஞ்சி முன்னாடியே சொல்லுவான். இப்போ இந்த 20 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். தொடர்ந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூஎஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பான்பேர் அந்த பிளாக் ஸ்மித் இருக்கால, அவனை மட்டும் அந்த கேஸ்ல விட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. ஆக்சுவலா இந்த பான்பேருக்கு ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இவன் ஒரு பிளாக் ஸ்மித் அப்படின்றதுனால இவனால சண்டை போட முடியாதுல. சோ இவன் ஒரு பெரிய லாங் ரேஞ்ச் வெப்பனை செய்ய சொல்லி, அதாவது அப்பயே செய்ய சொல்லி, அதை வச்சு யாராவது பக்கத்துல வந்தாங்க அப்படின்னா ஷூட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பான்பேருக்கு மேல நம்பிக்கை இருக்கும். என்ன அப்படின்னா இந்த பான்பேர் செய்ய போற அந்த ஒரு ஸ்வாட்ஸ் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே டுவார்ஃப் டெக்னாலஜி பேஸ் பண்ணுது. சோ அந்த ஒரு காரணத்தால இந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம கிரிட்டால இமிடியேட் பண்ண முடியாது. அதனால நம்ம கிரிட் கண்டிப்பா தோத்து தான் போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம லாவல் ஸ்ட்ராட்டஜி போட்ட மாதிரியே ஸ்கல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளேயரை ஒரு 8 என்பிசியை மட்டும் கூட்டிட்டு கரெக்டா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். மத்தவங்க எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு போக சொல்லிடுவான். ஆக்சுவலா நம்ம லாவல் என்ன யோசிப்பான் அப்படின்னா இந்த கேசலுக்கு ஒரு ரூட் இல்ல நிறைய ரூட் வழியா வரலாம். அதாவது ஒரு கேசல்ல இருந்து இன்னொரு கேசலுக்கு. அப்ப இன்னொரு ரூட் வழியா ஒருவேளை எனிமீஸ் வந்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது? சோ அதுக்காக தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான டைம் வேணும்ல, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேரை தனித்தனியா பிரிச்சு வைக்கிறான். அப்படி பிரிச்சு வச்சா மட்டும் தான் கண்டிப்பா உங்களை சமாளிக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம லாவல்மே அவங்க எனிமீஸ் என்னென்னலாம் யோசிப்பாங்களோ எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜியே யோசிப்பான். இப்போ நம்ம கிரிட்டோட டீமே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கிரிட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு சில பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க எல்லார்கிட்டயும் வெப்பன்ஸை மாத்தி கொடுப்பான். அதாவது இப்போ ஒருத்தர் ஷீல்டு வச்சிருக்காரு இல்ல ஸ்வாட் வச்சிருக்காரு அப்படின்னா அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற போவை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருவா. சோ இந்த மாதிரி ஏன் பண்றா அப்படின்னா நம்ம கிரிட் அவன் கையில கிரேட் கிளாட் ஸ்வாட் வச்சிருக்காங்க. சோ இந்த கிரேட் கிளாட் ஸ்வாட் வச்சு ஒருத்தர் அவங்களோட ஸ்டாட்ஸ் நம்மளால செக் பண்ண முடியும். ஆனா அதையும் தாண்டி நம்ம கிரிட்டால அவங்களோட ஹிடன் பொட்டன்ஷியல், ஹிடன் டாலன்ட் இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஆக்சுவலா இந்த என்பிசிஸ்ல ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி மாத்தி வெப்பன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்க எந்த வெப்பன்ல டாலண்டடா இருக்காங்களோ அந்த வெப்பன் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும் தானே அவங்களால ஒழுங்கா யூஸ் பண்ண முடியும். நம்ம கிரிட் அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவா. இப்போ இந்த ஒரு காரணத்தினால அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நம்ம கிரிட் அதாவது நம்ம டியூக் இத கூட கவனிச்சாரா, சோ ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பானுங்க. ஆனா இதுல சேடு ஸ்வான் அப்படின்னு ஒரு 2 பேர் மட்டும் நம்ம கிரிட் தனியா நிக்க வச்சிருப்பான். அவங்க 2 பேர் கேட்பானுங்க, சார் எங்களுக்கு எதுவுமே சொல்லலையே நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு. தம்பி உங்களுக்கு தானே, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடு இருக்கால, அவ ஒரு மெஜிஷியன், அவன் கிட்ட மோட்டிவ் ஃபிளைல கொடுத்துருவான். அவ உடனே யோசிப்பா, நான் ஒரு மெஜிஷியன், மேஜிக் வச்சு சண்டை போடலாம்னு பார்த்தா இப்படி ஒரு ஃபார்மிங் எக்யூப்மென்ட் வச்சு கொடுக்குறாரு, அது சண்டைக்கு நடுவுல இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இன்னொரு பக்கம் அந்த ஸ்வான் இருக்கால, அவனுக்கு தம்பி நான் உனக்கு மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ரோல் வச்சிருக்கேன், நீ வா, நீ தான் முக்கியமான வேலையை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிருவான் நம்ம கிரிட். ஆக்சுவலா நம்ம கிரிட்டுமே மைண்ட்ல ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான், அது என்ன அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த ரெண்டு கேசல் இருக்குல்ல, இந்த ரெண்டு கேசலுக்கு நடுவுல மொத்தம் 8 வழி இருக்கு, 8 பாசிபிள் வழிகள் இருக்கு. இந்த 8 வழிகள்ல இதுல வேணாலும் இனிமே வரலாம், ஆனா இதுல எதுல வர போறாங்க அப்படின்றத கெஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயமே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. சோ இத கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்ம லாவல் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை கூட யோசிக்கணும். அது என்ன அப்படினா, இப்போ நம்ம கிரிட் பிளான் போட்டா அப்படினா என்ன மாதிரியான பிளான் போடுவான்? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எனிமியோட கேசலுக்கு ரீச் பண்ணி அவங்கள தோக்கடிச்சு சீக்கிரமா இந்த பேட்டில முடிக்கணும், அப்படி மட்டும் தான் நம்ம கிரிட் யோசிப்பான். அதாவது அவன் ஸ்ட்ரெngth வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்படி பண்ணணும் அப்படினா அதுக்கு இருக்கிறதே ஷார்ட்டஸ்டான ரூட் வழியா தானே போகணும். அது இந்த ரெண்டு கேசல் இருக்கக்கூடிய இந்த அந்தரவா ஃபாரஸ்டோட அந்த மிடில் பாத், அந்த வழியா தான் நம்ம கிரிட் வருவான்றத இந்த லாவல் ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பான். நம்ம லாவல் கெஸ் பண்ண மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸ்மே அந்த வழியா தான் வருவாங்க, நம்ம யூரா பீக்ஸ் வார்ட்மே அந்த வழியா தான் வருவாங்க. சோ இத பார்த்த உடனே நம்ம லாவலோட கெஸ் கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்போ நம்ம லாவல் இவங்க எல்லாரையும் ஆம்பிஷ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா சைடுல இருந்து இவங்க மாத்தி மாத்தி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப நம்ம சிவால அட்டாக் பண்ண வருவான். ஆனா அந்த எனிமியோட சோல்ஜர் இருக்காங்கல, அதாவது நம்ம கிரிட்டோட டீம்ல இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர், அவர் அடிக்கும் போது அவரோட ஸ்ட்ரெngth ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கான காரணம் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட வெப்பன்ஸ் மாத்தி கொடுத்தாலும் நம்ம கிரிட், சோ அப்ப அவங்களோட பொட்டன்ஷியல் வெளில வர ஆரம்பிச்சுள்ள. சோ அந்த ஒரு காரணத்தால மட்டும் தான் நம்ம கிரிட் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரெngth வெளில எடுத்துட்டு வந்திருக்கா. அதனால மட்டும் தான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இவங்க எனிமி டீமோட சோல்ஜர்ஸ் விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. இப்போ இத பார்த்த உடனே நம்ம பீக்ஸ்வார்ட் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ நம்ம பீக்ஸ்வார்ட் தான் சிபால ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஆப்வியஸா நம்ம சிபால் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, சோ நம்ம பீக்ஸ்வார்ட் அவ்வளவு சீக்கிரமா தோக்கடிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சிபால் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம நம்ம சிபால் கொஞ்சம் சீரியஸா சண்டை போடுவான். ஏன் அப்படின்னா அவன் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட அடி வாங்கி நிறைய பேர்கிட்ட அவமானப்பட்டுட்டான். அதனால இந்த ஒரு ஃபைட்லயே அவமானப்பட்ட கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீரியஸா சண்டை போட்டாகணும்னு சொல்லிட்டு இவன் அந்த பீக்ஸ்வார்டை சமாளிப்பா, இன்னொரு பக்கம் அந்த NPCs சமாளிப்பா. சோ எல்லாரும் ரொம்ப வேகமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதாவது ஃபோக்கஸா சண்டை போடுவான் நம்ம சிபால். ஆனா நம்ம லாவல் இருக்கால, நம்மால இருக்கிற எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிருப்பான். ஏன் நம்ம கிரிட் இந்த மாதிரி பேட்லரோட ஸ்குவாட் ஒழுங்கா யூஸ் பண்ணி இந்த சோல்ஜர்ஸோட அந்த பவர் இன்கிரீஸ் பண்ணுவான் அப்படின்றது நம்ம லாவலுக்கு தெரியும். இப்போ இத பத்திலாம் அவன் சொன்ன உடனே டக்கு நம்ம பீக்ஸ்வார்ட் இருக்கார்ல, அப்பயும் நம்பிக்கையோட தான் பேசுவாரு. அதாவது நம்ம கிரிட்டால எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன் இந்த மாதிரி நம்பிக்கையோட பேசுறாரு அப்படின்னா, இந்த ஒரு டீம்ல இன்னும் கிரிட் வரவே இல்ல. ஆக்சுவலா யூரா பீக்ஸ்வார்ட் மத்த சோல்ஜர்ஸ் இவங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம கிரிட் இந்த இடத்துல இல்ல. ஒருவேளை அவன் இருந்திருந்தானா அவன் தானே முன்னாடி வந்து நம்ம சிபால ஃபேஸ் பண்ணிருப்பான். அவன் இங்க இல்ல அப்படின்னா அவன் வேற ஒரு வழியா போயிருக்கான், அந்த வழியில போய் அவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பீக்ஸ்வார்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா நம்ம கிரிட் இந்த மாதிரி ஒரு பிளான் போடுவான் அப்படின்றது நம்ம லாவலுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால நம்ம லாவல் இதுக்கேத்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிரிட் இருக்கால, அவன் இருக்கிறதுலயே அடுத்து எந்த ரூட்ல போவான்? இப்போ இந்த 8 வழியில ஷார்ட்டஸ்டான ரூட்டை விட்டா அதுக்கு அடுத்து இருக்கிறதே அவன் லாங்கஸ்டான ரூட்டுக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் யோசிப்பான். ஏன்னா லாங்கஸ்டான ரூட்டுக்கு நார்மலா யாரும் போக மாட்டாங்க. சோ அந்த வழியில ஒருவேளை நம்ம கிரிட் போயிட்டா அப்படின்னா நம்ம கிரிட்டால சீக்கிரமா கேசலுக்கு போயிட முடியும். ஏன்னா நம்ம கிரிட் கிட்ட ஃப்ளை மேஜிக் இருக்கு. சோ எந்த ரூட்டா இருந்தாலும் நம்ம கிரிட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிடுவா. இந்த ஒரு விஷயத்தை நம்ம லாவலும் கெஸ் பண்ணிருப்பான். அதனாலதான் அந்த ஸ்கல்லையும் 8 NPCயும் ஏற்கனவே ஒரு இடத்துல போய் ஒளிய சொன்னால, அந்த இடத்துல அவங்க எல்லாரும் நிறுத்தி வச்சிருக்கா. அது அந்த லாங்கஸ்டான ரூட். நம்ம லாவல் கெஸ் பண்ண மாதிரி நம்ம கிரிட் இந்த வழியா தான் பறந்து போவான். இப்போ இதுல 8 பேர் அமைச்சிருக்காங்க, அந்த 8 NPC. அந்த 8 NPCல 4 பேர் ரேஞ்ச் டீலர்ஸ், அதாவது ஆர்ச்சர்ஸும் மெஜிஷியன்ஸும். இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி ரேஞ்சர் அட்டாக்ஸ் ஆரம்பத்திலே அனுப்பி நம்ம கிரிட் அங்க இருந்து மேல இருந்து அடிச்சு கீழே தள்ளிடுவானுங்க. நம்ம கிரிட் கீழே வந்து விழுந்த உடனே மிச்சம் இருக்கிற 4 NPCs பக்கத்துல சண்டை போடுறதுக்காக வந்துருவாங்க. ஆக்சுவலா நம்ம லாவல் இந்த ஸ்கல் கிட்ட என்ன பிளான் சொல்லிருப்பான் அப்படின்னா, இந்த 8 NPCs கூட நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நம்ம கிரிட் கண்டிப்பா இந்த பக்கமா தனியா வருவாரு. அவர் வந்தார் அப்படின்னா நீங்க 8 பேர் கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து சண்டை போடுங்க. ஒருவேளை சண்டை போடும்போது நம்ம கிட்ட தோக்கடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சீக்கிரமா அந்த கேசலுக்கு போயிருங்க, அதாவது எனிமியோட கேசலுக்கு போயிருங்க. அங்க போய் நம்ம கூட நட்டுருங்க, அப்படி நட்டுட்டா நம்ம ஜெயிச்சிருவோம். ஒருவேளை நம்ம கிட்ட சீக்கிரமா தோக்கடிக்க முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் இழுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். ஏன் அப்படின்னா இப்போ ஒருவேளை நம்ம கிட்டோட ஃபைட் அங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம கிட்டால அங்க இருந்து ரவுற முடியல அப்படின்னா அப்ப இன்னொரு பக்கம் நம்ம சிவாலோட டீம் ஈஸியா நம்ம யூரோப்பியன்ஸோட டீமை தோக்கடிச்சிருவாங்கல்ல. ஏன்னா கிரிட் இல்லாத டீமை தோக்கடிக்கிறது ரொம்ப சுலபம். சோ அதுக்கப்புறம் அவங்க தோக்கடிச்சாங்கன்னா இவங்களோட டீம் அந்த கேசலுக்கு போயிடும். எப்படி பார்த்தாலும் இந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருமா? இப்படி இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் ஒண்ணா கன்சிடர் பண்ணி அதுக்கேத்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ராட்டஜியை போட்டுருக்கான் நம்ம லாவல். இப்போ இத பார்த்த உடனே இந்த ஸ்கல்லுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ இந்த ஸ்கல் சண்டைக்குள்ள வந்து குச்சி அவனுக்கு கிரிட் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த ஸ்கல் நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவான், உன்னோட ஆர்மர் உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு, நீ உண்மையிலேயே நிறைய அடிய வாங்கிக்கிற, ஆனா உன்னோட அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா இல்லையே, ஏன் உனக்கு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சா? நாங்க உன்னோட பிளானை கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சா? தோத்து போயிருவோம் அப்படின்றது பயம் வந்துருச்சா? உன்ன மாதிரியான ஒருத்தனை தோக்கடிக்க போய் 8 NPC கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு, நான் ஒருத்தன் வந்ததுனாலே போதும் போலயே அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ இன்னொரு பக்கம் டக்கு நம்ம கிரிட் திருப்பி அந்த ஃப்ளேம் மேஜிக்கை யூஸ் பண்ணி கேசல் பக்கமா பறக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அவனால ஃபுல்லா பறக்க முடியாது. ஏன் அப்படின்னா திரும்பி தூரத்துல இருந்து ஏதோ ஒரு புல்லட் வந்து அவன் மேல வந்து படும். என்னன்னு பார்த்தா இந்த பாண்டர் இருக்கால, அவன் கேசலே இருந்தா நான் சொன்னேன்ல, அங்கேயே ஒரு பெரிய வெப்பனை செஞ்சிருப்பான். அதாவது தூரத்துல இருந்தே எய்ம் பண்ணக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் கேனனை செஞ்சிருப்பான். அதை வச்சுதான் அங்க
இருந்தே நம்ம கிட்ட ஷூட் பண்ணிருப்பான். இப்போ இந்த பான்மீர் சொல்லுவான், ஒரு பிளாக் ஸ்மித்தா நான் தான் ஒழுங்கா சண்டை போடுறேன் அப்படின்னு. ஏன்னா இவன் சண்டை போட தெரிஞ்சவங்களுக்கு ஸ்வாட செஞ்சு கொடுத்துட்டு இவன் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கறான்ல. அதாவது ஒரு பிளாக் ஸ்மித் முன்னாடி வந்து சண்டை போட்டேல, இப்படிதான் ஒரு பிளாக் ஸ்மித் சண்டை போடணுமா? அவங்க அந்த ஃபைட்ல டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது. ஆனா அந்த ஃபைட் ஜெயிக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு காரணமா இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் ஒரு பிளாக் ஸ்மித்தா அவங்க ஜெயிக்க முடியுமா? சோ இந்த பான்மர் நான் ஒரு பிளாக் ஸ்மித்தா ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேலே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோ நீ நம்ம கிரிட் அப்படியே ஆப்போசிட் பக்கமா ஓடிடுவான். அவங்க கேசல் பக்கமே ஓடிடுவான். ஓஹோ ஓடிட்டியா, இனிமேல் உன்னை பார்த்து பயப்பட தேவையில்ல, நாங்க ஜெயிக்கிறத இனி யாராலையும் தடுக்கவே முடியாது, கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு. இப்ப இந்த லாவல் சொல்லுவா, நீங்க என்னதான் என்பிசியோட லெவல ஸ்ட்ராங்கரா மாத்தி இருந்தாலும் உங்கள்ட்ட இருந்தது ஒரே ஒரு கார்டு மட்டும் தான், அது கிரிட். நீங்க கிரிட்ட மட்டும் வச்சலாம் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்கிறத பத்தி யோசிச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு. இப்ப நம்ம யூரா இருக்கால, அவ்வளவு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் யோசிப்பா. ஆக்சுவலா என்னதான் இவங்க என்பிசியோட லெவல ஸ்ட்ராங்கரா மாத்தி இருந்தாலும் அதை வச்சு ஆரம்பத்துல இவங்க ஓரளவு நல்லா சண்டை போட்டாங்க. ஆனா போக போக தோத்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லாவல் டீமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பிளேயர்ஸ் அந்த இடத்துல சண்டை போடுவாங்க. 4 பேருமே லெவல் 300க்கு மேல இருப்பாங்க. ஆனா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம யூராவோட டீம் இருக்கால, அதாவது நம்ம கிரிட்டோட டீம், இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட லெவலுமே ரொம்ப கம்மி. 300க்கு மேல இருக்கிறதே நம்ம பீக் ஸ்வாட் மட்டும் தான். நம்ம கிரிட்டே இல்ல அப்படின்னா கண்டிப்பா இவங்களால ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம ஜிபாலோட டீமை சமாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம ஜிபால் பீக் ஸ்வாட தோக்கடிச்சிடுவான். தோக்கடிச்சு கரெக்டா அவனை கொல்றதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஆக்சுவலா நம்ம பீக் ஸ்வாட் இருக்கால, அவன் எல்லா பிளானிங்கையுமே நம்ம கிரிட் கிட்ட விட்டுட்டான். நம்ம கிரிட் என்ன சொன்னானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டான். நம்ம கிரிட் நம்ம பீக் ஸ்வாட் கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஜிபால் இங்கே பிடிச்சு வை, கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடு அப்படின்னு. ஆனா நம்ம பீக் ஸ்வாடால அதை கூட பண்ண முடியல. ச்சே, நான் இந்த அளவுக்கு வேஸ்டா இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ பீக் ஸ்வாடோட கதையை முடிக்கிறதுக்காக நம்ம ஜிபால் வருவான். கரெக்டா நம்ம ஜிபால் நம்ம பீக் ஸ்வாட கொல்லலாம்னு வரும்போது டக்குனு அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா இந்த சேடன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அந்த மோட்லி ஃபைல வச்சு ஒரு சோல்ஜரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதாவது அவங்க டீமோட சோல்ஜரே போட்டு அடிப்பான். அதை பார்த்த உடனே மத்தவங்க எல்லாரும் யோசிப்பானுங்க, யாருமே பைத்தியக்காரன் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. அப்ப கீழே அடி வாங்கிட்டு இருக்க அந்த சோல்ஜர், ஏப்பா போதும் போதும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவன் நிப்பாட்டுவான். இப்ப இந்த சோல்ஜர் அப்படியே பொறுமையா எந்திரிப்பான். அப்பாடியோ பெண்டு நிமித்திட்டான்டா சாமி, அடின்னு அடிச்சிட்டான்டா, முதுகெல்லாம் வலிக்குதுடா, இருந்தாலும் ஒரு வழியா கிடைச்சிருச்சே, அது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலா வெறும் சோல்ஜர்ஸோட வெப்பனை மட்டும் மாத்தினா, வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா மாத்தினா கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா நம்ம லாவல் கெஸ் பண்ணிடுவா அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரியும். அதனால நம்ம லாவல் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு படி மேல போகணும்ல. அதுக்கு தான் நம்ம கிரிட் இன்னொரு பிளான் போட்டிருப்பா. அதாவது அந்த இடத்துல நம்ம கிரிட்டோட வேஷத்தை போட்டு அந்த லாங்கஸ்ட் ரூட்டுக்கு போனது யார் தெரியுமா? அந்த ஸ்வான். தன்ன மாதிரியே ஹைட் அண்ட் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிச்சு அவனுக்கு தன்னோட வேஷத்தை போட்டு விட்டு நீ அந்த பக்கம் போ, ஒருவேளை அடிச்சாங்க அப்படின்னா ஓவர அடி வாங்கினா திருப்பி ஓடி வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த ஸ்வான் சொன்ன மாதிரி அடி வாங்கி திரும்பி அந்த தங்க ஓடி வந்துட்டான். இப்போ அவங்களை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. சோ உண்மையான கிரிட் இவ்வளவு நேரமா இதே இடத்துல தான் ஒளிஞ்சிருந்தா. இவ்வளவு நேரமா இந்த சேடு இந்த இடத்துல தான் அந்த பிளேயை வச்சு நம்ம கிரிட்ட போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சேடு கிட்ட மட்டும் தான் லக்னு ஒரு ஸ்டார்ட் இருக்கு. சோ லக்கியா இருக்கிற காரணத்தால இவன் கிட்ட அந்த பிளேல கொடுத்து நீ என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பிளேல என்ன பண்ணும், ரேண்டமா ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல, அது பஃபாவும் இருக்கலாம் டி பஃபாவும் இருக்கலாம். டி பஃப் வந்துச்சுன்னா நம்ம கிரிட் ரெசிஸ்ட் பண்ணிடுவா. சோ கரெக்டான பஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம கிரிட் அடி வாங்கிட்டே இருந்தா. கரெக்டா ஒரு ஜாக்பாட்டே அடிச்சிருச்சு நம்ம கிரிட். இப்ப சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டா. இப்ப தன்னோட ஆர்மருக்கு சேஞ்ச் ஆன உடனே எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கா நம்ம கிரிட்டே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கிரிட் எல்லாருமே ஆச்சரியப்படுத்தி இருக்கான். இவ்வளவு நேரமா நம்ம ஜிபால்க்கு இருந்த அந்த தைரியம் எல்லாம் வெறும் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடுச்சு. அந்த பயம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிரிட்னு ஒருத்தனை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. இப்ப அந்த பயம் பக்கத்திலே வந்து நின்றோம். நம்ம கிரிட் கரெக்டா என்ன அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்து நிப்பா. இப்ப இந்த ஜிபால் கூட சண்டை போட்டு விளையாடுறதுக்கு நம்ம கிரிட்டுக்கு நேரம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜெயிக்கணும்னா சீக்கிரமா தோக்கடிக்கணும்ல. அதனால எடுத்த உடனே பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணுவா. பேக்வாவோட ஸ்வாட் டான்ஸ் பின்னக்கல் கில்ல யூஸ் பண்ணுவா. ஒரு பக்கம் நம்ம ஜிபால் என்னதான் ரேங்கிங்ல நம்பர் 2ல இருந்தாலும் எல்லார்கிட்டயும் அடி வாங்கி இப்ப ஃபைனலா கிரிட்டுக்கிட்டே அடி வாங்கி சாகர நிலைமைக்கு போயிட்டா. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இருக்கானே, லாவலே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பிளான போட்டது மட்டும் இல்லாம பஃப் வேற கிடைச்சிருச்சா. இப்ப நம்ம கிரிட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வந்து நிக்கிறா. எவன் வந்தாலும் பரவாயில்ல, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் நம்பிக்கையோட சுத்திக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த கேம்ல ட்ரிவியான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காரு. இவரை தான் காட் ஆஃப் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. இவர் ஒன்னும் லெஜெண்டரியான கேரக்டர் கிடையாது, இருந்தாலும் இவருமே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். சோ இவர் நிறைய மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணுவார்ல, ஹண்டிங்க்கு ரொம்ப ஸ்பெஷலைஸான ஒரு ஆள்ல. அந்த ஒரு காரணத்தால ட்ரிவியான் என்வாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிளாஸ் நம்ம ஜிபால் மாத்திக்கிட்டா. இதுக்காக அப்படின்னா மத்த மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணணும், பாஸ் ஃபைட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சோ இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் ஹண்டிங் நல்லா பண்ணுவா. ஆனா மத்த பிளேயர்ஸ் எதிர்த்து சண்டை போடும்போது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இது அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜிபால் ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளு. அந்த ஒரு காரணத்தால கவலையே இல்லாம தான் இருந்தா. ஆனா அவன் டேலண்ட்டை மட்டும் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது அப்படின்றது நம்ம ஜிபாலுக்கு போக போக தான் தெரிய வந்துச்சு. அதாவது நம்ம கிரேசியான ஃபார்மர், அதாவது நம்ம பியாரோவா இருக்கட்டும், டார்மாவா இருக்கட்டும், இப்ப நம்ம கிரிட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பார்க்க தான் அவனுக்கு புரிய வருது எஃபோர்ட் அப்படின்றது ஒண்ணு முக்கியம் அப்படின்னு. ஒருத்தவங்க அதிகப்படியான ஹார்ட் ஒர்க்க போட்டாங்க அப்படின்னா அவங்களால டேலண்ட்டை கூட பீட் பண்ண முடியும்ன்றது நம்ம ஜிபாலுக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு. சோ நம்ம ஜிபாலுக்கு ஃபைனலா நம்ம கிரிட் கிட்ட அடி வாங்கி சாகர நிலைமையில தான் புரிய வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்பயாவது புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிபால் சந்தோஷப்படுறான். ஏன்னா இனிமேல் அவனும் எஃபோர்ட்ஸ் போட்டு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த ஒரு பிளான பார்க்கும்போது நம்ம யூரா பீக் ஸ்வாட் இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் யார்கிட்டயுமே இந்த பிளான பத்தி சொல்லவே இல்ல, யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டாவே வச்சிருந்தா. சோ ஃபைனலா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டான். இருந்தாலும் இவங்களுக்கான வேலை முடியல. ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம கிரிட் இங்க வந்துட்டான் அப்படின்னாலும் சோ இன்னொரு பக்கம் அந்த ஸ்கல் இருப்பான்ல, அவன் அந்த என்பிசிஎஸ் கூட்டிட்டு கேசலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அது உங்களுக்கு புரிய வந்துரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
யூரா அவளும் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. இங்க இருக்கிறதுல பெரிய அதிர்ச்சி நம்ம லாவலுக்கு தான். ஆக்சுவலா நம்ம கிரிட் இந்த மாதிரியான ஒரு பிளான போட்டா அப்படின்றது அவனுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம கிரிட் அந்த ஜிபால வெறும் ஒரு அட்டாக்க தோக்கடிச்சிட்டான் அப்படின்றது இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஜிபால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அட்லீஸ்ட் நம்ம கிரிட் கிட்ட ஒரு அட்டாக்க சாகக்கூடிய லெவல்ல எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஆள்லாம் கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்ப அவனே தோத்து போயிட்டான் அப்படின்னா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா அந்த ஐட்டமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடு கையில வச்சிருக்க அந்த ஐட்டமா பாப்பான். இந்த ஐட்டம் பத்தி தனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஐட்டம் அவருக்கு பேக்ல தான் கிடைச்சிருக்கணும். இந்த ஐட்டம் பத்தி தெரியாம போனதுனாலே இந்த ஒரு பிளான நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. ஆனா அங்க இருக்கக்கூடிய என்பிசிஸ் வச்சு நம்ம கிட்ட சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ நம்ம லாவலும் டக்குனு தன்னோட கீயை ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமா வேக்யூம் கேனன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இந்த ஒரு அட்டாக் நம்ம கிட்ட மேல டைரக்டா படும். ஆனா நம்மளோட டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தால இந்த அட்டாக்னால பெருசா டேமேஜே இருக்காது. இருந்தாலும் நம்ம லாவல் விட்டு தர மாட்டான். டக்குனு எர்த்தோட அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. அதை வச்சு ஒரு பெரிய ஸ்டோன் வாலை கிரியேட் பண்ணுவா. நம்ம கிட்ட அசால்ட்டா உடைச்சிட்டு வந்துருவா. அடுத்து ஃபயரை யூஸ் பண்ணுவா. ஃபயரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் வாலை உருவாக்குவா. ஆனா அதையும் நம்ம கிட்ட தாண்டி வந்துருவா. என்னதான் அவன் பஞ்ச பூதங்களை வச்சு அடிச்சாலும் நம்ம கிட்ட மேல எந்த பூதமும் படாது. நம்ம கிட்ட அசால்ட்டா சமாளிச்சு வந்துருவா. இப்போ நம்ம கிட்ட சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக ஜெஃபர்னு ஒரு பிளேயர் முன்னாடி வருவா. ஆக்சுவலா ஒரு 4 பிளேயர்ஸ் இங்க சண்டை போடுறாங்க நான் சொன்னேன்ல, அதனால நம்ம சிம்பால் தோத்து போயிட்டான். சோ மிச்சம் இருக்கிற 3 பேர்ல இந்த ஜெஃபர்னு ஒருத்தவன் இருக்கான். ஃபர்ஸ்ட் கேம்ல நம்ம கிரவுங்களை அட்டாக் பண்ண வந்தப்ப இவன் கிட்ட மானாவே இல்லாம போயிடுச்சான். அதனால இவனால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சான். ஆனா இப்போ இவன் கிட்ட மானா நிறைய இருக்கான். சோ நம்ம கிரிட்டுக்கு எதிராக ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லுவா. இப்போ இவன் தான் முன்னாடி போவா. ஆனா இவன் முன்னாடி போன உடனே டக்குனு நம்ம கிட்ட இவனை வெட்டுவானா, பாதியா வெட்ட உடனே டக்குனு அவன் வெடிச்சிருவான். என்னன்னு பார்த்தா அது வெறும் க்ளோன் மட்டும் தானா, உண்மையானவன் ரொம்ப பின்னாடி இருப்பா. ஆக்சுவலா இவன் ஒரு மெஜிஷியன் கிளாஸை சேர்ந்தவன். மெஜிஷியன்னா நீங்க நார்மலா ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான மெஜிஷியன்ஸை யோசிக்காதீங்க. இந்த சர்க்கஸ்ல ட்ரிக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்கல்ல, தொப்பிக்குள்ள இருந்து மேல்குட்டி எடுக்கிறது, பறவையை உருவாக்குறது, புறாவை உருவாக்குறது, அந்த மாதிரியான மெஜிஷியன் கிளாஸை சேர்ந்தவன். சோ ட்ரிக்ஸையும் அட்டாக்ஸையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவா. இப்ப டக்குனு ஒரு பெரிய சிறுத்தை உருவாக்கி அதை வச்சு நம்ம கிட்ட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அது வெறும் இல்யூஷனா இருக்கும், நம்ம கிட்ட தாண்டி அப்படியே போயிடும். என்னன்னு பார்த்தா அவன் காலுக்கு கீழே டக்குனு நிறைய பால்ஸ் வந்திருக்கும். ஆக்சுவலா இதுதான் உண்மையான அட்டாக். டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் அந்த சிறுத்தையை யூஸ் பண்ணுவா. இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையும் வெடிக்க வைப்பானா, இது எல்லாமே நம்ம கிட்ட காலுக்கு கீழே மொத்தமா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிடுவாரு. நேரா இவன் அடிக்கிறதுக்கா பக்கத்துல வருவானா, பார்த்தா இவன் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருவான். ஆக்சுவலா இவனோட எவிஷன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். இவன் ஒரு ஜோக்கர் அப்படின்றதுனால இவன் தப்பிச்சது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஓவரா வேற பேசிக்கிட்டே இருப்பானா, அதுக்கு மேல நம்ம கிட்ட பார்க்கவே மாட்டான். இயாருட்டோட அந்த 5 ஹிட் காம்போ யூஸ் பண்ணி மொத்தமா அடிச்சு விட்டுருவான். என்னதான் இவன் இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம கிட்ட இயாருட் இருக்குல்ல, இந்த இயாருட் ஆப்போனன்ட்க்கு ஏத்த மாதிரியான ஸ்பாட் பார்த்தா காட்டும். சோ அப்படி இருக்கிறப்ப அதை ஃபாலோ பண்றப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பீடா தான் இருப்பான். அதனால மட்டும் தான் இந்த ஜெஃபிராலையும் தடுக்க முடியல. இந்த ஜெஃபிரும் செத்துருவா. ஆக்சுவலா நம்ம லாவலுக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவன் எல்லாத்தையும் கெஸ் பண்ணிருக்கணும். ஆனா எனிமி இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத அவன் கெஸ் பண்ணவே இல்ல. சோ இப்படி ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணாம போனது என்னோட தப்பு தான். நான் இதுல இருந்து நிறைய கத்துக்கிறேன். இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம யூரா அந்த கேசில் இருப்பால, அவ அந்த கேசில் நல்லாவே பிடிச்சு வச்சிருப்பா. அந்த ஸ்கல் என்னதான் அட்டாக் பண்ண போயிருந்தாலும் ஈஸியாவே தடுப்பா. ஆக்சுவலா நம்ம யூரா அவ கூட வெறும் 5 NPC தான் கூட்டிட்டு வந்திருப்பா. இருந்தாலும் எனிமியோட 8 NPC எதிர்த்து அவங்க நல்லாவே சண்டை போடுவாங்க. ஏன்னா நமக்கு அவங்களோட பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்தால, சோ அதனால அவங்க நல்லாவே சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கல் கீழ இருந்து மேலே ஏறி வரணும். ஆனா நம்ம யூரா ஏற்கனவே மேல நிக்கிறா. சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம யூரா கிட்ட அந்த டெரைன் அட்வான்டேஜும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம யூரா ஏற்கனவே ஜீனியஸா, என்னதான் லெவல் கம்மியா இருந்தாலும் நம்ம யூராவுமே நல்லாவே ரெசிஸ்ட் பண்ணுவா. இருந்தாலும் நம்ம யூராவுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலா நம்ம கிரிட்னால மட்டும் தான் இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட் மட்டும் இல்ல அப்படின்னா, நம்ம கிரிட் மட்டும் அந்த பிளான போடல அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஜெயிக்கிறத பத்தி யோசிச்சு பார்த்திருக்கவே முடியாது. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிரிட் தான் யோசிப்பா. இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் அந்த NPCs எல்லாத்தையும் ஈஸியா தோக்கடிச்சிருவான். அந்த லாவலை கடைசியில தோக்கடிச்சிருவான். அவ்வளவுதான், இதுல நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவான். இருந்தாலும் நம்ம அவள் தோல்வியை ஒத்துக்க மாட்டா. ஏன்னா நீங்க இன்னும் ஃபுல்லா ஜெயிக்கல, நீங்க என்ன தோக்கடிச்சா மட்டும் நீங்க ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது. நீங்க போய் அந்த கேஸ்ல பிடிக்கணும், அந்த கேஸ்ல பிடிச்சா மட்டும் தான் நீங்க ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு. ஆனா இது கேட்ட உடனே நம்ம பீக் ஷாட் சொல்லுவாரு, லாவல் நீ என்ன பிளான் போடுற அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்களாம் இங்க இருக்கும் போது அந்த ஸ்கல்னு ஒரு பிளேயர் எங்களோட கேஸ்ல போய் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிற. ஆனா அதை நாங்க ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே அந்த இடத்துக்கு யூரா போயிட்டா, அதனால கண்டிப்பா உங்க பிளேயரால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா யூராவே ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம லாவலுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஓஹோ, யூராவே ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா, பரவாயில்லையே, நல்லா தான் பிளான் போடுறீங்க. நீங்க இப்படி ஒரு பிளான போட்டு என்னைய ஆச்சரியப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டவனே நம்ம கிரிட்டும், லாவல் நான் உன்னை கொல்ல போறது கிடையாது, அதனால இங்கே அமைதியாரு, திருப்பி எங்களை தடுக்கணும் ட்ரை பண்ணாத, நாங்க இந்த கேமை முடிக்க போறோம் அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லிட்டு திருப்பி அவங்க கேஸ்ல நோக்கி போவா. அப்போ உடனே நம்ம லாவல் சொல்லுவா, நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லையா, இந்த கேம் கண்டிப்பா உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே டக்கு நம்ம கிரிட்டுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், உங்க கேஸ்ல எனிமியோட டீம் புடிச்சிட்டாங்க அப்படின்னு. நம்ம கிரிட்டுக்கு சத்தியமா புரியாது, இது எப்படி நடந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்ணோம் அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டான். நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னேன், ஒரு 4 பிளேயர்ஸ் இந்த இடத்துல சண்டை போடுறாங்கன்னு சொன்னேன்ல. சோ மொத்தம் 4 பிளேயர்ஸ். நம்ம பான்மீர் கேஸ்ல இருக்கான். சோ அவனை சேர்த்து 5 பிளேயர். ஸ்கல்னு ஒருத்தன் அந்த கேஸ்ல நோக்கி போனா, அவனை சேர்த்து 6 பிளேயர். ஆனா ஒரு டீம்ல மொத்தம் 7 பிளேயர் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு பிளேயர் எங்க போனா அப்படின்றத நம்ம கிரிட் யோசிக்கவே இல்ல. அந்த ஒரு பிளேயர் தான் தன்னோட பேக்கப் பிளானா யூஸ் பண்ணிருக்கான் நம்ம லாவல். ஒருவேளை எல்லாமே தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வழியா நீங்க கேசலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லியிருக்கான். அந்த ஒரு பிளேயரும் நேரா கேசலுக்கு போயிருக்கா.
ஸ்கல் மட்டும் வந்த உடனே நம்ம யூரா தடுத்துடா. ஆனா இன்னொரு ஒரு பிளேயர் வந்த உடனே நம்ம யூராவால சமாளிக்கவே முடியல. ஏன்னா நம்ம யூராவோட லெவலுமே கம்மி தானே. சோ நம்ம யூராவும் தோத்து போயிட்டா. இப்போ இவங்க கரெக்டா அந்த கேஸ்ல புடிச்சிட்டாங்க. நம்ம கிரிட் ஒரு படி மேல போய் யோசிச்சா நம்ம லாவல் அதுக்கு ஒரு படி மேல போய் யோசிச்சு இந்த கேமே ஜெயிச்சிட்டா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல ஜெயிச்சது நம்ம யுஎஸ்ஏ தான். இப்போ இந்த யுஎஸ் ஜெயிச்சத பார்த்த உடனே மத்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். அவங்க எந்த மாதிரி விளையாடணும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடணும் அப்படின்னு. சோ அது மூலமா இந்த மாதிரி இந்த கேம்ஸ் போய் இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கு. மொத்தம் 4 டீம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டேமியோட ஜப்பான் டீம். இது ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான். ஏன்னா அவனோட பஃப் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும்ல. ரெண்டாவது நம்ம ரஷ்யா டீம். அதாவது நம்ம கிராவல் இருக்கிறதுனால எத்தனை டீம் வந்தாலும் சரி அவன் ஒருத்தனாவே தன்னந்தனியா எல்லாரும் உடைச்சுக்கிட்டு எல்லா என்பிசிஸையும் காலி பண்ணி தனியாவே போய் அந்த கேஸ்ல புடிச்சிருவான். சோ அப்படியே அவன் எல்லா கேம்லயும் ஜெயிச்சிட்டே கொண்டு வந்துட்டான். அடுத்து மூணாவதா வந்தது நம்ம யுஎஸ்ஏ தான். அதாவது நம்ம லாவலோட ஸ்ட்ராட்டஜி மூலமா. ஆனா நாலாவதா யாருமே எதிர்பார்க்காத ஒரு டீம் கூட இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கும். அது யாரோட டீம் அப்படின்னா நம்ம ஸ்வீடனோட டீம். அதாவது அர்ஜென்டினா. இந்த ஸ்வீடன் இருக்கால ஒவ்வொரு என்பிசியும் சாகும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த சோலை எடுத்துருவான். சோ அந்த சோலை எடுக்கிறது மூலமா அவன் ஒவ்வொரு கேம்லயும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்பான். அது மூலமா அவன் டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணி அது மூலமாவே அவன் ஜெயிச்சிட்டான். என்னதான் நம்ம கிட்ட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவனால லாவலோட ஸ்ட்ராட்டஜியை பீட் பண்ண முடியாம போயிடுச்சு. சோ நம்ம கிட்ட தோத்து போயிட்டான். இப்ப நம்ம கிட்ட பார்த்த உடனே அந்த ஸ்வான் இருக்கால அவன் கால்ல விழுந்து கதறி அழுவான். லார்ட் நீங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்து கூட என்னால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு, இதை மன்னிச்சிருக்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருப்பான். நம்ம கிட்ட உடனே இவனை பார்த்து யோசிப்பான். ஆக்சுவலா இந்த ஸ்வான் சைடு இவங்கள நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இவங்க எல்லாரையும் ரைடர்ல எடுத்துக்கணும்னு நினைப்பான். ஆனா இவங்க எல்லாருமே டோர்னமெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட என்பிசிஸ். சோ இவங்க எல்லாரையும் கண்டிப்பா நம்ம கிட்ட மெயின் கேம்ல சேர்த்துக்க முடியாது. இருந்தாலும் அட்லீஸ்ட் இவங்க நல்ல விதமா பேசுவா. கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் உண்மையிலே நல்ல விதமா தான் பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் இந்த கேம் எடுத்துட்டு போயிருக்க முடியாது. நான் தான் ஒழுங்கா யோசிச்சிருக்கணும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவனோட கையை நீட்டுவான். இதை பார்த்த உடனே இந்த ஸ்வானுக்கு இன்னும் அப்படியே அழுக வரும். ஏன் அப்படின்னா ஒரு நோபலா இருந்தாலும் எங்களுக்காக யோசிக்கிறாரா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கையை பிடிக்க வருவானா. அப்படியே நம்ம கிட்ட அவன் கையை தட்டி விட்டுட்டு, டேய் உன் கையை யாரா கேட்டது, கையை வச்சு நான் விளக்கணை போட போறேனா, ஒழுங்கு மரியாதை என்னோட எக்யூப்மெண்ட்டை கழட்டி கொடுறான்னு கேட்பான். என்னது எக்யூப்மெண்டா? ஆமா நீ போட்டுருக்கிறது என்னோட எக்யூப்மெண்ட். என்ன ராசா அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாம் நினைச்சியா? சும்மா விட மாட்டேன் டேய், என் எக்யூப்மெண்ட்டை கழட்டி கொடுத்துட்டு போறேன், ஒழுங்கு மரியாதையா கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவன் கிட்ட வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம கிட்ட இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அதனால எல்லாமே நல்லா ஃபன்னா தான் போச்சு அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பான். இப்போ நம்ம கிட்ட லாக் அவுட் பண்ணிட்டு போன உடனே கரெக்டா அவனை யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டுருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக நம்ம கிட்ட அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவனை பாக்குறதுக்காக யூரோபிக்ஸோட அவங்க 2 பேரும் வருவாங்க. இப்போ நம்ம கிட்ட யார பார்க்க போறோம் அப்படின்னா ஹேசங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க நம்ம கிட்ட பாக்குறதுக்காக. அவங்கள பாக்குறதுக்காக நம்ம கிட்ட போறான். இவங்க யார் அப்படின்னா ஆக்சுவலா அவங்க நம்ம கிட்டக்கு ஏற்கனவே காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கிட்ட ஹையர் பண்ணும் அப்படின்றதுக்காக, அவங்க கம்பெனியோட விளம்பரத்துக்கு ஹையர் பண்றதுக்காக. ஆனா 3 லட்சம் ரூபாய் தான் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதே நேரத்துல அந்த ஜிபான் இருக்கால அவனுக்கு 36 லட்சம் ரூபாய் இன்னொரு ஒரு கம்பெனி கொடுத்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப என்னோட வர்த்தம் அவ்வளவு கேவலமா போச்சா, இவங்களை நான் கண்டிப்பா ரிஜெக்ட் தான் பண்ண போறேன், இவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கோவமா இருப்பான். இருந்தாலும் நம்ம யூரோப் பீக்ஸ்வாடும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜிபால ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க கூடாது. நம்ம ஜிபால் என்ன இருந்தாலும் அவன் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல செகண்ட் இருக்கிற பிளேயர். சோ அவனுக்கு காசு வரது ஓகே தான். இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கான ஒருத்த நம்ம கிரிட் தான் டிட்டர்மைன் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அவங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால உடனே ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி உங்க 2 பேர் சொல்லுவாங்க. சோ நம்ம கிரிட்டுக்கு மெயின் ஒரு நல்ல அட்வைஸா தோணும். ஏன்னா அவங்க அவனோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக மட்டும் அவங்களை அப்படி ரிஜெக்ட் பண்ணிட வேணாம். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம கிரிட் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் தானே. ஏன்னா காசு வச்சுதான் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், மெட்டீரியல்ஸ் வச்சுதான் எக்யூப்மெண்ட் செய்யணும். சோ நம்ம கிரிட் ஓவரால் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கும் காசு தேவைதான். சோ அந்த ப்ரமோஷனுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கம்மியா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் யோசிப்பா. இப்போ இவங்க 2 பேர்ட்ட சொல்லுவா, சரி நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்களோ நான் அதையும் கேட்கறேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. இப்போ இவங்க 2 பேரும் அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கிரிட் இந்த அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருப்பா. ஒரு கண்ணாடிக்கார அம்மா தான் இந்த ஹேசன் குரூப்ல இருந்து வந்திருக்கும். இப்போ இந்த அம்மா என்ன தெரியுமா ஆஃபர் கொடுக்கும், மொத்தமா 2 வருஷத்துக்கு சேர்த்து 10 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பேசுவாங்க. சோ இதுக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய் தரேனாங்க. ஆனா இப்போ 10 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் நம்ம கிரிட் ரீசன்ட் கேம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால, அதனால மட்டும் தான். நம்மால அட்வைஸ்லாம் கேட்டுட்டு வந்தான். இவங்க 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்ன உடனே விழுந்துருவான். ஓஹோ 10 லட்சமா, நீங்க எடுத்துக்கோங்க, என்னையே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஏன்னா என்னதான் கெட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்த முடியாதுல்ல. நம்ம கிட்ட எப்ப இருந்தாலும் கிரிட்டா மட்டும் தான் இருப்பான். அதனாலதான் 10 லட்சம் ரூபாய் சொன்ன உடனே அவன் வாயில ஜொல்லு ஊத்த ஆரம்பிச்சிரும். 10 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த ஹேசன் குரூப் இருக்கானுங்கல்ல இவங்க பிளான் பண்ணி தான் இதை பண்றானுங்க. ஏன்னா நம்ம கிரிட்டோட மதிப்புக்கு கண்டிப்பா 10 லட்சம் ரூபான்றது ரொம்ப கம்மி. அதுவும் 2 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் நம்ம கிரிட் கிட்ட அந்த காசை அந்த ஆசையை தூண்டி அந்த 10 லட்சம் ரூபாய் மொத்தமா தரானுங்கல்ல, அது மூலமா நம்ம கிட்ட கொண்டு வந்து ட்ரை பண்றானுங்க. இப்ப அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு ஓபன் ஸ்கிரீன்ல நம்ம கிராவலோட அந்த கேசல் சீஸோட மேட்சை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கிராவல் இருக்கால அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம கிரிட் மாதிரி இல்லாம நம்ம கிராவல் ரொம்ப வேகமா எனிமியோட டிஃபென்ஸை உடைச்சு ரொம்ப வேகமாவே போய் அந்த கேசல் சீஸ் மேட்சை முடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை பார்க்கும்போது நம்ம கிரிட் திரும்பி ரியலைஸ்
ரியலைஸ் பண்ணுவான் அவனுக்கும் தனக்கும் இருக்க அந்த கேப். அவன் ரொம்ப ரொம்ப வேக வேகமா ஸ்ட்ராங்கா மார்க்கிட்டே போறான். சோ அவனை சீக்கிரமா போய் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தானும் ஸ்ட்ராங்கா மாதிரி ஆகணும். அதனால நம்ம கிரெட்டும் இப்ப அந்த ஹேசன் குரூப்போட அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவான், நீங்க எனக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு. ஆனா நாங்க 10 லட்சம் ரூபாய் தரேனோ, நீங்க வேற 4 லட்சம் ரூபாய் தான் கேக்குறீங்க, பரவாயில்ல எங்களுக்கு ஓகே தான், காசை கம்மி பண்ணா எங்களுக்கு ஓகே தான் சொல்லும். ஆக்சுவலா நம்ம கிரெட் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நம்ம கிராவ்களை அவன் சீக்கிரமா போய் பிடிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஒர்த்தை சீக்கிரமா அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அவனால சீக்கிரமா ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதனால நம்ம கிரெட் ஒரு கேமுக்கு 4 லட்சம் ரூபாய் கேட்பான். அதாவது அவன் கலந்துக்க போற அடுத்த ஒவ்வொரு கேம் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு கேமுக்கும் நீங்க எனக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டோட அந்த அம்மா, இல்ல இல்லங்க 4 லட்சம் ரூபாய் ரொம்ப அதிகமா இருக்கே, நீங்க வேணா ஒரு 3,90,000 வச்சுக்கோங்களேன். இல்ல அது ரவுண்டா இல்ல, அது ஒரு வீக்கான நம்பரா தெரியுது, அதனால 4,40,000 மாத்திருங்க, அதுதான் எனக்கு பெர்ஃபெக்ட்டான லக்கியான நம்பரா இருக்கும், அப்படி வேணா பண்ணிருங்க அப்படின்பா. அடுத்து இந்த கேசல் சீச்சோட செமிஃபைனல்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதோட ஃபர்ஸ்ட் கேம்ல மோதுறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம யுஎஸ் டீமும் ஜப்பான் டீமும், அதாவது நம்ம லாவலோட டீமும் நம்ம டேமிலோட டீமும். இந்த ரெண்டு டீமே ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்றதுனால யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இதுல ஜெயிச்சது நம்ம யுஎஸ் தான், அதாவது நம்ம லாவலோட டீம் தான். ஏன்னா நம்ம லாவல் இருக்கால அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணி கரெக்டா இந்த டீமை தோக்கடிச்சிருப்பான். ஆக்சுவலா நம்ம லாவல் முதல் மேட்ச்ல அடி வாங்கினால நம்ம கிரெட் அந்த மாதிரி ஒன்னு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனே யோசிக்கல. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் திருப்பி நடந்துடக்கூடாது, இனிமேல் எந்த வேரியபிளும் கிரியேட் ஆகக்கூடாது. சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பக்காவா அனலைஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான மட்டும் தான் அடுத்த எல்லா கேம்லயும் போட்டிருப்பான். அப்படி போட்டதுனால மட்டும் தான் நம்ம லாவல் இவ்வளவு தூரம் வந்திருப்பான். இப்ப செமிஃபைனல்ஸ்லயே ஜெயிச்சான், அடுத்த ஃபைனல்ஸ்க்கு போயிருவான். இப்ப நம்ம லாவல் நம்ம கிராவ்களை ஓவர் கேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பிளான் போட்டால, அந்த பிளானோட எல்லா பீசஸையும் இப்ப பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான், அது கிராவ்கள் மட்டும் தான். சோ அந்த ஒரு பீஸ் தானாவே ஃபைனல்ஸ்க்கு வந்தா மட்டும் தான் அவன் பிளான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். சோ அப்படி வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவனாதான் சண்டை போட்டாகணும். இப்ப நம்ம கிராவ்கள் என்ன பண்ண போறான் அப்படின்றத பாக்குறதுக்காக நம்ம லாவல் வெயிட் பண்ணுவா. அடுத்த செமிஃபைனல்ஸோட ரெண்டாவது மேட்ச் அர்ஜென்டினாவுக்கும் ரஷ்யாவுக்கும், அதாவது சுயிரானுக்கும் கிராவ்களுக்கும். இப்ப இந்த சுயிரான் இருக்கால அவன் டீம்ல இருக்கக்கூடிய அந்த என்பிசியா இருக்கட்டும் இல்ல மத்த பிளேயர்ஸா இருக்கட்டும், ஆப்போசிட் டீம்ல இருக்கிற என்பிசி மத்த பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் சாக அவங்களோட அந்த சோல்ஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பா. சோ கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண அவனும் ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருப்பான்ல. சோ ஒவ்வொரு கேமுக்குமே அவன் இந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா மாறி ஜெயிச்சுக்கிட்டே வந்தா. இப்ப கிராவ்களுக்கு எதிராகவும் அதே தான் யூஸ் பண்ணுவா. அந்த ஒரு சோல்ஸ் எல்லாத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி பெரிய பெரிய சோல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவா. கிராவ்களுக்கு எதிராகவும் தன்னால நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சுயிரானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப இந்த சுயிரான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப இன்னொரு பக்கம் இவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கிராவ்கள் சூப்பர் சென்சிட்டிவிட்டி ஆன் பண்ணிருப்பா. அதை ஆன் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு அசால்ட்டா இந்த சுயிரானுக்கு பக்கத்துல வந்துருவா. இந்த சுயிரான் கரெக்டா இவனோட அட்டாக்க பிளாக் பண்ணிடுவா. அந்த சுயிரானுக்கு நம்ம கிராவ்களோட ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் ஒரு நேம்டு பாஸ் மான்ஸ்டர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம கிராவ்கள் கரெக்டா அவனோட ஸ்குவாட் எடுத்துட்டு அவனோட காலை வச்சு அவன் மூஞ்சிலே அடிப்பான். ஆனா அடிச்ச அடுத்த செகண்ட் டக்கு நம்ம கிராவ்களை சோல் செயின்ஸ் எல்லாமே வந்து அவனை கட்டி போட்டுரும். மொத்தமா அவனோட பாடியை அசைய விடாம பண்ணிரும். அடுத்த 7 செகண்டுக்கு நம்ம கிராவ்கள் அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஆக்சுவலா நம்ம சுயிரான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணா. ஏன்னா எப்ப நம்ம கிராவ்கள் கரெக்டா இவனை நேரடியா தொட்டுட்டானோ, அதாவது அவன் கரெக்டா காலை வச்சு அடிச்சிட்டான்ல, அந்த ஒரு நேரத்துல இவனோட சோல் அவனோட சோலோட கனெக்ட் ஆயிடும். அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சுயிரானால இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பண்ண முடியும். இருந்தாலுமே அந்த கொஞ்ச நேரம் இவனுக்கு போதும் இல்ல. ஏன்னா வெறும் 7 செகண்டா இருந்தாலும் நம்ம கிராவ்களால அசைய முடியாம அதே இடத்துல நின்னா அப்படின்னா அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி இவனால தோக்கடிச்சிட முடியும்ல. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் பேசுவா. இப்ப நம்ம கிராவ்களுக்கு எதிரா ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணுவா. அவன் நார்மலா எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோல் ஸ்பியர்ஸ். இப்ப இந்த சுயிரான் சொல்லுவா, இந்த சோல் ஸ்பியரை இது வரைக்கும் ஒரே ஒருத்த மட்டும் தான் தடுத்திருக்கான், இந்த ரைட் ஹேண்ட் சேர்ந்த ஒரு கிரேசியான ஃபார்மர். ஆனா அவனை தவிர வேற யாருமே இதை தடுத்ததே இல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்க யூஸ் பண்றதுக்கு நீ தான் பெருமைப்படணும் அப்படின்னு. ஏன்னா அதை யூஸ் பண்ணி அவனை வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கிராவ்கள்ட்டே போய் சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம கிராவ்கள் ஓஹோ அப்படியா ரொம்ப சந்தோஷம், இதை மட்டும் அந்த ஃபார்மருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு கரெக்டா பக்கத்துல வந்துருவா. ஆக்சுவலா அந்த செயின் பாடியோட கண்ட்ரோல் பண்றது தான் கஷ்டம், ஆனா கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு கிடையாதுல்ல. சோ அப்படி கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கிராவ்கள் அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண கத்துக்குருவா. சோ அப்படிதான் இவன் பக்கத்துல வந்திருக்கான். இதை பார்த்த உடனே டக்குனு இவனும் சோல் ஆர்மர் கிரியேட் பண்ணுவா. ஆனா அந்த ஆர்மரை தாண்டி அவனையும் மொத்தமா அடிச்சிருவான். என்ன அந்த சுயிரானுக்கு கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் தெரியாம போயிடுச்சு. அது என்ன அப்படின்னா அவனோட அந்த சோல் ஸ்பியர்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தடுத்த அந்த கிரேசியான ஃபார்மர், அந்த ரைட் ஹேண்ட் சேர்ந்த ஃபார்மரை நம்ம கிராவ்கள் தான் அப்படின்னு. இப்ப இவனை திருப்பி அவனை தோக்கடிச்சான். இப்ப இவன் தோத்து போனதுக்கு அப்புறம் இப்ப ரஷ்யா ஃபைனல்ஸ்க்கு போயிடுச்சு. இப்ப அன்னைக்கு நைட் காட்டுவாங்க. இப்ப அந்த நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா ரஷ்யா தான் இந்த ஒரு காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கேசல் சீட்டோட ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ் இருக்கானுங்கல்ல அவங்களும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணானுங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க. ஆனா எதுவுமே நம்ம கிராவ்களை தடுக்கவே இல்ல. நம்ம கிராவ்கள் அந்த டிராப்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சது மட்டும் இல்லாம அந்த கேசலோட அந்த பிளாக் இருக்குல்ல அது ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டான். சோ அந்த ஒரு காரணத்தால ரஷ்யா தான் இந்த இடத்துல கோல்ட் மெடல் ஜெயிச்சானுங்க. என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா இருந்தாலும் அவங்க பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த யூஎஸ் தன்னந்தனியா வந்து மொத்தம் 2 கேம்ல காலி பண்ணிட்டு போயிருக்கா நம்ம கிராவ்கள். சோ நம்ம கிராவ்கள் ஒரு லிட்டரலா ஒரு அல்டிமேட்டான வெப்பன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கிரெட் இருக்கால அவன் லாவலுக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பிள் தான் எடுத்தான். ஒருவேளை அந்த ரேண்டமான எஃபெக்ட் வராமே போயிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு பஃப் கிடைக்காம போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரெட் சீக்கிரமாவே தோத்து போயிருப்பான்ல. சோ சண்டையே போட முடியாம நம்ம கிரெட் ஆரம்பத்திலே தோத்து போயிருப்பான். அவன் கடைசி வரைக்கும் அந்த போட்டியை எடுத்துட்டு போயிருக்கவே முடியாது. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த லாவல் என்னதான் ஸ்ட்ராட்டஜியை போட்டாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஈஸியா முடிய
வச்சது மட்டும் இல்லாம ஓவர்வெல்மிங்கா தோக்கடிச்சிருக்கான் நம்ம கிராவல். என்னதான் ஒரு நார்மல் கிளாஸா இருந்தாலும் 2 பில்லியன் யூசர்ஸ்க்கு மேல அவன் ஏன் நிக்கிறான் அப்படின்றத அவன் காட்டுறான். ஒவ்வொரு தடவையும் அதை காட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம கிரெட்டுக்கு அவனை பார்க்க இவனோட அந்த ஒரு பிரைட் இருக்குல்ல, அது ஒரு சின்ன ஓட்ட விழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸை காட்டுறான். நம்ம கிரெட் இவனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு திருப்பி தோணுது, கண்டிப்பா இந்த கிராவல்ல பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆனா போக போக அவன் ரொம்ப வளர்ந்துகிட்டே போறான். நம்ம கிரெட்டால அவனை பிடிக்க முடியாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெட்டுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் மொத்தம் 16 நாள் நடக்குதுல, இதுல 14 நாள் கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது மொத்தம் 16 கேம்ஸ் இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ மிச்சம் இன்னும் 5 கேம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த 16 கேம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரஷ்யா இருப்பானுங்க, ரெண்டாவது யூஎஸ் இருப்பானுங்க, மூணாவது கனடா இருப்பானுங்க, நாலாவது இடத்துல தான் நம்ம கிரெட்டோட டீம் இருக்கும், அதாவது கொரியா இருப்பானுங்க. இந்த காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் 2 நாள்லயே 2 மெடல் ஜெயிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த ஒரு கேம்லயுமே அவங்களால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. அதனால சவுத் கொரியா இன்னும் 2 மெடல்ஸோட தான் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸ்லயும் தொடர்ச்சியா நம்ம ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டே இருந்ததுனால ரஷ்யா ஃபர்ஸ்ட்க்கு தானாவே போயிட்டானுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம யூஎஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. இப்போ மிச்சம் 5 கேம்ஸ் இருந்தாலும் அந்த 5 கேம்ஸ் முடிஞ்சாலும் கூட இந்த ரேங்கிங்ஸ்ல பெருசா மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய கேம்ஸ்ல ஒன்னு குரூப் கேம், அதாவது பாஸ் ரைடு. அந்த பாஸ் ரைட்ல எல்லா டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லா பிளேயர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு ப்ரொடக்ஷன் கேம் இருக்கு, அதுல நம்ம கிரெட் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. மூணாவது இருக்கிறது PVP, அதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். சோ இந்த ஒரு கேம்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இனிமேல் நம்ம கிரெட்டோட டீமால இந்த டாப் 3 குள்ள வரவே முடியாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிரெட் இனிமேல் மிச்சம் இருக்கக்கூடிய கேம்ஸ்ல எதுல கலந்துக்கிறவா, PVP ல கலந்துக்கிறவா, அது தவிர பாஸ் ரைட்ல கலந்துக்கிறவா. பாஸ் ரைட பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிபால் தான் இருக்கிறதுல பெஸ்டான ஹண்டர். ஒரு பாஸ் எப்படி வேட்டையாடுறதுன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கப்ப கண்டிப்பா அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடியது PVP மட்டும் தான். சோ PVP ல நம்ம கிரெட் கலந்துக்கிட்டாலும் கிராவ்களும் அதுல கலந்துக்கிறவா. சோ கிராவ்களை தாண்டி ஒரு பிளேயர் ஜெயிக்க முடியும் அப்படின்றத யாராலும் யோசிக்க முடியாது. ப்ரொடக்ஷன்ல நம்ம கிரெட் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சோ நம்ம கிரெட் எய்ம் பண்றான் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பிரான்ஸ் மெடல் தான் எய்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தா இருக்கும். இப்ப இதே மாதிரியான நியூஸ் எல்லா பக்கமும் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கிராவ்களும் பாப்பான். ஆக்சுவலி இப்ப இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் 14 நாள் முடிஞ்சிருச்சுல, அதுக்கு அடுத்து 2 நாள் ரெஸ்ட் நாளா இருக்கும். இந்த 2 நாள் ரெஸ்ட்க்கு அப்புறம் தான் மிச்சம் இருக்கக்கூடிய 5 கேம்ஸை கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல நம்ம கிராவ்கள் நோட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா கேசல் சீச்சோட அந்த ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாவல் நம்ம கிராவ்களை பாக்குறதுக்காக வந்திருப்பான். வந்துட்டு நாங்க கண்டிப்பா இந்த கேம்ல தோத்துருவோம், அதனால கோல்ட் மெடல் நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனாலுமே நம்ம கிராவ்கள் கேமுக்குள்ள வந்த உடனே அவன் தானாவே சண்டை போட்டிருப்பான். சண்டை போட்டு அதுக்கப்புறம் இவங்க தோக்குற மாதிரி நடிச்சு ஒரு பெரிய சீனை போட்டு தான் தோத்து போயிருப்பானுங்க. இதுக்கு பதிலா நீங்க ஓவர் கேட் கில்டுக்கு வரத பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம லாவல் கேட்டிருப்பான். நம்ம கிராவல் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆக்சுவலா நம்ம கிராவல் இருக்கால, அவன் எப்பயுமே தனியா இருந்து பழகிட்டான். அதனால ஒரு கில்டுல சேர்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்காக அவன் எங்க வேணாலும் போவான். அதனால மட்டும்தான் நம்ம லாவல் அவனாவே வந்து நாங்க உங்களுக்கு கோல்ட் மெடல் தந்துருவோம்னு சொன்ன உடனே எதுவுமே பேசாம அவனாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற அந்த 5 கேம்ஸ் இருக்குல்ல, அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம யூஎஸ்ஏக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் பாஸ் ரைட்ல நம்ம ஜிபால் தான் பெஸ்டான ஹண்டர். சோ கண்டிப்பா அவன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்ம கிராவ்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம கிராவ்களால இனிமேல் கோல்ட் மெடல் ஜெயிக்க முடியும்னா அது PVP ல மட்டும் தான். அதை தவிர வேற எந்த இண்டிவிஜுவல் கேம்லயும் அவனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய அவன் வாங்கி வச்ச ஒரு கேக் பீஸை பாத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே அவங்க அம்மா ஞாபகம் தான் வரும். ஆக்சுவலா அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க அம்மா இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும் தான் வாழ்வாங்க. ஆனா இந்த ஒரு கேக் பீஸை பார்க்கும்போது அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணும். ஏன் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு கேக் பீஸை அவங்க அம்மா வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அது ஒன்னே ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, ரொம்பலாம் கிடையாதா. அதுக்குமே அவங்க அம்மா ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு பீஸை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம கிராவ்களோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்துச்சு. அவங்க அம்மா மட்டும் தான் எப்படியே வேலை பார்த்து நம்ம கிராவ்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க அம்மா வாங்கிட்டு வந்த அந்த கேக் பீஸ் இருந்துச்சுல, அந்த கேக்கோட சுவையை அவனால இன்ன வரைக்கும் மறக்க முடியலையா. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப சுவையா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு கேக் பீஸை நம்ம கிராவ்கள் சாப்பிடணுன்றதுக்காக அவங்க அம்மா அன்னைக்கு ஃபுல்லா வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட பிளட் பிரஷருமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சா. இருந்தாலும் அதை சாப்பிட்டதை இன்ன வரைக்கும் அவனால மறக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படி இருக்கிற ஒரு அம்மாவை அவன் காப்பாத்தியே ஆகணும்ல. அவன் கடவுளே இல்ல அப்படின்னு நம்புவான். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு கடவுள் இருந்திருந்தாருன்னா அவங்க அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்க மாட்டார்ல. அப்படி கடவுளே கைவிட்டாலும் பரவாயில்ல, நான் கைவிட மாட்டேன். எங்க அம்மா எனக்காக அவங்க வாழ்க்கையே விட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்ப எங்க அம்மாவுக்காக நான் கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்க அம்மாவை காப்பாத்தணும்னா அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இந்த 2 நாள் ரெஸ்ட்க்கு அப்புறம் நடக்க போற முதல் கேம் என்னன்னு பார்த்தோம்னா பாஸ் ரைட் தான். சோ இந்த பாஸ் ரைட பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் ஒரு டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா இது ஒரு பெரிய பேட்டிலா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ் ரைட்ல நம்ம ஜிபாலுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவன் ஏற்கனவே ட்ரிவியானோட என்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சிருக்கான். அதுவும் ஒரு ஹண்டிங்க பேஸ் பண்ண கிளாஸ். சோ அவன் தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 நாள் ரெஸ்ட் இருக்குல்ல, இதுல எல்லாருக்கும் ப்ரிபரேஷனுக்கான டைம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி அது என்ன பாஸ் அப்படின்றத ரிவீலும் பண்ண போறாங்க. அது என்ன பாஸ் அப்படின்னா லெவல் 420 இருக்கக்கூடிய ஒரு ட்ரேக். இந்த ட்ரேக் அப்படின்றது வைவனுக்கு மேல
டிராகனுக்கு கீழே. சோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் தான் இந்த டிரேக். பாக்குறதுக்கு டிராகன் மாதிரியே இருக்கும். இது வைவன் அளவுக்கு ரொம்ப புத்திசாலி கிடையாது. அதனால இத பெட்டா டைம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர். இத கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டருக்கு பிசிக்கல் டிஃபென்ஸ், மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதிகம். அதோட அந்த ஹெல்த் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அந்த ஹெல்த் குறைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த டிரேக் பறந்துகிட்டு இருக்கும். பறக்கிற மான்ஸ்டருக்கு டேமேஜ் கொடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை க்ளோஸ் ரேஞ்ச்ல சண்டை போடுவாங்கல்ல, அவங்க இந்த டிரேக்கு டேமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை பறக்க விடாம பண்ணணும். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த டிரேக் லெவல் 420 இருக்கு. சோ லெவல் 420 இருக்கிற ஒரு மான்ஸ்டருக்கு யாராவது டேமேஜ் கொடுக்கணும், ஓரளவு டேமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் லெவல் 300க்கு மேலேயாவது இருக்கணும். ஆனா அவங்களால கூட அந்த அளவுக்கு டேமேஜ்லாம் கொடுக்க முடியாது. சோ அப்படி இருக்கிறப்ப லெவல் 300க்கும் கீழ இருப்பாங்கல்ல, 200 லெவல்ல, அவங்களால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அவங்க சப்போர்ட் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். சோ கொரியன் டீமை பொறுத்த வரைக்கும் கிரிட், பீக் ஸ்வாட் அவங்க 2 பேர் மட்டும் தான் லெவல் 300ல இருக்காங்க. ஒருவேளை நம்ம யூராவால கொஞ்சம் டேமேஜ் கொடுக்க முடியும். ஏன்னா அட்லீஸ்ட் அவ கொஞ்சம் நல்லா சண்டை போடுவா, அவளால ரேஞ்ச் டேமேஜ் டீல் பண்ண முடியும். ஆனா அதையும் தாண்டி மத்தவங்க யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்ப நம்ம கிரிட்டுமே இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் மான்ஸ்டர். ஆனா அதுக்காக நம்ம கிரிட் தோல்வி ஒத்துக்குவானா என்ன? யாராலும் எதுவுமே பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம கிரிட் அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணணும் ட்ரை பண்ணுவா. சோ அதுக்காக அடுத்த 2 நாளைக்கு கேப்சூல்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணுவா. என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் 2 நாள் கழிச்சு வெளில வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ ஒரு வழியா இந்த 2 நாள் முடிஞ்சிரும். 2 நாளுக்கான ரெஸ்ட் முடிஞ்ச உடனே திருப்பி கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் ரைட் தான். சோ இந்த பாஸ் ரைட் ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலா டிரேக் தான் இந்த பாஸ் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஒரு சில பிளேயர்ஸ் அவங்க இந்த மாதிரிலாம் வருத்தத்தை தெரிவிச்சாங்க. அதாவது இது எப்படி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா முக்காவாசி பிளேயர் இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டாங்க. சோ எல்லாரும் ஒரு மாதிரி மோட்டிவேட்டடா தான் இருக்காங்க, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்காங்களா, அவன் மட்டும் இந்த அரேனாக்குள்ள என்ட்ரானதுல இருந்து ஒரு மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் வச்சிருப்பான். ஒரு மாதிரி யோசனையோடய சுத்துவான். இது ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்கிற மாதிரி. இந்த எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தான் தோணும், ஒருவேளை நம்ம கிரிட் ரொம்ப வருத்தப்படுறானோ, ஜெயிக்க முடியாம போயிருமோ அப்படின்னு. நம்ம கிரிட் 2 நாள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் போல, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுவா. இப்போ ஒவ்வொரு டீமையுமே அந்த மேப்ல இறக்கி விட்டுருவாங்க. ஒவ்வொரு டீமுக்குமே ஒரு சிமிலரான மேப் ஜெனரேட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டிரேக் வரும். எந்த ஒரு டீம் இந்த டிரேக்க கம்மியான நேரத்தை தோக்கடிக்கிறாங்களோ அந்த ஒரு டீம் தான் ஜெயிப்பாங்க. இது டைமிங்க பொறுத்தது. இப்போ ஒவ்வொரு டீமுக்கு முன்னாடி அந்த டிரேக் பொறுமையா என்ட்ராக ஆரம்பிக்கும். அதை பார்க்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பயத்தோட இருப்பாங்க. இப்போ அந்த டிரேக் பக்கத்துல வந்த உடனே 3 2 1 சொன்ன உடனே டக்குனு அந்த டிரேக் ஒரு பெரிய அப்படியே சவுண்ட் கொடுத்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். அது கத்துறதை கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே அசையாமணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த டிரேக்க பார்த்த உடனே எல்லார் மேலயும் ஒரு ஃபியர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டஸ் வரும். அதை தாண்டி இது கத்துதுல, அந்த கத்துற சவுண்ட் கேட்ட உடனே அவங்களால ஒரு 10 செகண்டுக்கு அவங்களோட பாடியை அசைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அது வேக வேகமா தன்னோட விங்ஸ் வீசிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு பெரிய ஏர் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுமா, இந்த ஒரு இடத்துல அவங்களால பேலன்ஸோட நிக்க முடியாது. சோ இந்த மாதிரி அது வந்த உடனே இவங்க எல்லாருக்குமே டீப் பஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த லாவல் இதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பிளான்ஸ் போட்டிருப்பான். ஆனா அவனுக்குமே இதை பார்த்த உடனே இப்படியா டீப் பஃப் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்டா இருக்கு. பக்கத்துல நம்ம ஜிபால் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா டீப் பஃப்ல இருக்கிறதுனால நம்ம லாவலால தெளிவா கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம கிராவுகளே ஃபர்ஸ்ட் அசையாம தான் நிப்பான். சோ அவனுமே அனலைஸ் பண்ணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அவனால ஜெயிக்க முடியும். சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மான்ஸ்டர் பறக்கிறதை எப்படியாவது தடுக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த மான்ஸ்டர் உங்களால தோக்கடிக்கவே முடியாது. இப்போ இந்த மான்ஸ்டர் வந்த உடனே எல்லா டீமுக்கும் டீப் பஃப் கொடுத்துருல, அது டீப் பஃப்ல நிறைய பேர் அப்படியே அசையாம நின்றுவாங்கல. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய டிரேக் அப்படியே அவங்க மொத்த டீம் மேலே வந்து குதிச்சிடும். அது குதிச்சதுல நிறைய டீம் செத்து போயிருவாங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, எப்படி இதை தோக்கடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஆவலோட காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரே ஒரு டீம் மட்டும் டக்குனு ஒரு பெரிய ஹார்பன் அந்த டிரேக் நோக்கி அனுப்புவாங்க. அப்படி அனுப்புற உடனே அந்த ஹார்பன் அந்த டிரேக்கோட விங்ல போய் மாட்டிக்கிறோம். அந்த விங்ல மாட்டினது மட்டும் கிடையாது, அதை ஒரு கயிறோட கட்டியிருப்பான். அந்த கயிறை ஒரு நங்குரத்துல இறக்கிருப்பான். இப்போ அந்த நங்குரத்தை ஒருத்தர் ரொம்ப வேகமா நிலத்துக்குள்ள இறக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இந்த டிரேக்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பக்காவான எக்யூப்மென்ட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ அத்தனை கேமராவும் நம்ம கிட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணும். எல்லாரும் நம்ம கிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்றத காத்துக்கிட்டே இருப்பாங்க. டக்குனு நம்ம கிட்ட கேமராவை பார்த்து சொல்லுவா, இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஏசன் குரூப் உருவாக்குன XC3200 அப்படின்ற கேப்சூல் தான். இந்த கேப்சூல்குள்ள இருக்கும்போது நான் நிஜத்திலே இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கேப்சூல் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. இந்த கேப்சூல் உட்காரும் போது தான் நானே ஒரு பிளேயரா ஃபீல் பண்றேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேப்சூல். இந்த கேப்சூல் மேல் வீட்ல வாங்கிட்டாங்க, கீழ் வீட்ல வாங்கிட்டாங்க, சைடு வீட்ல கூட வாங்கிட்டாங்க. உங்க வீட்ல எப்ப வாங்க போறீங்க? இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க, இப்பவே கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேப்சூல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களால வாங்க முடியும். இது முக்கியமான ஆஃபர், மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா இது சொல்லும் போதே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் அவனுக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட இவ்வளவு நேரமா யோசனையிலே சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த டிரேக்க பார்த்தா கவலை கிடையாது, இந்த ஆட் எப்படா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி யோசனையே சுத்துவான். நம்ம ஹீரோவுக்கு இது இப்பதான் புரிய வரும். இருந்தாலும் நமக்கு இந்த டிரேக்க தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமா இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த டிரேக் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டர். சோ இத பறக்க விடாம நம்ம கிட்ட தடுத்திருந்தாலும் கண்டிப்பா இது அதோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும். அப்படி இருக்கிறப்ப இந்த நங்குரத்தை பிச்சு கூட எடுக்க முடியும். அதனால இதை தோக்கடிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட நேக்கா ஏதாவது பண்ணி ஆகணும். கண்டிப்பா இதை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது வழி வச்சிருப்பான். அவன் ஏதாவது பிளான் போட்டிருப்பான். அது என்ன பண்ண போறான், இந்த டிரேக்கை எப்படி தோக்கடிக்க போறான், இந்த ஒரு கேம்ல நம்ம கிட்ட ஜெயிக்க முடியுமா முடியாதா, இத பத்தி நம்ம அடுத்த சாப்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயனோரா गाइस, arigatou gozaimasu.